Hello Pasangla, good evening. Hi Triambika, Ruban, Kritika, Samyukta, Navanita. Fantastic to see all of you Pasangla. Now unga Shruthi Maam and இன்னைக்கு நம்ம மாசா 2 chapter revise பண்ண போறோம். என்ன 2 chapter? Human health and diseases, microbes in human welfare. இந்த 2 chaptersமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஆனா அதே நேரத்துல ரொம்ப ஸ்கோரிங் ஆன chapters. ஓகே, ஸோ are you all ready? அப்படியே கொஞ்சம் எனர்ஜியை தெரிக்க விடுங்க chat boxல. ரூபன் ஆகாஷ், நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நீங்கள் லைவ் போலில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேட்குறீங்க. ஒன்றுமே இல்லை, இங்கே நான் வந்து ஏபிசிடி ஆப்ஷன் போட்டிருப்பேனா, நீங்கள் ஏபிசிடி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து காமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் ஜி வந்து கேட்ச் பண்ணிடுவார் யார் ஃபஸ்ட்டு சொன்னா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம உங்களுக்கு ஸ்டார்ஸ் கொடுப்போம். ஓகே, அவ்வளோதான். நோ கிருத்திகா, ஃபண்டமெண்டலி அப்படிலாம் நினைக்காதீங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல் த பிக் சாப்டர்ஸ் ஆர் ஆக்சுவலி ஓவர். ஓகே, உங்களோட ரீப்ரொடக்ஷன், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மாலிகுலர் பேசிஸ், இவல்யூஷன், இது எல்லாமே வந்து வர் ஆக்சுவலி ரொம்ப பெரிய வாஸ்டான சாப்டர்ஸ். அதையே நம்ம முடிச்சிட்டோம், இதெல்லாம் ஒரு சாப்டரா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து தூக்கி சாப்பிட்ருவோம். சரியா? சார் ஓகே. முகமது, தனுஸ்ரீ, பரத். ஓகே, ஃபேண்டாஸ்டிக் காயத்ரி, சஹானா, வெரி நைஸ். Okay, so human health and disease and microbes in human welfare. இந்த 2 சாப்டருமே வந்து பார்த்தீங்கன்னா is related to microorganisms. ஓகே, என்ன வகையில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நமக்கு எப்படி வந்து டிசீசஸ் கொடுக்குது, எப்படி வந்து தி ஆக்டிங் ஆஸ் பேத்தோஜென்ஸ், எப்படியெல்லாம் நமக்கு அதனால ஹார்ம் வருது அப்படிங்கிறத we are going to see in human health and disease. அதே இது மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேரில் அப்படியே ஆப்போசிட். ஓகே, ஸோ we are going to make sure that ஓகே, ஸோ இந்த ஒரு மைக்ரோப்ஸ் வந்து நமக்கு ஒரு ஹார்ம் மட்டும் இல்லை, இட் இஸ் டூயிங் அஸ் குட் ஆல்சோ அப்படிங்கிறத வந்து நம்ம மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேரில் பார்க்க போகிறோம். சரியா பசங்களா? இஸ் இட் ஓகே எவ்ரிபடி? யா, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, பரத் ராஜா பயங்கர எனர்ஜியில் இருக்காரு. that's the spirit பசங்களா. நான் நம்ம கம்யூனிட்டியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், மறக்காம கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் சாட் பாக்ஸ்லேயும் மேலே பின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி லிங்க்ல உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் எல்லாமே கிடச்சிரும். ஓகே, நேத்திக் செஷன் அண்ட் இன்னைக்கு செஷனோட பிடிஎஃப் வந்து வில் பி கூடிய சீக்கிரம் அப்லோடட் இந்த டெலிகிராம் குரூப் பசங்களா. ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் let us start our class for today. Okay, மிக்கி, ஹரிணி, சம்யுக்தா, திரியம்பிகா, ஃபேண்டாஸ்டிக் அப்படியே 2 ஸ்டாரை போடுங்க. ஸோ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் இப்படி ஆக்ரோஷமாக ஒரு மைக்ரோபை வந்து நான் போட்டு வச்சிருக்கேன் இல்லையா, பிகாஸ் இவங்கெல்லாம் நமக்கு வந்து ஹார்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மைக்ரோப். ஓகே, தே ஆர் ஆல் பேத்தோஜன்ஸ், தே காஸ் டிசீஸ். ஸோ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சொல்லும்பொழுது ஃபண்டமெண்டலி நம்ம WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் நம்மளோட ஹெல்த் பற்றின எல்லா விவரங்களையும் வந்து they are going to give us information, அதோடைய அனாலிசிஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறது வந்து WHO. ஸோ அவங்க கொடுத்த ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். ஓகே, டிசீஸ் இல்லைன்னா மட்டும் ஹெல்தி கிடையாது, டிசீஸ் இல்லாமல் கூட வந்து இஃப் அட் ஆல் நம்மளோட மென்டல் ஸ்டேட், ஃபிசிக்கல் ஸ்டேட், சோஷியல் வெல்பீயிங் எல்லாமே வந்து பக்காவாக இருந்ததுன்னா அப்போதான் ஒரு இண்டிவிஜுவலை நம்ம ஹெல்தி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் டிசீஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? இந்த ஒரு நார்மல் ஸ்டேட்டை டிஸ்ரப்ட் பண்ணுற மாதிரியான ஏதாவது ஒரு டிசபிலிட்டியோ டிஸ்கம்ஃபர்ட்டோ நமக்கு வந்து உண்டாச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஒரு டிசீஸ். ஓகே, ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹெல்த். ஓகே, ரொம்ப ஃபண்டமெண்டலான விஷயங்கள். நான் இந்த ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முன்னாடி காலத்தில் லெட் இட் பி ஹிப்போக்ரேட்ஸ் ஆர் இந்தியன் ஆயுர்வேதா சிஸ்டம்லலாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம பாடியில் வந்து ஒரு சில ஃப்ளூயிட்ஸ் இருக்குது. ஓகே, so we have a yellow bile, we have a black bile, we have phlegm, we have blood. so இந்த மாதிரியான பாடி ஃப்ளூயிட்ஸோட ரேஷியோ வந்து எப்போ நமக்கு மாறுதோ அப்போதான் வந்து நமக்கு டிசீஸ் வருது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா yellow bile இருந்தது அப்படின்னா அவங்க ரொம்ப ஹாட் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபீவர்ஸ் வரும் அப்படின்ற மாதிரியான ஹைப்போதிசிஸ் வந்து இந்த மாதிரி ஹியூமர்ஸ், இந்த மாதிரி ஃப்ளூயிட்ஸை வச்சு அவங்க வந்து பேசிஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் எப்போ இருக்க வந்து வில்லியம் ஹார்வி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து
இல்லை நம்ம பிளட்ல வந்து நம்ம பாடியில் வந்து பிளட் இருக்கு, இந்த பிளட் வந்து இஸ் கோயிங் டு பாஸ் த்ரூ சம் பிளட் வெசல்ஸ் அண்ட் இந்த பிளட் வெசல்ஸ் தான் வந்து நமக்கு ஆக்சுவலாக இஸ் கோயிங் டு டேக் ஆல் தி இது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லோ பைல் பிளாக் பைல் எல்லாம் நம்ம ரத்தத்துலலாம் ஓடலை அப்படிங்கிறத வந்து அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்து தென் they discovered that okay அப்போ அது வந்து நம்ம ஒரு ஹெல்த்தை பேஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஃப்ளூயிட்ஸ் வச்சு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா? நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா they started ஆராய்ச்சி பண்ணிஃபைங். ஓகே, எப்படி எக்ஸாக்டாக இந்த டிசீசஸ் காஸ் ஆகுது அப்படின்னு. அப்படி பார்க்கும்பொழுது how are diseases caused? கண்டிப்பாக ஒரு சில பயோலாஜிக்கல் ஏஜென்ட்ஸ், பேத்தோஜென்ஸ்னா என்ன? டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய எனி கைண்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ பேத்தோஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், ஃபங்காயாக இருக்கா, புரோட்டோசோனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் பயோலாஜிக்கல் ஏஜென்ட்ஸ் வந்து கேன் ப்ரொடியூஸ் அ டிசீஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ், நம்ம பாடியிலேயே இருக்கக்கூடிய ஒரு சில components, like for example urea is very poisonous. இந்த யூரியா யூரிக் ஆசிட்லாம் நம்ம பாடியில் அக்யூமுலேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இட் கேன் டெஃபினெட்லி லீட் டு டிசீஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ், ஓகே, ஹீட் கோல்டு, நம்ம அப்படியே ஜாலியாக எங்கேயாச்சும் ஹில் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னா கரெக்டாக மூக்குரிய ஆரம்பிச்சிடும். ஏன்? பிகாஸ் அந்த ஒரு ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து இஸ் நாட் ஆப்ட் ஃபார் அஸ். ஸோ அப்போ வந்து we start falling sick. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மெக்கானிக்கல் ஏஜென்ட்ஸ், who are mechanical agents, for example கொசு வந்து ஏதோ ஒரு டிசீஸை தூக்கிட்டு வந்து நம்மளை வந்து கடிக்கும், அப்போ அந்த டிசீஸ் வந்து நமக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரியான வெக்டர்ஸ், அனிமல் கேரியர்ஸ் எல்லாம் வந்து will come under mechanical agents. Physical deficiency, any kind of nutrient deficiency. ஓகே, கால்சியம் இல்லை அப்படின்னா நம்ம போன்ஸ் வீக்காக இருக்கும், விட்டமின் ஏ இல்லை அப்படின்னா கண்ணு தெரியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி திங்ஸ். ஓகே, ஸோ டெஃபிஷியன்சி இன் வாட் எவர் ஃபண்டமெண்டல் நம்மளுடைய கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் நடக்கும்போது definitely there will be a disease that is caused. So in the different reasonsனால கண்டிப்பா diseases cause ஆகும். But நம்ம fundamentally வந்து we are going to look at how disease is caused through a biological agent, okay, or a pathogen. So pathogensல வந்து பாத்தீங்க அப்படின்னா I can classify them into 5 types. என்ன 5 types அப்படின்னா, first வந்து I have bacteria. பாக்டீரியானால கண்டிப்பா டிசீஸ் வரலாம், வைரஸ்னால டிசீஸ் வரலாம், ஃபங்கைனால டிசீஸ் வரலாம். ஓகே, புரோட்டோசோவன்ஸ் அவங்களால டிசீஸ் வரலாம், அல்லது ஹெல்மின்த் வர்ம்ஸ். ஓகே, ஸோ இவங்கனால நமக்கு டிசீஸ் வரலாம். ஸோ இந்த 5 விதமான பேத்தோஜன்ஸ் என்னென்ன விதமான டிசீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா பசங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் வித் பாக்டீரியா. பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக 2 டிசீஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த 2 டிசீஸில் ஃபர்ஸ்ட் டிசீஸ் இஸ் டைஃபாய்டு. ஓகே, ஸோ டைஃபாய்டு அப்படிங்கிற டிசீஸுக்கு எல்லா டிசீஸ்க்குமே ஐ ஹவ் புட் அவுட் இன் த ஃபார்ம் ஆஃப் pointers. Okay, so இந்த PDF உங்களுக்கு கிடைச்ச உடனே please refer these notes, because உங்களுக்கு கிளியரா யாரு பாசிட்டிவ் ஆர்கானிசம், என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், சிம்டம்ஸ் என்ன, டயக்னோசிஸ் என்ன, ட்ரீட்மெண்ட் இருந்தா அது என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் I have mentioned as points. Okay, so it's going to be very easy for you to revise, very easy for you to learn. Okay, அதனால first starting with நம்ம டைஃபாய்டு, யாரு காசிட்டிவ் ஆர்கானிசம், சால்மோனெல்லா டைஃபி, அதுதான் வந்து டைஃபாய்டு காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவோட பேர். ஓகே, ஸோ டைஃபி, சால்மோனெல்லா டைஃபி. ஆல்வேஸ் எக்ஸாமில் நீங்கள் மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட நேம்ஸ் எழுதும்போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் எழுதி அதை தனித்தனியாக அண்டர்லைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேர்ட் விச் இஸ் த ஜீனஸோட first alphabet வந்து has to be capital, second இருக்கிறது வந்து has to be a small alphabet. Okay, always remember these pointers. இதுக்கும் marks carry ஆகும். Okay, so நீங்க பாட்டுக்கு வந்து boldல இல்லாட்டி if you don't underline it you may lose marks. Okay, so remember எப்பவுமே causative organism எழுதும்போது you have to underline the words. Okay, clear everybody? All right, so pathogen யாரு டைஃபாய்டுக்கு, சால்மோனெல்லா டைஃபி. ஸோ டைஃபாய்டு ஃபீவர் வரும் இல்லையா? ஸோ டைஃபாய்டு ஃபீவர் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஃபார்ம் ஆஃப் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். ஸோ ஃபுட் அண்ட் வாட்டர் சொல்லும்போது எங்கே அது நம்மளை எஃபெக்ட் பண்ணுது? ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகே, ஸோ ஃபுட் அண்ட் வாட்டர் வழியாக வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே வந்து இட் வில் அங்கேருந்து பிளட்டுக்கு கூட இட் கேன் டிரான்ஸ்மிட். ஓகே, பட் ஃபண்டமெண்டலி இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா in some severe cases அது வந்து perforations காஸ் பண்ணலாம் which is small intestine ஓட்ட போட்டுடலாம் which can cause death in very severe cases. ஓகே, சிம்டம்ஸ் என்னவா இருக்கும்? நம்ம சாப்பிட்றது சரியில்லை அப்படின்னா வர ஒரு ஃபீவர் இது. ஓகே, அப்போ டைஃபாய்டு காய்ச்சல்னு சொல்லுவோம். ஸோ அல்டிமேட்லி ஹை ஃபீவர் இருக்கும். ஓகே, ஃபீவர் இருந்தாலே ஹெட்ஏக் இருக்கும், வீக்னஸ் இருக்கும், இதெல்லாம் நார்மல். நான் சாப்பிட்றதுனால வர்றதுனால சம்திங் ரிலேட்டட் டு தி ஸ்டமக் பெயின், கான்ஸ்டிபேஷன், லாஸ் ஆஃப் ஆப்படைட் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ நார்மலாக நமக்கு வந்து சரியாக நம்ம சாப்பிட்டதை ஒத்துக்கலன்னா நமக்கு என்ன சிம்டம்ஸ் வருமோ அதையே நீங்கள் வந்து அடிச்சு விடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே பசங்களா, ஸோ லைக் ஐ செட் intestinal perforation வந்து can happen in severe cases which can cause death. ஓகே, diagnosis of typhoid அப்படின்னு பார்க்கும்பொழுது we have a Vidal test. இந்த Vidal test என்ன அப்படின்னா it is actually அந்த டெஸ்ட் சாம்பிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆன்டிஜன் இருக்கும். டைஃபாய்டுக்கான ஆன்டிஜன் வந்து அந்த டெஸ்ட் கிட்டில் இருக்கும். ஓகே, ஸோ அந்த டெஸ்ட் கிட்டில் இருக்கிற ஆன்டிஜனில் நம்மளோட பிளட் சாம்பிள் எடுத்து அதில் போட்டோம் அப்படின்னா சப்போஸ் நமக்கு டைஃபாய்டு இருந்ததுன்னா என்ன ஆகும்? நம்ம பிளட்ல நேச்சுரலாக டைஃபாய்டுக்கான ஆன்டிபாடிஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும். அப்போ இந்த ஆன்டிபாடிஸை வந்து இந்த ஆன்டிஜனில் வந்து லாக் பண்ணி இட் வில் ஃபார்ம் கிளம்ப்ஸ். அப்போ கிளம்ப்ஸ் வந்தது வைடால் டெஸ்ட்டில் வந்து நம்ம பிளட் சாம்பிளை போடும்போது கிளம்ப்ஸ் வந்தது அப்படின்னா ஓகே ரைட்டு டைஃபாய்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம டயக்னைஸ் பண்ணிக்கலாம். ஓகே பசங்களா, கிளியர்? டைஃபாய்டு இஸ் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? எஸ், டைஃபாய்டு மேரி. டைஃபாய்டுன்னு சொன்னோன்னே எல்லாரும் மேரி 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 மேரின்னு கமெண்ட் போடுறீங்க, வெரி குட். ஸோ பாவம் ஆக்சுவலாக டைஃபாய்டு மேரிக்கு வந்து டைஃபாய்டே வரல. ஓகே, ஷி வாஸ் ஒன்லி எ கேரியர். அவங்க சமைச்சு கொடுத்து மிச்சவங்களுக்குலாம் டைஃபாய்டு வந்துருச்சுங்கிறதுனால அவங்க பேர் டைஃபாய்டு மேரின்னு வச்சுட்டாங்க. ஓகே, ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்டீரியல் டிசீஸ் நம்ம பார்த்தது என்னது? இஸ் டைஃபாய்டு. ரெண்டாவது பாக்டீரியல் டிசீஸ் வந்து இஸ் நிமோனியா. நிமோனியாவுக்கு ரெண்டு விதமான காசட்டிவ் ஆர்கானிசம்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நிமோனியான்னு பேர் வச்சிருக்கிறதுனால நிமோனியே, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே. இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே வந்து இஸ் ஒன் ஆர்கானிசம். இன்னொருத்தர் யாரு? ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா. இஸ் இட் கிளியர்? Clear everybody? So Streptococcus pneumoniae and Haemophilus influenza இது ரெண்டு தான் வந்து are our causative organisms. Mode of transmission என்ன? நிமோனியாங்கிறது என்னது? லங்ஸ் சம்மந்தப்பட்டது. அப்போ நம்மளோட மூக்கு வழியாக தான் இட் ஹேஸ் டு கோ. மூக்கு வழியாக எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம பாட்டுக்கு ஜாலியாக எங்கேயாவது நடந்து போயிட்டு இருக்கோம், எவனாவது ஒருத்தன் ஹச் அப்படின்னு தும்முவான். ஹச் அப்படின்னு தும்மின உடனே என்ன ஆகும்? அவன் வந்து தும்மும் பொழுது வாயை மூடின்னு தும்மலை, மூக்க மூடின்னு தும்மலை அப்படின்னா ஆல் தி ஏரோசோல்ஸ் வில் ஸ்ப்ரெட். அந்த ஏரோசோல்ஸ் எல்லாம் வந்து காற்றுல பரவி அந்த பரவின காற்றை நம்ம வந்து சுவாசிக்கும் போது அந்த ஏரோசோலை நம்மளும் இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக we can get pneumonia. ஓகே, நினச்சி பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. ஓகே, ஸோ what happens when somebody is coughing, somebody is sneezing, நம்ம அந்த ஏரியாவில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களோட ஏரோசோல்ஸை நம்ம வந்து இன்ஹேல் பண்ணும்பொழுது we can get this disease. அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் வந்து ஹச் அப்படின்னு தும்மிட்டு அப்படியே அந்த தும்மின கையோட வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு கப்பில் தண்ணி குடிப்பாங்க. அதே ஃபோனையோ இல்லை கப்பில் தண்ணி குடிச்சதையோ நம்ம வந்து இஃப் we touch and we use அங்கே இருந்தும் நமக்கு இந்த டிசீஸ் பரவலாம். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ அதனால அப்படி தான் அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். சிம்டம்ஸ் என்ன? நிமோனியா வந்து இஸ் அவர் ரெஸ்பிரேட்டரி இஷ்யூ, ஹேப்பன்ஸ் இன் த லங். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபீவர் இஸ் அ வெரி காமன் சிம்டம். ஓகே, அப்போ இருந்தால் காஃப் ஹெட்ஏக்லாம் சேர்ந்து வரும். நான் இன் சிவியர் கேசஸ் என்ன ஆகும் அப்படின்னா when I'm talking about pneumonia என்னோட லங்ஸில் வந்து ஃப்ளூயிட் சேர்ந்துரும். ஓகே, ஸோ அப்படின்னு இருக்கும்போது என்னோட ஏர் சாக்ஸில் வந்து என்னோட எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து அவ்வளோ கரெக்டாக அவ்வளோ ஃபுல்லாக முடியலை அப்படின்னு சொல்லும்பொழுது வாட் ஹேப்பன்ஸ், என்னோட பாடியில் அந்த ஒரு ஆக்சிஜன் டெஃபிஷியன்சினால என்னோட லிப்ஸ், ஃபிங்கர் நெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் பேல் ப்ளூயிஷ் கிரேஷ் கலரில் மாறறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து சரியான ஆக்சிஜன் போதாததுனால வந்து இந்த மாதிரி நடக்கும். ஓகேவா? That's it. Very good. So pneumonia and typhoid are diseases caused by bacteria. Clear pasangla? Now moving on to virus.
வைரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே இந்த வைரஸ்ட வந்து செருப்படி வாங்கியிருப்போம். ஹூ இஸ் திஸ் வைரஸ்? காமன் கோல்டு. ஓகே, ஸோ காமன் கோல்டு வைரஸ் அட்டாக் பண்ணாத ஆளே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அத்தனை தடவை நமக்கு இந்த வைரஸ் வந்து அடி வாங்கியிருப்போம். கரெக்டா? ஸோ ஹூ இஸ் காசிங் திஸ்னா ரைனோ வைரஸ் அப்படின்ற பர்டிகுலர் வைரஸ் தான் வந்து வில் காஸ் திஸ் டிசீஸ். ஓகே, now what happens? Same thing. Inhaling droplets resulting from cough or sneeze. யாருக்காவது வீட்டில் ஒருத்தருக்கு வந்து இஃப் தே கெட் திஸ் காமன் கோல்ட், நார்மலாக சளி பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்க தும்மும் போது காஃப் பண்ணும்போது நம்ம அதே ஏரியாவில் உட்காந்துருந்தோம்னா அந்த ட்ராப்லெட்ஸை இன்ஹேல் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு இந்த டிசீஸ் வரலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்டாமினேட் பண்ண ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா தென் ஆல்சோ இட் கேன் காஸ் திஸ் டிசீஸ். ஓகே, clear everybody? Now, nasal congestion. நான் எல்லாருக்குமே சளி பிடிச்சிருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து என் காதில் பூதே சுத்தக்கூடாது. அதனால சிம்டம்ஸ் வந்து நான் சொல்லவே போகிறதில்ல. உங்களுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கோ நீங்கள் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். ஓகே, நேசல் டிஸ்சார்ஜ் இருக்குது, ஃபீவர் இருக்குது, ஹெட் ஏக் இருக்குது, சோர் த்ரோட் இருக்குது. லீவு கேட்போம்லாம் நம்ம போய் மேம் தொண்டை வலிக்குது மேம், மேம் மூக்குரியுது மேம், மேம் முடியலை வீக்காக இருக்குது, அந்த மாதிரி எல்லா காரணத்தையும் வந்து இங்கே எழுதி விட்ருங்க. ரைட்டா எவ்ரிஒன்? அவ்வளோதான். ஸோ ஆல் தீஸ் டயர்ட்னஸ், நேசல் கன்ஜெஷன், எவ்ரிதிங் இஸ் சிம்டம் ஆஃப் காமன் கோல்டு. ஓகே, இதெல்லாம் நம்ம தனியாக வந்து டைம் எடுத்து படிக்கணுங்கிற அவசியமே இல்லை பசங்களா. இட்ஸ் ஜஸ்ட் சம்திங் வி see on a day-to-day basis. Okay, all right. Now this is about the virus. Now மூணாவது கேட்டகரியில் we will study diseases by புரோட்டோசோவன். ஸோ புரோட்டோசோவன்லேயும் வந்து நம்ம 2 டிசீசஸ் படிக்கணும். அந்த 2 டிசீஸில் முதல் டிசீஸ் வந்து அமீபியாசிஸ். அமீபியாசிஸ் வந்து ஹூ இஸ் காசிங் அமீபியாசிஸ்? ஸோ என்டமீபா. ஓகே, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன? இது வந்து இ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அமீபியாசிஸ் இருக்கிற யாரோ ஒருத்தர், ஓகே, when they excrete அவங்களுடைய ஃபீசஸ், அந்த ஃபீசஸ் மேலே இந்த உட்காந்து அந்த புரோட்டோசோனை பிக்கப் பண்ணி நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த அப்படியே சொயின்னு வந்து அந்த இது மேலே உட்காந்துது அப்படின்னா அந்த அமீபியாசிஸை நம்மளோட லட்டு, சப்பாத்தி, இட்லி எல்லாத்து மேலேயும் விட்டுட்டு அது ஓடிடும். அப்புறமா என்ன ஆகும்? அந்த இட்லி எடுத்து நம்ம சாப்பிடும்பொழுது நமக்கும் இந்த அமீபியாசிஸ் வந்துடும். ஓகே, that's all. ஸோ ஹவுஸ்ல தான் இந்த மெக்கானிக்கலாக கேரி பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க ஃப்ரம் feces of whoever is infected. அவங்களுடைய ஃபீசஸ்ல இருந்து டு எனி கைண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர் வந்து இந்த வந்து கண்டாமினேட் பண்ணிட்டு ஓடிடும். ஓகே, now what happens as a symptom? Again, contaminated food and water அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஸ்டமக்கில் there will be an issue. ஓகே, ஸோ கான்ஸ்டிபேஷன், abdominal pain, cramps எல்லாம் இருக்கும். இதோட ஸ்பெசிஃபிக் இது என்ன அப்படின்னா stools with excess mucus இல்லாட்டி blood clots வந்து can pass. ஓகே, ரைட். ஸோ அதனால இதெல்லாம் தான் ஆர் யோர் symptoms for amoebiasis. Clear? Now this is the first disease under protozoan. Now protozoan ஓட இன்னொரு முக்கியமான டிசீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலேரியா. ஓகே, கொசு வந்து ப்ரீடிங் சீசன் ஆச்சுனாவே நமக்கெல்லாம் தகன்னு ஆயிடும். ஏன்னா டெங்கி, மலேரியா அப்படின்னு எதையாச்சும் இந்த கொசு வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் வந்து மலேரியா இஸ் ஆல்சோ அ வெரி டேஞ்சரஸ் டிசீஸ் தட்ஸ் காஸ்ட் பை அ மஸ்கிட்டோ. பட் யார் பேத்தஜன் கொசு கடிச்சாலும் அவன் வாய்க்குள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஆக்சுவலி பிளாஸ்மோடியம். ஸோ பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஜீனஸ் இருக்கக்கூடிய இந்த புரோட்டோசோவாக்கு 4 ஸ்பீஷீஸ் இருக்கு. வைவாக்ஸ், மலேரியே, ஃபால்சிபாரம் அண்ட் ஓவேல். ஓகே, ஸோ 4 டிஃப்ரெண்டான ஸ்பீஷீஸ் இருக்கு which will cause malaria. ஆனால் இதில் இந்த ஃபால்சிபாரம் இருக்கானே டேஞ்சரஸ் ஃபெலோ, இவன் வந்து பார்த்தீங்கன்னா he will cause malignant malaria. ஸோ ரொம்ப சீரியஸான டைப் ஆஃப் மலேரியா. இட் கேன் காஸ் ஈவன் டெத். அந்த லெவலுக்கான ரொம்ப இன்டென்சிஃபைடு இது வந்து is seen in the case of plasmodium. Okay, so malaria வந்து is caused by this plasmodium. Transmission என்ன? மலேரியா அப்படின்னு சொல்லும் போதே யார் இதை பரப்புறான்னு நமக்கு தெரியும். ஓகே, இட்ஸ் அ மஸ்கிட்டோ. சாதா மஸ்கிட்டோ இல்லை, ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ. ஓகே, ஸோ இந்த ஃபீமேல் அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாருக்கோ ஒருத்தருக்கு மலேரியா வந்திருக்கும்ல, தேவையில்லாமல் அவனை போய் கடிச்சு அவன் ரத்தத்தை வாய்க்குள்ளே வாங்கி அவன் ரத்தத்தோடு சேர்த்து இந்த பிளாஸ்மோடியும் வாயில் வாங்கி அந்த வாயோடையே நம்மளை வந்து திருப்பி கடிக்கும்பொழுது ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கு கூட இந்த மலேரியா வந்துடும். That's all. Okay.
Yes. Good, Madan. So we will see how exactly in the கொசு and நம்ம பாடியில் வந்து இந்த பிளாஸ்மோடியம் எப்படி வளருது, how does malaria happen, we will see. பட் அதுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக chills and high fever every 3 to 4 days வந்து ரொம்ப chills and high fevers வந்து is a very common symptom of malaria. Now how does this malaria infect அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தருக்கு ஆல்ரெடி வந்து மலேரியா வந்திருக்கும்ல, அவங்களோட பாடியில் வந்து இந்த கொசு போய் இட் வில் கோ அண்ட் ஈட். ஓகே, அப்போ சாப்பிடும்பொழுது அவங்க ரத்தத்திலிருந்து கெமீட்ஸை வந்து இட் வில் சக். ஓகே, இந்த ஃபீமேல் மஸ்கிட்டோ வந்து கெமீட்ஸை சக் பண்ணும்பொழுது அதோட கட்டில் போய் ஃபர்டிலைசேஷனும் டெவலப்மெண்ட்டும் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஃபர்டிலைசேஷன் ஆகிறதுக்கு கொசுங்கிற ஹோஸ்ட் இந்த பிளாஸ்மோடியம்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் இந்த கட்டில் வந்து ஃபர்டிலைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா வாட் ஹேப்பன்ஸ், அது அதோடைய வாயில் இருக்கிற சலைவரி கிளாண்டுக்கு மைக்ரேட் ஆகிடும். இந்த மைக்ரேட் ஆகிற ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த மோஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜ் விச் இஸ் கால்ட் த ஸ்போரோசாய்ட். ஸோ இந்த ஸ்போரோசாய்ட் ஸ்டேஜில் அது வந்து அதோடைய சலைவரி கிளாண்டில் உட்காந்துருக்கும். ஓகேவா, நான் இந்த கொசு வந்து சும்மா இல்லாமல் நம்மளை கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வரும்பொழுது வாட் ஹேப்பன்ஸ், இந்த ஸ்போரோசோய்ட்டையும் சைக்கிள் கேப்பில் நமக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஓடிடும். ஓகே, அப்போ வாட் ஹேப்பன்ஸ், இப்படி ஸ்போரோசாய்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணி ஓடினதுக்கு அப்புறமா இந்த பாராசைட் வந்து நம்ம லிவரில் போய் உட்காரும். ஓகே, we are a healthy individual. ஸ்போரோசாய்ட்டை நம்ம ரத்தத்தில் கொடுத்த உடனே இந்த ரத்தம் வந்து will go into the liver. Okay, through the blood. லிவருக்கு போய் அந்த லிவர் செல்ஸில் அது வந்து வளர ஆரம்பிக்கும். ஓகே, அங்கே வந்து வளர்ந்து 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 ஏசெக்ஷுவலாக வளர்ந்து 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 அந்த லிவர் செல்ஸ் எல்லாம் வந்து உடச்சி வெளியே வந்து ரத்தத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகும். நான் ரத்தத்துக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆன உடனே என்ன ஆகும், இட் வில் go to the RBCs. Okay, so liver ல இருந்து வெடிச்சு it will come into the blood and settle in the RBC. இங்க RBC ல நம்மளோட ஹீமோகுளோபினை வச்சு ஹீமோசோயின் அப்படிங்கிற ஒரு டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளை கொல்றதுக்கு இவன் திட்டம் போடுவான். ஓகே, திட்டம் போடுறது மட்டும் இல்லாமல் he will also start producing gametocytes. ஏன்னா அடுத்த இவன்லாவது போய் நம்ம ஃபர்டிலைசேஷன் ஆகணும்ல, அதுக்காக it will start producing gametocytes in the RBC. Is it clear பசங்களா? Is it clear? Yes, Samyukta. முதல்ல all this liver and RBC ல வந்து it will conduct asexual reproduction and அதுக்கப்புறமா RBC லயே it will conduct sexual reproduction where it is forming the gametocyte. Clear everyone? So what happens, gametocyte ல வந்து RBC எடுத்தாச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த கொசு இன்னொன்று வேலை இல்லாமல் வந்து நம்மளை கடிச்சிட்டு போச்சு அப்படின்னா அகெயின் திஸ் ஹோல் சைக்கிள் வில் ரிப்பீட். ஸோ இந்த பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற இந்த புரோட்டோசோவனுக்கு வந்து 2 ஹோஸ்ட்டுமே வேணும், ஹியூமனும் வேணும் மஸ்கிட்டோவும் வேணும். ரெண்டும் இல்லைன்னா அதனால் வாழவே முடியாது. ஓகே, அதனால தான் என்ன சொல்லுவாங்க, கொசு வந்து ப்ரீட் ஆகிற மாதிரியான தண்ணி தேங்குற இடம் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறுத்துங்க. லைக் யூ ட்ரை டு ப்ரிவெண்ட் அந்த மாதிரி தண்ணி தேங்குறது, கொசு பரவற இடங்கள். பிகாஸ் சிம்பிளி நம்ம கொசுவே இல்லை அப்படின்னா மலேரியாவே வராது. அண்டர்ஸ்டுட்? எஸ் மதன். ஸோ ஹீமோசோயின் வந்து எப்போல்லாம் இந்த ஹீமோசோயின்ங்கிற டாக்ஸின் வந்து ஆர்பிசி வெடிச்சு நம்ம பிளட்ல ரிலீஸ் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு இந்த சில்ஸ் ஃபீவர்ஸ் எல்லாமே 3 to 4 days ஒன்ஸ் வரும். ஓகே, எஸ் ரூபன், வெரி குட். கிளியர் பசங்களா? இஸ் இட் கிளியர்? ஸோ மலேரியாவோட லைஃப் சைக்கிள் இதுதான். இன்கேஸ் திஸ் இஸ் ஆஸ்ட் இன் தி எக்ஸாம், நீங்கள் எங்கே ஆரம்பிக்கணும், அகெயின் இதை வந்து ஒரு ரவுண்டாக ஒரு ஃப்ளோ சார்ட்டாக போட்டு படித்து வச்சுக்கோங்க. தட்ஸ் வை ஐ ஹவ் கிவன் யூ திஸ் ஃப்ளோ சார்ட் ஆஸ் வெல். ஸோ நீங்கள் அங்கே உட்காந்து கொசு மனுஷன் இதெல்லாம் வரைய வேணாம். ஜஸ்ட் ரைட் மஸ்கிட்டோ ஹோஸ்ட், ஹியூமன் ஹோஸ்ட் அப்படின்னு எழுதிட்டு ஜஸ்ட் ரைட் த ஸ்டேஜஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஃபினிஷ் யுவர் ஆன்சர். ஓகே, ஹெப்பாட்டோசைட்ஸ் அப்படின்னா செல்ஸ் இன் த லிவர். சஹானாஸ்ரீ. Okay, so cells in the liver are called as hepatocytes. Adan நான் இங்க போட்டிருக்கேன். They will grow in the hepatocytes and then burst ஆகி they'll come into the RBC. Okay, Kopaya Ravichandran, Samyukta, Sanjay, Triyambika, Madan, Purvizhi, all okay? All right. So இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், பாக்டீரியா வந்து டைஃபாய்டு அண்ட் நிமோனியா, வைரஸ்க்கு வந்து காமன் கோல்ட்,
புரோட்டோசோவனுக்கு வந்து அமீபியாசிஸ் அண்ட் மலேரியா. நாலாவதா வந்து டிசீஸ் காஸ்ட் பை worms. ஓகே, worms அதாவது ஹெல்மின்த். ஓகே, ஸோ இந்த wormsனால முதல்ல நமக்கு வர டிசீஸ் என்னது? ஆஸ்கேரியாசிஸ். ஸோ ஆஸ்கேரியாசிஸை ப்ரொடியூஸ் பண்ற worm பேர் வந்து ஆஸ்காரிஸ். ஸோ ஆஸ்கேரியாசிஸ்க்கு ஆஸ்காரிஸ் lumbricoides அப்படிங்கிறது தான் இஸ் த நேம் ஆஃப் த worm. இந்த worm வந்து எனி சாயில், வாட்டர், வெஜிடபிள்ஸ் இங்கெல்லாம் வந்து இந்த ஒரு வேர்மோட முட்டை இஃப் இட் இஸ் கண்டாமினேட்டட். நான் முட்டை எங்கே வரும் அப்படின்னா, லெட்ஸ் சே யாரோ ஒருத்தருக்கு ஆஸ்கேரியாசிஸ் இருக்குது அப்படின்னா அவங்க எக்ஸ்க்ரீட் பண்ணுற அவங்களோட எக்ஸ்க்ரீட்டால அவங்களோட ஃபீசஸில் வந்து we will have these parasite முட்டை. ஓகே, ஸோ சப்போஸ் அவங்களோட ஃபீசஸ் வந்து சாயில்லையோ இல்லை தண்ணியிலையோ வந்து கண்டாமினேட் ஆகிருந்து அந்த கண்டாமினேட் ஆன வாட்டர் இல்லை சாயிலில் நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது ஏதாவது வளர்ந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த ஆஸ்கேரியாசிஸ் முட்டை வந்து வில் கெட் கேரி ஃபார்வர்ட். ஓகே, அப்போ அதை வந்து நம்ம கன்சியூம் பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன்? The healthy human being also can get ascariasis. Okay, so அப்போ again சாப்பாடுனால வர விஷயம் அப்படிங்கிறதுனால மஸ்குலர் பெயின், ஓகே, ஃபீவர் இதெல்லாமே இருக்கலாம். இன்டெஸ்டைனல் பிளாக்கேஜ் வந்து கேன் ஹேப்பன். அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் ப்ளீடிங் அண்ட் லாட் ஆஃப் அனீமியா இதெல்லாமே இஸ் பாசிபிள் ஃபார் ஆஸ்கேரியாசிஸ். இன்டர்னல் ப்ளீடிங்னா தேர் வில் பி ப்ளீடிங் இன்சைட் த பாடி. இப்போ வெளியே இருந்தால் நம்ம பார்க்க முடியும், உள்ளே இருந்தால் நம்ம எப்படி பார்க்க முடியும்? ஸோ நம்மளோட டிஷ்யூஸ் எல்லாம் ரப்சர் ஆகி ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னா தட்ஸ் கால்ட் இன்டர்னல் ப்ளீடிங். ஓகே, ஆல் ரைட். ஆஸ்கேரியாசிஸ்க்கு அப்புறமா தி அதர் டிசீஸ் காஸ்ட் பை worm. ரெண்டு டிசீஸ் நம்ம படிக்க போகிறோம். ஒன்று ஆஸ்கேரியாசிஸ், இன்னொன்று ஃபிலேரியாசிஸ். ஓகே, ஸோ ஃபிலேரியாசிஸ் வந்து இஸ் காஸ்ட் பை அ worm called Wuchereria. Wuchereriaல ரெண்டு ஸ்பீஷீஸ், பேங்க்ராஃப்டி அண்ட் மலாயி, இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபிலேரியல் worms. ஓகே, ஆக்சுவலாக ஃபிலேரியாசிஸ் அப்படிங்கிறது தான் வந்து தமிழில் யானைக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, காலெல்லாம் வந்து யானையோட கால் மாதிரி பெருசாக வீங்கியிருக்கும். ஓகே, கைப்புள்ள நினச்சிட்டு இருந்தால் யானைக்கால் வந்து யானைனால தான் காசு ஆகும் அப்படின்ட்டு நினச்சி பாருங்க. அந்த யானை வந்து நம்மளை கடிச்சதுனாலோ இல்லை யானை வந்து நம்ம மீச்சதுனாலையோ நம்ம வந்து உயிர் வாழ்வோமா அதுக்கப்புறம்? ஆனாலும் அவன் வந்து யானைனால தான் யானைக்கால் வந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். பட் நோ, அது எப்படி வரும்? கொசுனால வரும். ஓகே, ஸோ ஃபீமேல் Anopheles will cause malaria. Female Culex will cause filariasis. Okay, so in the filariasis வந்து also called as elephantiasis. இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கொசு ஒரு ஹெல்தியான இண்டிவிஜுவல்ல இந்த ஒரு வேர்ம்ஸை வந்து உள்ள போடும்பொழுது அப்போ என்ன ஆகும்? ஃபிலேரியாசிஸ் வந்து நம்ம அந்த ஃபிலேரியல் வேர்ம்ஸ் வந்து லிம்பாட்டிக் வெசல்ஸ்ல போய் உட்காந்துக்கும். மோஸ்ட்லி லோவர் லிம்ஸ் அண்ட் ஜெனிட்டல் ஆர்கன்ஸோடைய லிம்பாட்டிக் வெசல்ஸ்ல அதுக்குள்ள போய் உட்காந்துக்கும். அப்போ நம்ம வெசலே துணுண்டு தான் இருக்கும். அந்த வெசலுக்குள்ள இந்த வேர்ம் வேற உட்காந்துருக்கு அப்படின்னா இட் வில் காஸ் அ swelling. Okay, so as a result what will happen? Inflammation of the organs will happen and வருஷ கணக்கா இந்த ஒரு worm அவங்களோட பாடியில இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இஸ் தட் கிளியர்? கைப்புள்ள வந்து ஹர்ட் ஆறாராமா. ஓகே, எல்லாரும் வந்து அவங்களுக்கு வந்து ஹாய் கைப்புள்ள அப்படின்னு சொல்லுங்க பசங்களா. பாவம், ஏன்னா கைப்புள்ள வந்து உங்களை மாதிரிலாம் கிடையாது. அவன் வந்து கேடி. அவன் என்ன பண்ணுவான்னா இப்போ ஒரு 10 நிமிஷம் தலையை காட்டிட்டு ஓடிடுவான். இந்த மேம் தனியாக பேசுனா பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான். அவன் ஓடிட்டானா அப்புறம் நம்ம வந்து தனியாக கிளாஸ் அட்டன் பண்ணோம், அதனால இப்போ ஹாய் சொல்லிடுங்க, அவன் ஓடிடுவான். இல்லையா கைப்புள்ள? ஓடிடுவத்தானே? எப்படி 6 மணிக்கு மேலே நீ இருக்க மாட்டேன் அப்புறம் என்ன? ஓகே, so what does it do? இந்த filarial worms வந்து நம்ம lymphatic vesselsல உள்ள போய் உட்காரும். உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா it will cause inflammation. ஓகே, ஸோ வருஷக்கணக்காக அது அங்கேயே இருக்கலாம். அதனால வந்து அந்த limbs எல்லாமே டிஃபார்ம் ஆகி அந்த ஒரு இன்ஃப்ளமேஷனில் வந்து மனுஷன் கால் மாதிரி இல்லாமல் யானைக்கால் மாதிரி மாறறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. ஓகே, அப்போ கூட மேம் நீங்கள் போகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறானா பாருங்களேன் இந்த கைப்புள்ள. So sad. Okay, anyway, so understand பசங்களா, wormsனால cause ஆகிற diseasesல ascariasis and filariasis. Is it clear? Okay, right. Then next வந்து fungi. Okay, so last categoryல நம்ம படிக்க போற disease வந்து is
ஃபங்கை. ஸோ ஃபங்கல் டிசீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் ஜீனஸ் வந்து காஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ். ஸோ 3 ஜீனஸ் யாரு? மைக்ரோஸ்போரம், ட்ரைகோஃபைட்டான், எபிடர்மோஃபைட்டான். இந்த 3 ஜீனஸ்மே ஆர் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் ஃபங்கல் டிசீஸ். ஓகே, ஒரு ஃபங்கல் டிசீஸ் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா, இந்த ஃபங்கஸ் வந்து சாயிலில் இருக்கும்போது, நீங்கள் சாயிலில் நடக்கும்போது, அப்போ சப்போஸ் கால் இடுக்கல அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பிக்கப் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் த டிசீஸ். ஓகே, ரைட். அண்ட் தென் வந்து அதை தவிர வேற யாருக்காவது இந்த ஃபங்கல் டிசீஸ் இருக்கறச்சே அவங்களுடைய டவல்ஸ், கோம்ஸ், அவங்களுடைய க்ளோத்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த ஸ்போர்ஸ் வந்து அந்த க்ளோத்ஸ் மூலியமாக உங்களுக்கு பரவும். ஓகே, வாட் ஆர் தி சிம்டம்ஸ் அப்படின்னு சொன்னால், ரிங் வார்ம்ங்கிறது வந்து நம்ம வாட் இஸ் தட் இச் கார்ட், அப்புறம் வந்து சைபால் அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் வந்து காட்டுவாங்கல்ல, இந்த கழுத்துக்கிட்ட, அப்புறம் இடுப்புக்கிட்ட, அதுக்கப்புறம் காலில் இங்கெல்லாம் வந்து அந்த லீஷன்ஸ் இருக்கிற மாதிரி இதை போட்டிங்க அப்படின்னா எல்லாம் சரியாயிரும்னு. அதே தான் அதோட சிம்டம்ஸ். ஓகே, ட்ரையான ஸ்கேலி லீஷன்ஸ் இருக்கும், ஸ்கின்ல இருக்கலாம், நெயில்ஸில் இருக்கலாம், ஸ்கேல்பில் இருக்கலாம், அண்ட் அது கூடவே இன்டென்ஸான இச்சிங் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து these are the main symptoms. 3 ஜீனஸுமே வந்து இந்த மாதிரி சிமிலரான சிம்டம்ஸ் தான் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா பசங்களா? இஸ் தட் கிளியர்? ஸோ அதனால டிசீசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வித் டைஃபாய்டு, நிமோனியா, இது ரெண்டுமே வந்து பாக்டீரியல், அப்புறம் காமன் கோல்டு விச் இஸ் வைரல், அதுக்கப்புறம் வந்து we saw வைரஸ்க்கு அப்புறம் என்ன, புரோட்டோசோவன்ஸில் அமீபியாசிஸ் அண்ட் மலேரியா. அதுக்கப்புறம் வந்து what did we see, புரோட்டோசோவனுக்கு அடுத்து we saw ஃபங்கை. ஓகே, அண்ட் ஃபங்கைக்கு முன்னாடி இன்னொன்று இருக்கான என்ன, வேர்ம்ஸில் வந்து ஆஸ்காரியஸ் அண்ட் ஃபிலேரியாசிஸ். ஓகே, அவ்வளவுதான், இதோட டிசீசஸ் எல்லாம் முடிஞ்சது. ஓகே, ஸோ கைப்புள்ள கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி ஓடிடாத, நான் இப்போ தான் டிசீசஸ் முடிச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் we are going into the immune system. பட் இது வரைக்கும் is everything clear பசங்களா? All diseases are clear? Everybody? Yes, மதன், ஹீட்டான மாய்ஸ்சர் இருக்கக்கூடிய எந்த இடம்னாலும் ஃபங்கஸ் வளரும். ஓஹோ, அந்த மாதிரி. ஏன் கைப்புள்ள சஞ்சய்க்கும் ஒரு ஹாய் சொல்லேன், பாவம் இல்ல? ஹாய் தானே கேட்குறான். ஓகே, ஆல் ரைட், ஃபேண்டாஸ்டிக். நவ் இம்யூன் சிஸ்டம் கண்டினியூ பண்ணலாமா பசங்களா? ஓகே, எஸ் மேம் கிளியர் சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, சூப்பர். ஸோ இம்யூன் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நம்ம பாடியில் என்ன நம்ம வந்து அதுக்கு டார்ச்சர் கொடுத்தாலும், எங்கெல்லாமோ போகிறோம், எங்கெல்லாமோ உருள்றோம், என்னத்தெல்லாமோ சாப்பிட்றோம், ஆனால் எதை சாப்பிட்டாலும் அதுக்கு வந்து பயங்கர வந்து ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமாக நம்ம பாடியில் வந்து நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் கொடுக்கறது சிஸ்டம் யாருன்னா இம்யூன் சிஸ்டம். ஓகே, நான் இம்யூன் சிஸ்டம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா we have 2 major categories which is innate and acquired. innate immune system அப்படின்னா அது நம்ம பிறக்கும் பொழுதே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இம்யூன் சிஸ்டம். ஓகே, ஸோ ஒரு பிறந்த குழந்தைக்கு கூட இந்த மாதிரி பேசிக்கான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பாடியில் ஆல்ரெடி இருக்கும். ஆனால் இதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் வந்து எதையோ வந்து சாப்பிடலாம், எங்கேயோ போகலாம், எங்கேயோ உருள்றான், என்னெல்லாம் நம்ம பண்ணுறோம். பட் இந்த ப்ராசஸில் நம்ம வந்து ஏதோ ஒரு பேத்தோஜன் கிட்ட சரிப்படி வாங்கி அதுக்கப்புறமா கற்றுக்கக்கூடிய இம்யூனிட்டி தான் வந்து அக்வயர்டு இம்யூனிட்டி. ஓகே, ஸோ அக்வயர்டு இம்யூனிட்டியில் என்னது, we are going to get it through exposure to the organism. Okay, so அந்த மாதிரி டெவலப் பண்ணுறது தான் is acquired immunity. So before we go into the details, okay, so immune system in the body வந்து பார்த்தீங்கன்னா it consists of lymphoid organs, tissues, cells and also molecules like antibodies. Okay, so we have organs, specific-ஆன organs இருக்கு, இதுக்குன்னு cells இருக்கு, and இதுக்குன்னு ஒரு சில molecules இருக்கு which is called as antibodies. So இந்த antibodies ஓட வேலை என்ன அப்படின்னா, நம்ம foreign antigen, ஒரு வைரஸாக இருக்கலாம், அதோட ப்ரோட்டீனாக இருக்கலாம், இந்த பாக்டீரியாவோட டாக்ஸினாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நம்ம இவன் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு
ஃபாரினா யாரோ ஒருத்தர் தெரிஞ்சாங்க அப்படின்னா அவனை போய் லபக்குன்னு பிடிச்சி போட்டு தள்ளுறது தான் இந்த இம்யூன் சிஸ்டமோடைய வேலை. ஸோ இந்த ஃபாரின் ஆன்டிஜனை பார்த்து அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்கள ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் என் ஏரியா பக்கம் வந்தேன் அப்படின்னா உனக்கு வந்து மன்னிப்புலாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக காலி தான் அப்படின்னு சொல்லி போட்டு தள்ளிடுவோம். ஓகே, பட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபாரின் ஆன்டிஜனை ரெக்கக்னைஸ் பண்ணி போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ பிளேஸ் அ ரோல் இன் அலர்ஜி, ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், ஆர்கான் டிரான்ஸ்பிளான்டேஷன்லலாம். ஸோ நம்ம வந்து எவ்வளோ காசு கொடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கிட்னியை எவன்ட்டேருந்தோ பிடிங்கி எடுத்து நம்ம கிட்டே வச்சா அந்த கிட்னி வந்து நீ ஏன் ஆள் இல்லை போடா வெளியே அப்படின்னு சொல்லி இது ரிஜெக்ட் பண்ணி விட்ரும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் கூட நம்ம இம்யூன் சிஸ்டம் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, ஸோ என்ன இருக்குது இம்யூன் சிஸ்டமில்? ப்ரைமரிலி ஒரு ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன் இருக்குது. ஓகே, எங்கே வந்து என்னோட lymphocytes. Okay, who are lymphocytes? They are the white blood cells. So white blood cells liye we have categories இல்லையா? அந்த different white blood cell முக்கியமா lymphocytes தான் will be having a lot of immune response. So இந்த lymphocytesல B and T lymphocytes அப்படின்னு சொல்லுவோம். So இந்த lymphocytes ஃபண்டமெண்டலா எங்க பிறக்குது, எங்க மெச்சூர் ஆகுது, ஓகே, எங்க வந்து வளருது அப்படிங்கறத வச்சு தான் நம்மளோட primary lymphoid organs are there. அதுக்கப்புறம் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ், திஸ் இஸ் த ஆக்சுவல் போர்க்களம். ஓகே, நம்ம வந்து என்னதான் இன்ஸ்டியூட்ல வச்சு ட்ரைனிங் ப்ராக்டிஸ் ஷூட்டிங் ப்ராக்டிஸ்லாம் கொடுத்தாலும் வார் ஃபீல்டில் போகும்போது இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி லைவ் எக்ஸ்போஷர் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அவங்க ஆக்சுவலாக போய் சண்டை போடுற இடம் எது? செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன். அது மட்டும் இல்லாமல் நிறைய செல்ஸ் இருக்கு இன் ஆஸ் பார்ட் ஆஃப் இன்னேட் ஆஸ் வெல் அஸ் அடாப்டிவ் இம்யூனிட்டி. எக்கச்சக்கமான செல்ஸ் இருக்கு இன் அவர் இம்யூன் சிஸ்டம். ஓகே, ஸோ பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் நான் சொன்ன மாதிரி எங்க ஃபண்டமெண்டலா ஒரிஜின் அண்ட் மெச்சுரேஷன் ஆகுமோ தட் இஸ் கால்ட் ஆஸ் அ பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன். நம்ம பாடியில போன் மேரோ அண்ட் தைமஸ் இது ரெண்டு தான் வந்து ஆர் த மெயின் பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். ஸோ போன் மேரோல தான் எல்லா செல்லுமே பிறந்துட்டு பி லிம்ஃபோசைட்ஸ் எல்லாமே போன் மேரோலியே வந்து தே வில் மெச்சூர். நம்மால் யாரு நம்மால் யார் இல்லை அப்படிங்கிறத கத்துக்கிற இடம் வந்து இஸ் த போன் மேரோ ஃபார் த பி லிம்ஃபோசைட். டி லிம்ஃபோசைட் அதே தைமஸ்ல இதே மாதிரி ஸ்கூலுக்கு போய் கத்துக்கும். ஓகேவா, எல்லாம் கற்றுக்கிட்டு வந்து வாட் டு தே டிஃப்ரென்ஷியேட் இன்டு ஆன்டிஜன் சென்சிட்டிவான லிம்ஃபோசைட்ஸாக அவங்க மாறுறாங்க. ஸோ பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் யாரு? தைமஸ் அண்ட் bone marrow. Okay, then moving on to the secondary. So இங்க தான் வந்து there is site for interaction. ஆக்சுவலா நம்ம ஆன்டிஜனை பார்த்து அவனை ஓகே இவனை போய் போடுறா அப்படின்னா அவனை போய் போட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறது யாரு? இஸ் இன் த செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன். ஓகே, ஸோ இந்த செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கிற பேயர்ஸ் பேட்ச், நம்மளோட ஸ்ப்ளீன், tonsils, lymphatic vessels, உடம்பு பூரா we have vessels இல்லையா? vessels, nodes, ஓகே, எங்கெல்லாம் நம்மளோட lymphatic nodes இருக்கோ அது எல்லாமே, and then also the appendix. இந்த மாதிரி சைட்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து லைவ் எக்ஸ்போஷர் டு நம்மளோட ஆன்டிஜன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, is that clear? ஓகே, என்ன ஆளுக்கு வந்து கைப்புள்ள இக்னோர் பண்றாரு, கைப்புள்ள இக்னோர் பண்றாருன்னே வந்து இங்க போட்டுட்டு இருக்கு. என்ன கைப்புள்ள, நீ வர்றதே என்னைக்கோ ஒரு நாள் வந்தும் வந்து இந்த மாதிரி வந்து பாதி பேருக்கு ஹை சொல்ற, பாதி பேருக்கு ஹை சொல்ல மாட்டேன். 6 மணி ஆச்சுன்னா ஓடிடுவேன். சரி 20 நிமிஷம் தான் இருக்கு, எல்லாருக்கும் ஹை சொல்லிட்டு ஓடு. Right. Okay, so this is the secondary lymphoid organ. Then we have certain specialized tissue in the body which is called as malt. Okay, malt none ragi malt, barley malt அந்த மாதிரி நினச்சிக்க கூடாது. malt அப்படிங்கிறது mucosa associated lymphoid tissue. ஓகே, ஸோ மியூகோசாங்கிறது என்னது? நம்மளோட யூரினோஜெனிட்டல் ட்ராக்ல, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல, இந்த மாதிரியான சென்சிட்டிவான ட்ராக்ஸ்ல வந்து என்ன இருக்கு? ஒரு மியூக்கஸ் கோட்டிங் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த மியூக்கஸ் கோட்டிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது இருக்கும்? ஒரு ஸ்டிக்கியான சர்ஃபேஸ் இருக்குமா? இப்போ நம்ம நடந்துகிட்டே இருக்கும்போது எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம கிளம்புறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு மியூகோசா ட்ராக்டில் இந்த பேத்தோஜன் வந்து அப்படியே போகும்போது போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அவன் அங்கேயே போட்டு தள்ளுறது ஈஸி இல்லை. கரெக்ட்? ஸோ அப்போ அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சில
லிம்ஃபாய்ட் டிஷ்யூவை நான் விலைக்கு வச்சிருப்பேன். ஸோ எவனாவது சிக்கனான்னா அங்கேயே போட்டு தள்ளுடா அப்படின்ட்டு. ஸோ தேட் இஸ் பேசிக்லி மியூகோசாவோட இருக்கிற ஸோ மியூகோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ அதுதான் வந்து மால்ட். நம்ம பாடியில் வந்து 50% ஆஃப் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ வந்து இந்த மாதிரி மால்ட் ஃபார்மில் தான் இட் இஸ் ப்ரெசன்ட். ஓகே ரோஹித், primary and secondary ரொம்ப சிம்பிள் கண்ணா. primary is going to be the place where the cells originate and mature. செகண்டரியில தான் site of infection, actual interaction with pathogen வந்து happens in the secondary lymphoid organ. Okay, all right. சம்யுக்தா, சாதனா எல்லாமே ஓகேயா? அஷ்மிதா, காயத்ரி, ஓகே ரைட். ஸோ மால்ட் தான் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் நம்மளோட லிம்ஃபாய்ட் டிஷ்யூ. நான் கம்மிங் டு த இன்னேட் இம்யூனிட்டி, நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் சம்திங் பிறந்த குழந்தைக்கு கூட இருக்கும். என்னெல்லாம் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கலான பேரியர்ஸ், நம்ம ஸ்கின். ஓகே, ஸ்கின் வந்து நம்ம சும்மாவே எல்லா இடத்துலையும் போய் உருள்றோம், என்னெல்லாமோ பண்ணுறோம். பட் ஆனால் எந்த ஒரு பேத்தஜனும் இந்த லேயரை தாண்டி உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் ப்ரொடெக்டிங் அஸ். ஸோ ஸ்கின் இஸ் அ பேரியர். அதுக்கப்புறம் நாஸ்ட்ரில்ஸ்ல இருக்கக்கூடிய ஹேர், ஓகே, சீலியா in the respiratory tract, mucus that is present, okay. So இது எல்லாமே வந்து is part of physical barriers. Any child பிறந்த உடனே கூட எல்லாருக்குமே இது இருக்கும். அதுக்கப்புறம் physiological barriers, okay, அதாவது நம்ம அழும்பொழுது கண்ணில் வந்து there is a enzyme called lysozyme that is secreted, okay. நம்ம tears are there, நம்ம gastric juices in the stomach, okay. அவ்வளோ acidic-ஆன ஒரு environment எதுக்கு வச்சிருக்கோம்? கண்டதை எடுத்து வாயில போட்டுக்கிறோம். அதனால ஏதாச்சும் ஒன்று suppose there is something that's contaminated, we can always recover from it. அதுக்கப்புறம் நம்ம saliva, நம்ம sebum, all the oil glands in the body are all form of physiological barriers in the body. Okay, then when we look at cellular barriers, okay, cellular barriers la வந்து பாத்தீங்கன்னா neutrophils, basophils, eosinophils எல்லாமே வந்து are WBCs that are present all the time. So ஒரு சில நார்மலான ஒரு இன்டராக்ஷனில் நீ நம்மால் இல்லைன்னா நீ காலி அப்படின்னு சொல்லி உன்னை எனக்கு தெரியலாம் வேணாம், நீ வந்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி பாரபட்சமே இல்லாமல் இவங்கெல்லாம் ஃபைட் பண்ணுவாங்க. ஓகே, these are all cellular barriers. அது மட்டும் இல்லாமல் we have macrophages and the natural killer cells. So இந்த 5 வகையான செல்ஸுமே வந்து are present in everybody's body and irrespective of இது என்ன pathogen, இது என்ன antigen, என்னன்னே தெரிலனா கூட நீ நம்மால் இல்லையா get out அப்படின்னு சொல்லி it will go for a war. Okay, and அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் கேட்டகரியில் we have cytokine barriers, okay, which is the interferons. Okay, சரி, நான் இங்கே ஒரு செல் இருக்கேன், எனக்கு தான் வந்து ஒரு வைரஸ் ஏதோ வந்து என்னை அட்டாக் பண்ணிருச்சு, நான் தான் வந்து உயிரை விட போகிறேன். ஆனால் உயிரை விடுற நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்? ஒரு இன்டர்ஃபெரானை வந்து பக்கத்து செல்லுக்கு அனுப்புவேன். ஓகே, ஸோ இந்த பக்கத்து செல்லுக்கு அனுப்பிச்ச உடனே நீயாச்சும் உசாராயிருடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்ச உடனே இந்த பக்கத்து செல் என்ன பண்ணும்? இந்த இன்டர்ஃபெரான் இந்த இந்த சைட்டோகைன்ஸை வாங்கி இட் வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் த இன்டர்ஃபெரான்ஸ். நவ் when this is producing the interferons, what happens? இந்த வைரஸ் வந்து இந்த ஒரு செல்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த செல்லுக்கு தாவும் போது நான் இந்த வைரஸ் வரல விடாமல் பண்ணுறதுக்கு இன்டர்ஃபெரான்ஸை யூஸ் பண்ணி உஷாராயி I will save myself. ஓகே, எஸ், ஒரு மெசேஜ் மாதிரி. வெரி குட். ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து இஸ் நத்திங் பட் அன் இன்டர்ஃபெரான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கெமிக்கல் மாலிகுல்ஸ் மூலியமாக கூட நமக்கு இம்யூனிட்டி கிடைக்கும். ஓகே, எஸ், இன்டர்ஃபெரான்ஸ் ஆர் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். எஸ் ரோஹித், கண்டிப்பா. ஓகே, ஆல்ரைட். ஸோ இனியேட் இம்யூனிட்டியில் இது எல்லாமே எல்லாருக்குமே எல்லா ஸ்டேஜஸ்லையுமே இருக்கக்கூடிய விஷயம்தான். நான் அக்வயர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி எவன்கிட்டயாவது போய் சமத்தியாக அடி வாங்கிட்டு வரும்போது நெக்ஸ்ட் டைம் வந்து இவன் அடிச்சான்ல, அவன் அடுத்த தடவை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருப்போம். அதுதான் நம்மளோட அக்வயர்ட் இம்யூனிட்டி. ஓகே, ஸோ பேத்தோஜன் ஸ்பெசிஃபிக் ஒவ்வொரு பேத்தோஜன்லையும் நம்ம முதல் தடவை அடி வாங்கும் போது தான் ஓ இவன் பேத்தோஜனா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். ஓகே, ஆனால் ஒரு தடவை அடி வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை we will remember them. ஓகே, சரி, இந்த செல் இவன் தான் லாஸ்ட் டைம் வந்து பயங்கர வயிற்று வலி எனக்கு, இப்போ நெக்ஸ்ட் டைம் இவன் வந்தான்னா இவன் காலி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு
பேத்தஜனுக்குமே ஒவ்வொரு தடவை நம்ம சரிப்படி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த மெமரி வரும். அதனால தான் இட் இஸ் சம்திங் வி அக்வயர். ஆல்ரைட், நான் இந்த பேத்தஜன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லோ இன்டென்சிட்டி ரெஸ்பான்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன், முதல்ல இவன் வருவான், வந்து ஹாய் மச்சான் அப்படின்னு சொன்ன உடனே இவன் நம்மளா இல்லையா, இவன் எதுக்காக வந்திருக்கான், இவன் டேஞ்சரா இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு ஆராய்ச்சி நடத்துவோம். அந்த ஆராய்ச்சி நடத்துறதுக்குள்ள 2 பேரா வந்தவங்க 2000 பேரா மாறிடுவாங்க. அப்புறம் ஐயோ இவன் வந்து நம்ம ஆளே இல்லைன்னு நம்ம ரியலைஸ் பண்றதுக்குள்ள இந்த 2000 பேர் 20,000 பேரா மாறி நம்ம உடம்புல்லா பரவி நமக்கு டேமேஜ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அப்படியும் அதை மீறி நம்ம வந்து எழுந்து வந்து அவங்கள அடிச்சு இது பண்றதுக்குள்ள எப்படியும் டாக்டர் ஊசி போட்டு குணப்படுத்திடுறாரு. ஓகே, பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம ரெஸ்பான்ஸ், இம்யூன் சிஸ்டமோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப லோ இன்டென்சிட்டி ரெஸ்பான்ஸாக தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ டேமேஜ் வாங்கினதுக்கு அப்புறமா வாட் வில் ஹேப்பன், இந்த இவன் வந்து ஞாபகம் வச்சுப்பான், நீ அடி சாதாரண அடியா, நான் வந்து மறக்கிற டைப்லாம் இல்லை, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை when the subsequent encounter with the same pathogen is produced, அப்போ பயங்கர ஒரு ஹை இன்டென்சிட்டி ரெஸ்பான்ஸ் இஸ் ப்ரொடியூஸ். யாரால, மெமரி செல்ஸ்னால. இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸுக்கு பேரு anamnestic response. ஓகே, ஸோ இந்த பிரைமரி அண்ட் செகண்டரி ரெஸ்பான்ஸை யார் மீடியேட் பண்ணுறா அப்படின்னா நம்மளோட லிம்போசைட்ஸ், விச் இஸ் த பி அண்ட் டி லிம்போசைட்ஸ். ஓகே, ஸோ பி அண்ட் டி லிம்போசைட்ஸ் எப்படி வேலை செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ துப்பாக்கி படம் பார்த்தோம்ல, ஸோ துப்பாக்கி படத்தில் வந்து என்னாச்சு, விஜய் தான் வந்து மெயின் ஆள். ஓகே, ஸோ விஜய் வந்து இந்த ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் எங்கே போகிறாங்க அப்படிங்கிற பிளான் எல்லாம் டிவைஸ் பண்ணி எல்லாருக்கும் பேக்கில் கன் போட்டு கொடுத்து எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு, ஓகே நீங்கள் எல்லாம் டிஸ்பர்ஸ் ஆகி இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டார். நான் இந்த பக்கத்தில் வந்த மிலிட்ரி சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, ஜாலியாக அதே ரூட்டில் போய் டப்புன்னு போட்டு போயிட்டாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்குன்னு தனிப்பட்ட பிளானிங் ஏதாவது இருக்கா, கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் ஐடியா கொடுக்கலன்னா அவங்க ஏதாவது செய்வாங்களா, செய்ய மாட்டாங்க. ஸோ யார் மெயின் தலை கண்டுபிடிச்சி ஸ்பை வச்சு, சரி ஓகே நீ இந்த இடத்துல போய் இப்படி இந்த மாதிரி பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி நீ போடு அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும்ல, அதுதான் நம்மளோட டி லிம்போசைட். அதுதான் இப்போ சொல்லணும்னு வந்தேன். தளபதி எக்ஸாம்பிள் கொடுத்ததுனால டி லிம்போசைட் எப்படி இல்லையா? ஸோ இந்த டி லிம்போசைட்ஸோட வேலை என்ன அப்படின்னா, இட் வில் help in the production of antibodies. ஓகே, ஆக்சுவலா இவன் இங்கே தான் இருக்கான், இவன் இங்கே இப்படி இல்லை அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறது வந்து யாரு, இஸ் கோயிங் டு பி திஸ் டி லிம்போசைட். ஓகே, ஸோ சீன் மறந்து போச்சுன்னு சொல்லி கைப்புள்ள படம் பார்க்க போயிடாத, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஆல்ரைட், பட் பி லிம்போசைட் யாரு, அவன் தான் ஆக்சுவல் மிலிட்ரி மேன். ஓகே, நீங்கள் வந்து பிளான் போட்டு கொடுக்குறது அளவுக்கு இவனுக்கு அறிவில்லை தான், பட் ஆனாலும் வந்து ஸ்பெஷலான ப்ரோட்டீன்ஸ் கால்ட் ஆன்டிபாடிஸ், ஆக்சுவல் கன் யூஸ் பண்ணுறது வந்து இஸ் த பி லிம்போசைட். ஓகே, எஸ் கலை செல்வி, ஒன்ஸ் எக்ஸ்பிளனேஷன் இஸ் ஓவர் வில் டூ த குவிஸ். ஓகே, right, so in the B lymphocytes வந்து is going to produce the actual antibodies தான் வந்து gun தான் வந்து போய் என்னோட கரெக்டா ஆன்டிஜனோட ஃபியூஸ் ஆகி ஆன்டிஜனை காலி பண்ணும். கிளியர்? ஸோ இந்த பி லிம்போசைட் இல்லாமல் டி லிம்போசைட்டும் ஒன்றும் பண்ண முடியாது, டி லிம்போசைட் இல்லாமல் பி லிம்போசைட்டும் ஒன்றுக்குள்ள பண்ண முடியாது. ஓகே, ஸோ தே ஆர் ஆல் ஒன்றுக்குள்ள ஒன்று. ஓகேவா? ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஸோ இதுக்கப்புறம் ஆன்டிபாடினா என்ன? ஓகே, ஆக்சுவல் ஆன்டிபாடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இந்த மாதிரி வை ஷேப்டான ஸ்ட்ரக்சர், 2 ஹெவியான செயின்ஸ் இருக்கும், பெரிய செயின்ஸ், 2 குட்டி லைட்டான செயின்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இவங்களுக்கு நடுவில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தே வில் ஹேவ் டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேன் யூ ஆல் சி இந்த ஒரு பார்ட் இஸ் an antigen binding site. இந்த antigen binding site வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப் வந்து அந்த ஏற்ற ஆன்டிஜன் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான். ஸோ லெட்ஸ் சே there is something else. ஓகே, இன்னொரு ஆன்டிபாடி will be there. ஓகே, இன்னொரு ஆன்டிபாடி will be there which has a ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். அப்போ வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இட் வில் ஹாவ் அ செப்பரேட் இது. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ஒவ்வொரு ஆன்டிஜன் பைண்டிங் சைட்டும் ஒவ்வொரு ஆன்டிஜனுக்காக வேண்டி ஸ்பெசிஃபிக்காக நம்ம பாடி தயாரிக்கிற ஒரு விஷயம். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ அதனால இந்த மாதிரி 2
லைட் செயின்ஸ், 2 ஹெவி செயின்ஸ் இருக்கும். அண்ட் இவங்க வந்து 5 டைப்ல இருக்காங்க நம்ம பாடியில. ஓகே, AGEMD. ஓகே, 5 டைப் இருக்காங்க. அதில் வந்து M டைப் தான் வந்து இஸ் த லார்ஜஸ்ட் ஆன்டிபாடி, G டைப் தான் வந்து இஸ் த மோஸ்ட் காமன். அது மட்டும் இல்லாமல் G ஆன்டிபாடி தான் வந்து பிளசென்டாவை கிராஸ் பண்ணி இட் வில் கோ டு த ஃபீட்டஸ். ஓகே, அம்மாலேருந்து குழந்தைக்கு பிஃபோர் ஈவன் பர்த் G ஆன்டிபாடிஸ் தான் வந்து வில் கிராஸ் த placenta. Now A antibodies one is a secreting type of antibody which is produced in the colostrum. Okay, the first mother's milk la vande you will find this colostrum in the IgA colostrum la. Okay, and then IgE vande is involved in allergy. So in the 4 actually D ஒன்னு இருக்கு. D வந்து mostly supporting antibody மாதிரி சுத்தும். ஓகேவா? So in the 5 type of antibodies வந்து are present in our body. Now இந்த 5 டைப்புமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த B cells வந்து என்ன ஆகும், B cells வந்து அது பாட்டுக்கு இருக்கும். அப்புறம் அதுக்கு வந்து T செல்லோடைய சிக்னல் கிடைச்ச உடனே அது என்ன பண்ணும், கொஞ்சம் வளர்ந்து ஒரு பிளாஸ்மா செல் ஆகி இந்த செல்குள்ள நிறைய ஆன்டிபாடிஸ் தயாரிக்க ஆரம்பிச்சிடும். Now the plasma cell will release all the antibodies. அப்போ இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் போய் it will go fight. ஓகே, அண்ட் என்னோட இந்த மெமரி பி செல்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கும். ஓகே, இப்படி ஒருத்தன் வந்தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கும். ஓகே, தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஓகேவா? நான் இது எல்லாமே வந்து இந்த ஆன்டிபாடிஸை நான் எதில் ரிலீஸ் பண்ணுறேன், பிளட்டில் ரிலீஸ் பண்ணுறேன். பிளட் வழியாகத்தான் என்னுடைய இந்த ஆன்டிபாடிஸ் வில் கோ அண்ட் ஃபைட் அண்ட் ப்ரொடியூஸ் மை இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ தேர்ஃபோர் இந்த மாதிரியான இம்யூன் ரெஸ்பான்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ ஹியூமரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஹியூமர்னா ஃப்ளூயிட். ஸோ ஃப்ளூயிட் வழியாக போய் நான் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் இஸ் த ஹியூமரல் இம்யூன் response. Okay, so these antibodies are present in the bloodstream. All right, so primary and secondary response வந்து பாத்தீங்க அப்படின்னா as you all can see, முதல்ல ஒரு X உள்ள வந்தான் அப்படின்னா அவனுக்கு antibodies first time produce பண்றதுக்குள்ள விடிஞ்சிரும். ஆனால் 2வது தடவை வந்தான் அப்படின்னா எவ்வளோ இன்டென்சிஃபைடான ரெஸ்பான்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ செகண்டரி ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கர எக்ஸ்ட்ரீமான ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கும். அன்னைக்கு பார்த்து எவனாவது புதுசாக ஒய் வந்தாங்க அப்படின்னா வேற வழியே இல்லை, திருப்பி முதல்ல இருந்து வந்து நம்ம ஓகே டேமேஜ் அப்படின்னு சொல்லி அடி வாங்குறது தான் நம்மளோட இம்யூன் சிஸ்டமோட டைப். ஓகே, so first response is always a very குட்டி response, low intensity response. Second response தான் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸா இருக்கும். All right, okay, now moving to active and passive immunity. ஓகே, ஸோ ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் இந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவ்ல நம்ம நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்டிவ் அப்படிங்கிறது வந்து யார்கிட்டேருந்தும் கடன் வாங்க மாட்டேன், யாரோட ஹெல்ப்பும் நான் எடுத்துக்க மாட்டேன், சொந்தமாக நானே வந்து தயாரிப்பேன். ஓகே, ஸோ நானே இந்த ஆன்டிபாடியை எல்லா மெட்டீரியல்ஸையும் வச்சு தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ எனக்கு வந்து விவரம் பத்தாது. ஸோ ஒரு தடவை ஒரு ஆன்டிஜன் உள்ளே வந்து டேமேஜ் காஸ் பண்ணி நான் வந்துட்டு அடி வாங்கி ஓகே ஃபுல் அதாவது வச்சு செஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து என்ன பண்ணுவேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டு நான் வந்து அதுக்கான ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஆனால் ஒரு தடவை அடி வாங்கினா கூட 2வது தடவையிலேருந்து அவன் எப்போ வந்தாலும் சரி வந்தோடனே காலி. ஓகே, ஸோ லாங் டர்மான ஒரு பெனிஃபிட்டுக்கு எனக்கு கண்டிப்பாக ஆக்டிவ் இம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப உதவும். ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டினா நான் தான் ஆக்டிவாக ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அண்டர்ஸ்டுட்? இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி? ஆமாம் சரண், ஆன்டிஜன் அப்படின்னா பேத்தஜன் மாதிரி தான். பட் ஆனால் பேத்தஜன் மேலே இருக்கிற ஏதோ ஒரு 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 ப்ரோட்டீனோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் தான் நம்ம ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏதாவது ஒரு பார்ட்டிகளோ சம்திங் லைக் தட். ஓகே, பட் இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ பேத்தஜன் ஒன்லி. ஸோ பேத்தஜன்ஸ் ஆர் ஆன்டிஜன்ஸ், தே கேரி ஆன்டிஜன்ஸ் அந்த மாதிரி. ஓகே, ஆல்ரைட். ஸோ அதனால் வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி என்னாகும், ஆக்சுவலாக நமக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடச்சி அதுக்கப்புறமா நம்ம சொந்தமாக வந்து நம்ம ஒரு பீரியடில் அடி வாங்கி அதுக்கப்புறமா அதுலேருந்து எழுந்து வந்து அப்புறமா நம்மளா ப்ரொடியூஸ் பண்ணாதான் அது ஆக்டிவ் இம்யூனிட்டி.
பட் இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டினால என்ன ஆகும், மெமரி செல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அப்போ எத்தனை தடவை அதுக்கப்புறம் வந்தாலும் என்னால் ஃபைட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி எனக்கு இருக்கு. நான் இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி நேச்சுரலாக எப்படி கிடைக்கும், நேச்சுரலாக நீ எங்கேயாவது போய் யார்கிட்ட இருந்தாலும் இந்த டிசீஸை வாங்கி ஒரு தடவை அடிபட்டு அப்புறம் அடுத்த தடவை அதே அவங்ககிட்ட இருந்து போய் டிசீஸை வாங்குனீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து you will have a natural active immunity in your body. Okay, now apart from natural நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு ஆஸ்பெக்ட் யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக நம்ம போய் வேக்சினேஷன் போட்டுக்கலாம். ஓகே, லைக் we all did for COVID. So கோவிட்னு இல்லை, lot of other very deadly diseasesக்கு we have vaccinations. ஸோ எதுக்கு வேக்சினேஷன் போடுறோம் அப்படின்னா இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி ஜென்ரேட் ஆகிறதுக்கு தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியலாக இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு டம்மி பீஸை உள்ள அனுப்புகிறோம். அந்த டம்மி பீஸை தான் வந்து நம்ம ஆக்சுவல் இதுன்னு நினச்சி நம்ம ஃபுல் பாடி வந்து வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் ஆன்டிபாடிஸ். பட் நல்ல விஷயம் தான், பிகாஸ் நமக்கு ஆக்சுவலாக டிசீஸ் வரல, ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ தட் இன் லாங் டேர்ம் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, எஸ் டெஃபினெட்லி, எஸ் ரூபன். ஓகே, ஸோ அதனால வந்து தட் இஸ் அபவுட் ஆக்டிவ் இம்யூனிட்டி. நான் பாசிவ் இம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு தடவை இவங்கிட்ட வந்து செருப்படி வாங்கி அதுக்கப்புறமா எழுந்து வரலான்னு பார்த்தா உயிரே இருக்காது. அதனால நான் என்ன பண்ண போறேன், என் உயிர் போகிறதுக்கு முன்னாடி எவனாச்சும் எனக்கு கடங்குங்கடா, நான் அடுத்த தடவையிலேருந்து கேர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாசிவ் இம்யூனிட்டியில் நம்ம ரெடிமேடான ஆன்டிபாடியை வெளியிலிருந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ லைக் ஹவு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிறக்கும் பொழுதே வந்து த்ரூ த ஃபீட்டஸ் ஐஜிஜி கிராஸ் பண்ண முடியும் த்ரூ த பிளசண்டான்னு சொன்னேன். ஸோ அது மூலியமாகவோ அல்லது கொலோஸ்ட்ரம் வழியாகவோ ஐஜிஏ வந்து மதர் வந்து ரெடிமேடாக அதை ப்ரிப்பேர் பண்ணி பேபிக்கு கொடுக்குறாங்க. கரெக்டா? ஸோ தட் இஸ் அ நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் பாசிவ் இம்யூனிட்டி. அதுலேயும் ஆர்டிஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட். ஆன்டி டெட்டனஸ் ஆர் ஆன்டி வெனம், பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொன்னால் சரி, இந்த பாம்போட விஷத்தை வந்து நான் கண்டுபிடிச்சி அதுக்கான ஸ்ட்ரக்சர் எல்லாம் நான் டிவைஸ் பண்ணி அதுக்கான ஆன்டிபாடியை நான் ரெடி பண்ணி அடுத்த தடவை கேர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே பாம்பு மொத்தமாக அது வேலையை காட்டிட்டு போயிடும். ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், பாசிவ் இம்யூனிட்டியில் வந்து ஆல்ரெடி வேறு ஏதோ இந்த வெனம் வந்து அஃபெக்ட் பண்ணாத ஒரு குதிரைக்கோ இல்லை ஒரு ரேபிட்லேயோ வந்து நம்ம இந்த ஒரு பாம்போட விஷத்தை உள்ளே போட்டு அதுக்கான ஆன்டிபாடிஸை ரெடியாக தயார் பண்ணி வச்சுப்போம். ஓகே, ஆர் டெட்டனஸ் ஃபார் தட் மேட்டர் நம்ம வந்து ரெடியாக பண்ணி வச்சுப்போம். ஸோ எங்கேயாச்சும் போய் நம்ம அடி வாங்கணும் அப்படின்னாலோ இல்லை ஏதாவது பாம்பு கடிச்சிருச்சுனாலோ நம்ம இமீடியட்டாக இந்த ஆன்டி டெட்டனஸ் சீரம் ஆர் நம்மளோட இந்த anti-venomous serum வந்து we can use for snake bites and all that and காப்பாத்திஃபை for that moment. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து மெமரி செல்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏதோ நீ ஒரு தடவை பாம்பு கடி வாங்கினேன், நான் ஹெல்ப் பண்ணேன், அடுத்த தடவை பாம்பு கடி வாங்கினேன்னா திரும்பி எங்கிட்ட தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு தடவை நம்ம வந்து பாம்பு கடி வாங்கிட்டோம்னா இனிமே எத்தனை தடவை வேணா வாங்கலாம் அப்படின்லாம் கிடையாது. ஓகே, ஸோ தெர் இஸ் நோ மெமரி பி செல்ஸ் அண்ட் இமீடியட் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகே, இவனை மாதிரி அடி வாங்கி அதுக்கப்புறமா டேமேஜ் ஆகி அப்புறம் டேமேஜை ரிகவர் பண்ணுற நெசசிட்டி இங்கே கிடையாது. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டி, பாசிவ் இம்யூனிட்டி ரெண்டுத்துலேயுமே நேச்சுரல் இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இருக்கு. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ வேக்சினேஷன் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறோம், வி ஆர் இன்ஜெக்டிங் ஒரு பர்டிகுலர் விஷயம். அந்த விஷயம் என்ன, ஒரு வீக்கான வைரஸாக இருக்கலாம், கில் பண்ண வைரஸ் ஆர் பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லை அந்த ஒரு பேத்தோஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆஸ்பெக்டை நான் வந்து ஒரு ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்க்காக வேண்டி ஐ வில் இன்ஜெக்ட். நான் அதிலிருந்து மெமரி செல்ஸ் வந்து உருவாகி இட் வில் ட்ரிகர் அ பெட்டர் செகண்டரி ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக ஒரு பேத்தோஜன் வரும்பொழுது. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ அதனால வந்து எந்த ஒரு டிசீஸும் டெவலப் ஆகாமல் நம்ம அந்த இண்டிவிஜுவலை காப்பாற்ற முடியும். தட் இஸ் வேக்சினேஷன். ஓகே, நான் அலர்ஜிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ட்ராமா. ஓகே, ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு ஓவராக சீன் போட்டு நம்மளையும் பயமூர்த்தி பண்ணுறது தான் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன். ஸோ ஓவர் ரியாக்ஷன் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம். ஏதோ ஒரு நாய் இப்படி கிராஸ் ஆச்சு, அது ஒரு முடியை நம்ம தொட்டோம் அப்படின்னா எதுக்கு இப்போ தும்மணும், தும்ம வேணாம், ஆனாலும் வந்து அதை வந்து எக்ஸாச்சுரேட் பண்ணி இல்லை டஸ்ட் அப்படியே போச்சு அப்படின்னா பேசாமல் போகலாம்ல. பயங்கரமாக தும்மல் காஸ் பண்ணி காஃப் காஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து இஸ் பிகாஸ் ஆஃப் அலர்ஜி. ஸோ போலன் கிரெயின்ஸ், அனிமல் டேண்டர், இது எல்லாமே வந்து ஆர் பொட்டென்ஷியல் அலர்ஜென்ஸ். ஓகே, விச் வில் காஸ் திஸ் அலர்ஜி. ஓகே,
ஸோ இவங்க வந்து மெயினாக அலர்ஜியில் எந்த ஆன்டிபாடி இன்வால்வ்டாக இருக்குன்னா ஐஜிஇ. ஓகே, ஸோ அலர்ஜினா இச். ஓகே, அப்போ இச்சுக்கு இ, அதனால ஐஜிஇ அப்படின்னு சொல்லி நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ யூ கேன் ஆல்சோ ரிமெம்பர் இட் இன் அ சிமிலர் வே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அலர்ஜிஸ் நடக்கும்பொழுது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஒரு சில chemical compounds called histamines வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, which will trigger இந்த ஒரு allergic reaction. ஸோ இந்த ஹிஸ்டமின்லேருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி சரி ஓகே ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா ஆன்டி ஹிஸ்டமின்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் when we administer antihistamines, ஹிஸ்டமின்ஸை வந்து it will try to calm down. அப்போ நம்ம allergic reactionம் eventually calm down ஆயிடும். சரியா? இஸ் இட் கிளியர்? ஸோ தட் இஸ் அபவுட் அலர்ஜி. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் தான் பசங்களா. தென் கமிங் டு எய்ட்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபண்டமெண்டலாக ஒரு 5 கேட்டகரிஸில் டிசீசஸ் என்னென்ன பேத்தஜன்ஸ் காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். அதுக்கப்புறமா நம்மளோட இம்யூன் சிஸ்டமில் என்னெல்லாம் இருக்குது, நம்ம எப்படியெல்லாம் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் உண்டு பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ன்னு சொல்லும்பொழுது நம்ம ஹியூமன் ஹெல்த்துக்கு பயங்கர ஒரு த்ரெட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு டிசீசஸை வந்து நம்ம படிக்க போகிறோம். முதல் டிசீஸ் வந்து இஸ் எய்ட்ஸ், ரெண்டாவது வந்து இஸ் கோயிங் டு பி கேன்சர். Okay, so far all good? All good? Mast cells வந்து again are kind of ஒரு immune cells தான் அது சஹானா ஸ்ரீ. So tissuesல வந்து we'll find these mast cells. Okay, அங்கேயும் வந்து we will see the production of basically defense-க்கு தான் it will work. mast cells தான் வந்து will produce histamines அது எல்லாமே. Okay. ஓகே, புவிழி, திரியம்பிகா, ரோஹித். வேக்சினேஷன் ஒன்றுமே இல்லை. எனி கைண்ட் ஆஃப் வைரஸோ பாக்டீரியாவோ நம்ம வந்து ஒரு டம்மி பீஸாக உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி we are triggering a primary response so that secondary response will be better when the actual encounter of pathogen will happen. Okay, right. IgM is the largest antibody, Triambika. அது தவிர you don't have to remember anything. Okay, I hope it's clear. GVS, good. Saran, Faiza. Yes, that is why Faiza, it is important to breastfeed the baby in the initial stages. ஏன்னா மதரோட மில்க்ல வந்து இந்த மாதிரியான ஆன்டிபாடிஸ் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஓகே, ஸோ அதனால நேச்சுரல் வேல it is very important that a child receives all of this. Okay. If the mother didn't give, yes, of course, அந்த ஒரு சில IgA எல்லாமே வந்து அந்த குழந்தைக்கு கிடைக்காது தான். But instead வந்து I think they will administer something from the outside. அந்த ஃபார்முலா மில்க்ல அது எல்லாமே ஒரு அளவுக்கு it will be there, but of course natural இது மாதிரி வராது. ஓகே, ஓகே. கிரியேட்டிவிட்டி ஸ்டோர். ஆக்சுவலி கோல்டு வந்து ஏன் இத்தனை தடவை வருது அப்படின்னா ரிமெம்பர் காமன் கோல்டு வந்து இஸ் அ வைரஸ். ஓகே, ஸோ இந்த வைரஸ் வந்து வில் கீப் மியூட்டேட்டிங். நீங்கள் உங்களுக்கு எத்தனை தடவை கோல்டு வந்திருக்கோ அத்தனை தடவையும் நீங்கள் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் சேட்லி அந்த வைரஸ் மாறிடுச்சு. அதனால அந்த மாறின வைரஸை திருப்பி நம்ம பார்க்கும்பொழுது திருப்பி நமக்கு முதலேருந்து தான் வரும். பிகாஸ் ஆன்டிபாடிஸ் வெரி ஸ்பெசிஃபிக். ஃபீவருங்கிறது வந்து வெரி ஜென்ரல் சிம்டம் கண்ணா. ஸோ அதனால இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி இது எத்தனை தடவை வருது, அதுக்கு வேற காரணம் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் வந்து அகேன் அண்ட் அகேன் அது வருது. அதுக்கு மட்டும் ஆன்டிபாடிஸ் கிடையாது. ஓகே, ஓகே மஹிமா. மால்ட்டுங்கிறது வந்து மியூகோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ. சரியா? ஸோ இந்த மியூகோசா அசோசியேட்டட் சொல்லும்போது எங்கெல்லாம் மியூகோசா இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் லிம்போசைட்ஸ் இருக்கும். ஸோ தட் எவனாச்சும் மாட்டினா அப்படின்னா அங்கேயே துவச்சு எடுத்துடலாம். ஓகே, all right. I hope everything is clear pasangla. So let's continue into AIDS. Okay, so AIDS அப்படிங்கிறது AIDS stands for acquired immunodeficiency syndrome. சிண்ட்ரோம்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து நிறைய குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் நமக்கு சேர்ந்து வரும்போது we call it a syndrome. ஓகேவா? ஸோ இது வந்து யார் காஸ் பண்றா அப்படின்னா HIV, ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ். ஸோ இந்த HIV தான் வந்து இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் திஸ் டிசீஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணும் இந்த வைரஸ் அப்படின்னா இது கிட்ட ஒரு RNA ஜீனோம் இருக்கு.
ஓகே, RNA ஜீனோம் கூடவே ஒரு என்சைமை தூக்கிட்டு வரும். ஹூ இஸ் தி என்சைம்? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸை யூஸ் பண்ணி நம்ம செல்குள்ள வந்தா உடனே what this virus will do na, very intelligent. Okay, நம்ம பாடிக்குள்ள மேக்ரோஃபாஜ்னு ஒருத்தன் இருப்பான், பாவமா இருப்பான். ஓகே, அவங்கிட்ட போய் மச்சான் நான் உன் ஆள்டா அப்படின்னு சொல்லி இந்த RNA DNA மாத்தி நான் உன் DNA அப்படின்னு சொல்லி ஏமாத்திடுவான். அப்போ ஏமாத்தினோடனே இந்த மேக்ரோஃபாஜும் பாவமா வந்து என்ன பண்ணும், ஓ நீ நம்ம டிஎன்ஏயா வாப்பா ஒன்னையும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல் அண்டர்கோ பண்ற ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து இந்த டிஎன்ஏயும் சேர்த்து ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ இந்த ஒரு வைரல் RNA ஜீனோம் வந்து டிஎன்ஏயா கன்வெர்ட் ஆகி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மூலமா நம்ம டிஎன்ஏக்குள்ள வந்து சேர்ந்து ரெப்ளிகேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ ரெப்ளிகேட் ஆக வாட் ஹேப்பன்ஸ், இந்த ஒரு RNA ஜீனோம் வந்து பெருகிக்கிட்டே போகும். அப்போ நம்பர் ஆஃப் வைரஸ் செல்ஸ் வந்து பெருகிக்கிட்டே போகும். அங்கேருந்து கிளம்பி அவன் என்ன பண்ணுவான், நேராக நம்ம T செல்ஸுக்கு போவான். ஓகே, ஹெல்பர் T செல்ஸுக்கு போவான். அங்கே போய் என்ன பண்ணுவான்னா அந்த செல்லை போய் அஃபெக்ட் பண்ணி அவன் செல்லை வந்து உட்காந்து வீடு கட்டி வாழ்ந்து அவனை உடச்சி விட்டு போயிடுவான். ஸோ இப்படியே இந்த T செல்ஸ் எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணி நான் என்ன சொன்னேன், இந்த ஹெல்பர் T செல்ஸ் ஒரு T லிம்போசைட்ஸோட வேலை என்ன, ஆக்சுவலாக B லிம்போசைட் போய் போட்டு தள்ளுறதுக்கு ஃபுல் மேப் போட்டு ஸ்கெட்ச் போட்டு இவன் இங்கே இருக்கான் அவன் அங்கே இருக்கான்னு பிளான் போடுறது தான் T லிம்போசைட். அப்போது அந்த T லிம்போசைட்டை இந்த ஒரு HIV போய் டிஸ்ட்ராய் பண்ணும்பொழுது என் B செல்ஸுக்கு டே ஒருத்தன் வந்துட்டான்டா போய் ஃபைட் பண்ணுடா அப்படின்னு சொல்கிறதுக்கே ஆள் இல்லை. அப்போ ஆள் இல்லை அப்படின்றப்போ நேச்சுரலாகவே என்னுடைய இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆர் இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆகிடும். ஓகே, அப்போது இந்த ஒரு HIV வந்து என்னோட T லிம்போசைட்ஸை டேமேஜ் பண்ணி B லிம்போசைட்டை செயல்படுத்த முடியாமல் பண்ணதுனால எவெல்லாமோ வந்து நமக்கு டிசீஸ் காஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ HIVங்கிறது வந்து ஆஸ் சச் இஸ் நாட் அ டிசீஸ். இந்த ஹெச்ஐவினால சிம்டம் இருக்காது. இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிச்ச எக்கச்சக்கமான டிசீசஸ் சும்மா ரோட்டில் போனால் கூட வந்து பயங்கரமான வெரைட்டி ஆஃப் சிம்டம்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கேன் டெவலப் பிகாஸ் சுத்தமாக இம்யூன் சிஸ்டம் இஸ் நாட் ஒர்க்கிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இது அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் இட் இஸ் கால்ட் அன் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி? இஸ் இட் கிளியர்? ஓகே, கிருத்திகா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா T லிம்போசைட்டில் வந்து T இஃபெக்டர் செல்ஸ் T ஹெல்பர் செல்ஸ் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ T இஃபெக்டர் செல்ஸ் வந்து நம்ம தளபதி விஜய் மாதிரி என்னதான் பிளான் போட்டு கொடுத்தாலும் அவனே களத்தில் இறங்கி அடிப்பான். ஆனால் T ஹெல்பர் செல்ஸ் வந்து பிளான் போட்டு கொடுத்துட்டு பேசாமல் போயிடுவான். ஓகே, ஸோ அதனால தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் T ஹெல்பர் அண்ட் T இஃபெக்டர். ஓகே, ஸோ அதனால அந்த T செல்லையே இருக்கிற T ஹெல்பர் செல்ல தான் போய் அவன் வேலையை காட்டுவான். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ HIV வைரஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இது பார்க்கறதுக்கு கோவிட் மாதிரியே இருக்கா, அதே தான் எல்லா வைரஸ்க்கும் மோரர்லெஸ் ஒரே ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஸோ இட் ஹேஸ் அன் RNA ஜீனோம், ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் RNA இங்கே இருக்குது. இந்த RNAக்கு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் கூடவே இருக்குது. அதுக்கு சுற்றி ஒரு கேப்சிட் ப்ரோட்டீன் இருக்குது, கிளைகோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஒரு வைரல் என்வெலப் இருக்குது. ஓகே, ஸோ இவன் வந்து க்ளீனாக என்ன பண்ணுவான், நேராக நம்மளோட லெட் மீ கோ டு தட் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம மேக்ரோஃபேஜை போய் பார்த்து அவனை ஏமாற்றி அங்கே வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மூலியமாக டிஎன்ஏயா மாறி மேக்ரோஃபேஜை ஏமாற்றி அவன் நம்ம ஜீனோம்குள்ளேயே வந்து புது RNA ப்ரொடியூஸ் பண்ணி அவன் போய் மிச்ச செல்லெல்லாம் போய் அஃபெக்ட் பண்ணி மொத்தமாக நம்ம இம்யூன் சிஸ்டமை துவம்சம் பண்ணுவான். ஓகே, எஸ் சாதனா, கண்டிப்பாக. பிகாஸ் ஆர்கன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கு வந்து நம்ம நேச்சுரலாகவே இம்யூனோ சப்ரெசன்ட் கொடுத்ததுனால அவங்களோட இம்யூன் சிஸ்டம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் நடந்த பேஷண்ட்ஸை. பிகாஸ் அவங்களால ஃபைட் பண்ணவும் முடியாது வேற ஒரு டிசீஸை. அதே மாதிரி அவங்களுக்கு இம்யூனோ சப்ரெசன்ஸ் கொடுத்து இம்யூன் சிஸ்டமை டவுன் பண்ணல அப்படின்னா வெச்ச கிட்னியை நம்ம பாடியை போட்டு தள்ளிடும். ஓகே, ரைட். ஸோ இந்த ஒரு எய்ட்ஸ் ஆர் அக்வயர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் எப்படி காஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் த்ரூ செக்ஷுவல் கான்டாக்ட். ஓகே, ஸோ செக்ஷுவல் கான்டாக்ட்னால இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் அ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். அது மட்டும் இல்லாமல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். ஓகே,
சப்போஸ் ஹெச்ஐவி இருக்கிற ஒரு பர்சனுக்கு சிம்டம்ஸே இல்லாமல் அவங்க போய் ரத்த தானம் செஞ்சாங்க, அந்த ரத்தம் வந்து ஒரு ஹெல்தியான பேஷண்ட்டுக்கு தெரியாமல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது தெரியாமல் கொடுத்த பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக ஹெச்ஐவி வரும். அது தவிர அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு ரொம்ப ஈஸியாக வூம்ப்லேருந்தே இட் கேன் கோ. ஓகே, ஸோ அதனால ஆல் தீஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இஸ் பாசிபிள். அது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் ஹூ ஆர் அபியூசிங் ட்ரக், ஐவியில் வந்து ட்ரக் அபியூஸ் பண்ணுறவங்களுக்கு சிரிஞ்சை ஷேர் பண்ணுறதுனாலையும் இந்த ஒரு ஹெச்ஐவி காஸ் ஆகலாம். ஓகே, ஸோ யார் மெயினான டார்கெட்ஸ் நான் சொன்ன மாதிரி டி ஹெல்பர் செல்ஸும் மேக்ரோஃபாஜஸ், இவங்க 2 பேர் தான். இந்த மேக்ரோஃபாஜ் தான் வந்து பாவமாக இடம் கொடுத்து ஃபேக்ட்ரி ஆக்கி அவன் வந்து மேக்ரோஃபேஜ் மண்டையில் தான் மிளகா அரைப்பான். ஓகே, இஸ் இட் கிளியர்? தென் என்னெல்லாம் ஸ்டேஜ் இருக்குதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அக்யூட் ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு அப்போ தான் இன்ஃபெக்ட் ஆன புதுசு. ஏசிம்டோமேட்டிக் ஸ்டேஜ், ஸோ கிட்டத்தட்ட 5லேருந்து 10 வருஷம் வரைக்கும் ஓகே இந்த டிசீஸ் இருக்கா இல்லையானே தெரியாத அளவுக்கு கொஞ்சம் கூட வந்து சிம்டம்ஸே இல்லாமல் அந்த பர்சன்னால் வாழ முடியும். ஓகே, ஸோ சம்படி மே நாட் ஈவன் நோ தட் எனக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குன்னு தெரியாமலே கூட அவங்க ரொம்ப வருஷம் வாழலாம். ஓகேவா? ஸோ அதனால் ஏசிம்டோமேட்டிக் ஸ்டேஜ் இருக்கும். தென் a full blown AIDS. ஓகே, அதுக்கப்புறம் அது அந்நேரத்தில் வந்து அத்தனை மேக்ரோஃபாஜை வந்து ஏமாற்றி அவன் பாட்டுக்கு அவன் காலனியை பில்ட் பண்ணியிருப்பான். ஸோ அந்நேரத்தில் வந்து இட் வில் பிகம் அ ஃபுல் ப்ளோன் எய்ட்ஸ். ஓகே, ஸோ எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் வந்து எலைசாங்கிற டெக்னிக் மூலியமா. ஓகே, ஸோ என்சைம் லிங்க்ட் இம்யூனோசார்பன்ட் ஆசே. ஸோ நமக்கு இந்த ஆன்டிஜனுக்கான இம்யூன் செல்ஸ், அதாவது ஆன்டிபாடிஸ் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறது தான் எலைசா. வெஸ்டர்ன் பிளாட் அண்ட் பிசிஆர் மூலமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இஃப் தேர் இஸ் ஹெச்ஐவி. ஓகே, நான் இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ பர்மனெண்ட் கியூர். ஹெச்ஐவியை பூர்ணமாக குணப்படுத்தவே முடியாது. ஆனால் அதோடைய சிம்டம்ஸை கொஞ்சமாக குறைக்கிறதுக்கோ அந்த பேஷண்ட்டை இன்னும் கொஞ்ச நாள் வாழ வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சில ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் AZT. ஸோ இந்த மாதிரியான ட்ரக்ஸ் வந்து டெம்பரரியான ஒரு ரிலீஃபோ டெம்பரரியான ஒரு கண்ட்ரோல் கொடுக்குமே தவிர there is no permanent cure for AIDS. Is that clear பசங்களா? Everyone? Okay, right. Now எப்படி எய்ட்ஸை தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஐவி சேஃப் பேங்க்ஸ், அதாவது பிளட் பேங்க்ஸில் வந்து பிஃபோர் வி கலெக்ட் த பிளட் அந்த பேஷண்ட்டுக்கு ஹெச்ஐவி இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி கரெக்டான க்ளீன் பிளட் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். டிஸ்போசபிள் சிரிஞ்சஸ் நீடில்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ட்ரக் அபியூஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். பீப்புள் வந்து ஷுட் நோ, அதை வந்து எஜுகேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல் செக்ஷுவல் கான்டாக்ட் வித் அன் இன்ஃபெக்டட் பர்சன் இருந்தது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக பாடி ஃப்ளூயிட்ஸ் மூலியமா இட் இஸ் பாசிபிள் டு கெட் எய்ட்ஸ். ஸோ இதை எல்லாத்தையும் தவிர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக we can prevent the occurrence of AIDS. Now எப்படி இதை டயக்னோஸ் பண்ணுவோன்னா, லைக் ஐ செட் எலைசா ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டிவைரல் ட்ரக்ஸ், பட் திஸ் இஸ் நாட் அ permanent treatment. Okay, it is only a temporary treatment that can be given. Okay, that is about AIDS. Everything is clear pasangla? Yes Samyukta, definitely. Okay, right. So now moving on to cancer. So AIDS க்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேன்சர் வந்து எய்ட்ஸை விட ரொம்ப பரவலான ஒரு டிசீஸ். லைக் கேன்சர் வந்து முன்னாடியெல்லாம் யாருக்கோ ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுவோம். பட் இப்போல்லாம் வந்து இவங்களுக்கு கேன்சரா அவங்களுக்கு கேன்சராங்கிற மாதிரி கேன்சர் ஹஸ் பிகம் சச் அ காமனான ஒரு டிசீஸ், பட் yet such a very deadly disease. Okay, so என்ன மாதிரி deadly disease, what is the kind of symptoms it produce, எப்படி வந்து ஒருத்தர் கேன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, it is nothing but uncontrolled ஆன செல் டிவிஷன். ஓகே, ஸோ பொதுவாக வந்து ஒரு செல் டிவைட் ஆன உடனே வந்து சப்போஸ் அது மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் ஆக்சுவலாக இன்னைக்கு சாப்பிட்டேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட லஞ்ச் பிரேக் முடிச்ச உடனே கேட்டோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், பட்டுன்னு மண்டையிலே ஒன்று போட்டு இப்போ தானே சாப்பிட்டேன் அதுக்குள்ளே என்னத்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி he will stop us. ஸோ அந்த மாதிரி நார்மலான ஒரு செல் வந்து செல் டிவிஷன் முடிஞ்சா உடனே what will happen, பக்கத்தில் இருக்கிற செல்லு வந்து அவ்வளோதான் போகிறோம் நீ டிவைட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு கான்டாக்ட் சிக்னல் கொடுத்த உடனே இட் வில் ஸ்டாப். இந்த ப்ராசஸ் பேர் தான் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். ஆனால் இந்த ஒரு கேன்சர் செல்க்கு வந்து புரியாது.
ஸோ திடீர்னு வந்து என்ன ஆகும், நான் வந்து டிவைட் ஆகி முடிச்சிட்டேனா அப்படின்னு யோசிக்கும் போது பக்கத்தில் கொடுக்குற சிக்னல் இவனுக்கு புரியாது. அப்போ கான்டாக்ட் இன்ஹிபிஷன் இல்லாத காரணத்துக்காக சரி ஓகே மறுபடியும் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிவைட் ஆவான். டிவைட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் டிவைட் ஆனோமா என்ன அப்படின்னு அப்புறம் மறுபடியும் இப்படியே வந்து he will keep growing. ஓகே, ஸோ they do not show any contact inhibition. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த இடம் எனக்கு இடைஞ்சலாம் இருக்கேவா அங்கே போய் டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாலியாக கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு ஓடிடுவான். ஓகே, தட் இஸ் கால்ட் மெட்டாஸ்டாசிஸ். ஸோ மெட்டாஸ்டாசிஸில் வாட் இஸ் ஹேப்பனிங்னா இப்படி அன்கண்ட்ரோல்டான செல் வந்து ஒரு இடத்துல டியூமர் ஃபார்ம் பண்ணது பத்தாதுன்னு பக்கத்தில் பிரிஞ்சு போய் இன்னொரு இடத்துல வேற போய் டியூமர் ஃபார்ம் பண்ணுவான். ஓகே, ஸோ நம்ம பாடியில் எங்கே இந்த டியூமர் பிரிஞ்சு போச்சு, எங்கே போய் அவன் புது காலனி ஆரம்பிச்சிருக்கான், எப்போ வெடிப்பான் எப்போ வெடிக்க மாட்டான் ஒன்றுமே நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஒரு டியூமர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா we call it as a neoplasm. ஸோ இந்த நியோபிளாசம் ஒரு டியூமர் வந்து ரெண்டு டைப்பாக இருக்கு, பினைன் ஆர் malignant. பினைன் டியூமர் அப்படின்னு சொல்லும்பொழுது இது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவில் என்க்ளோஸ்டாக இருக்கும் அண்ட் அதே இடத்துல தான் இருக்கும், எங்கேயும் நகர்ந்தெல்லாம் போகாது. அவனுக்கு கொஞ்சம் மூளையில் கோளாறு தான், பட் ஆனாலும் வந்து சரிடா அங்கேயே இருப்போம் அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு இருப்பான். பட் ஆனால் இந்த மெலிக்னன்ட் ஆன டியூமர் தான் கேன்சரஸ் ஆன டியூமர். அவன் சும்மா ஒரு இடத்துல இல்லாமல் மெட்டாஸ்டாசிஸ் மூலயமா பல இடத்துக்கு பரவி he will keep growing in the body. யோகேஸ்வர், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் கேன்சருக்கும் சம்மந்தம் இல்லை கண்ணா. ஸோ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்னால கேன்சர் வரும் அப்படின்லாம் கிடையாது, சரியா? ஓகே ஓகே, ஆல்டர் வந்து சொல்கிறாரு மேம் அப்படிலாம் இல்லை, அவன் சொன்னாலும் நான் வாங்கி சாப்பிட்ருவேன் அப்படின்ட்டு. என்னப்பா நண்பன் பேச்சை கேட்காம இருக்க, இதெல்லாம் நியாயமா? ஓகே, இல்லை ஐ திங்க் யூ டாக்கிங் அபவுட் சர்ஜரி. நம்ம வந்து டியூமரில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will remove the tumor so that அந்த டியூமர் ரிமூவ் பண்ணிட்டான்னா எல்லா செல்லையும் ரிமூவ் பண்ணிட்டோம், ஸோ கேன்சர் போயிருச்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கைக்காக வேண்டி. Okay, that surgery is there. I'll come to the treatments. But did you understand பசங்களா, நியோபிளாசம் or tumor வந்து benign and malignant ரெண்டு விதமான டைப்ஸ்ல நம்ம சொல்லலாம். Now எதனால இது காஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ், அதாவது ரேடியேஷன், யூவி ரேடியேஷன், காமா ரேடியேஷன். அப்போ ஹல்க்கு ஏன் மேம் கேன்சர் வரல அப்படின்னா அவன் ஹல்க், அதே காமா ரேடியேஷன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கேன்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஹல்க் ஆகலான்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் காமா ரேடியேஷனை போய் எக்ஸ்போஸ் ஆகிறேன்னு போகாதீங்க. அது மட்டும் இல்லாமல் யூவி ரேடியேஷன், நவ் வி நோ தட் ஓசோனில் ஓட்ட விழுந்துருச்சு, ஸோ நமக்கு யூவி ப்ரொடெக்ஷன் கம்மி ஆயிடுச்சு. ஸோ இந்த கம்மியான காரணத்தினால what is happening, நிறைய யூவி ரேடியேஷன்ஸ் வரதுனால it can cause more cancers. Okay, now chemical agents வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோல் டார் டைஸாக இருக்கலாம், இல்லை நிறைய கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் வந்து அதுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா it can cause cancer. Okay, then if you see biological agentsல வந்து ஒரு சில வைரஸஸ் கூட நம்மளோட ஜீன்ஸை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுச்சு அப்படின்னா திடீர்னு நமக்கு கேன்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா there are specific oncogenes in our body. Okay, cancer producing genes. So இந்த ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆனாக இருக்காது, ஆனால் ஏதாச்சும் ஒரு ட்ரிகர் வெளியிலேருந்து வந்துச்சு அப்படின்னா திடீர்னு இந்த ஒரு பர்டிகுலர் ஜீன் வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிரும். இந்த ஜீன் ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா மறதி டிவைட் ஆனோமா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து அவன் ஆரம்பிப்பான். ஓகே பிரதாப், இட் இஸ் பேசிக்லி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் கண்ணா, நாட் ஆல்வேஸ். ஓகே, ஸோ இந்த ஆங்கோஜீன் வந்து it is, yes, oncogenes can produce cancer, but all other causes are also part of the same purpose. Okay, so neoplasm is nothing but a tumor. Okay, all right. ஸோ இப்போ கேன்சரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இட் வில் அக்வயர் அ மியூட்டேஷன். இந்த ஒரு மியூட்டேஷன்னால தான் அது மறந்து போயிடும் நான் டிவைட் பண்ணிட்டேன்னா இல்லையான்னு. ஸோ இட் வில் அண்டர்கோ மல்டிபிள் செல் டிவிஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் அ டியூமர். ஓகே, ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இட் வில் ஸ்டார்ட் அ டியூமர். இந்த டியூமர் வந்து அதோட பிளேஸ் ஆஃப் ஒரிஜின்லேயே தான் இருக்கா, அங்கிருந்து இன்னொரு செல் வந்து வில் ஸ்டார்ட் க்ரோயிங். நான் இந்த செல் வந்து என்ன பண்ணும், நமக்கு இடம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கெல்லாம் பரவ ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இட் வில் இன்வேட் த அண்டர்லையிங் டிஷ்யூ. அப்படியே உள்ள போய் 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 வாட் இட் வில் டூ இஸ் இட் வில் ரீச் த பிளட் வெசல்.
or the lymphatic vessel. எதுக்குள்ளேயாவது அதுக்கு கேப் கிடைச்சது அப்படின்னா சரி நமக்கு ஒரு கதவு திறந்துருச்சு அப்படின்னு சொல்லி it will go out of it and அந்த blood மூலியமா வேற எந்த ஆர்கனுக்கு வேணா வேற எந்த இடத்துல வேணா இந்த ஒரு செல் வந்து போய் டேரா போட முடியும். இது போய் எங்க டேரா போடுதோ அங்க அது ஒரு தனி டியூமர் ஆரம்பிச்சு வாழ்க்கைய நடத்திட்டு இருக்கும். Okay, is that clear? So அதனால new metastatic tumors வந்து இந்த மாதிரி டிஸ்டன்டான ஒரு இடத்துல it is formed. Okay va? That's all. Okay, that's all about how the cancer will grow. So எப்படி நம்ம இதை டயக்னோஸ் பண்ணலாம்? கண்டிப்பா ஒரு டியூமர் இருந்தது அப்படின்னா அந்த பயாப்சி மூலியமா நம்ம அதை கட் பண்ணி எடுத்து அதோட டிஷ்யூஸை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கேன்சரஸான டிஷ்யூவா இல்லை நார்மலான டிஷ்யூவா அப்படின்ட்டு. அல்லது சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, பிஇடி ஸ்கேன்ஸ் இது மூலியமா நம்ம கண்டுபிடிக்கலாம் if a person has cancer or not. எப்படி ட்ரீட் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சர்ஜரி இஸ் ஒன் ஆப்ஷன். பட் சப்போஸ் சர்ஜரியில் வந்து நமக்கு அந்த செல்ஸ் வந்து பரவிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால கண்ணால பார்த்து சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால கீமோதெரப்பியோ இல்லை ரேடியோ தெரப்பியோ நம்ம கொடுக்கலாம். கீமோதெரப்பினா chemicals, drugs யூஸ் பண்ணி we are trying to kill the cancerous cells. ரேடியேஷன் தெரப்பியில் வந்து ரேடியேஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த செல்ஸை வந்து சாகடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகே, காமா ரேடியேஷன்ஸ் கிடையாது, நார்மலான அஃபெக்டிங் ரேடியேஷன்ஸ் அனுப்பிச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இம்யூனோதெரப்பி, நம்ம இம்யூன் செல்ஸையே விட்டு கொஞ்சம் வந்து இந்த செல்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக somebody diagnosed with cancerக்கு சர்ஜரி ப்ளஸ் ஏதாவது ஒரு இதை வந்து காம்பினேஷனில் கொடுத்து தான் there is a treatment for cancer. Okay, very good Ramesh, that's correct. All right, is it clear? Okay, fantastic. So let's move on pasangla. Last part of the chapter is nothing but drug and alcohol abuse. Okay, so drug and alcohol abuse la vandu pathingana ஒரு drug, for example alcohol, caffeine, aspirin, nicotine, இது எல்லாமே நம்ம பாடியில வந்து ஒரு விதமான drug தான். It's a chemical that produces some kind of an effect. Okay, இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பேராசிட்டமால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு we feel better, we feel little pain relieved, எல்லாமே நமக்கு வந்து ஃபீவர் குறைஞ்சு we feel a little better. அதே இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெக்டிக்கான டே, we feel very tired அப்படின்னு சொன்னால் ஒரு காஃபி குடித்தோன்னே என்ன ஆகும், அந்த caffeine வந்து will help us feel a little fresher. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சில எஃபெக்ட் இருக்கு பாடியில். ஆனால் இந்த ஒரு இஃபெக்டை வந்து நான் வந்து காஃபி குடித்தா வாழ்க்கையில் முன்னேறிடுவேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் காஃபியை குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா எங்கேயாவது உருப்பிடுமா? அது உருப்படாது. அந்த மாதிரி செல்ஃப் அட்மினிஸ்ட்ரிங் திஸ் ட்ரக், ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீட் இல்லாமல் இந்த ட்ரக்கை நம்ம வந்து அதிகமான ஃப்ரீக்வன்சிலையோ அதிகமான குவான்டிட்டிலையோ நம்ம வந்து அட்மினிஸ்டர் பண்ணிக்கும்பொழுது ஒரு ஃபிசிக்கல், மென்டல் அல்லது சோஷியல் ஹார்ம் வந்து can be produced. அதுதான் வந்து basically is drug abuse. Okay, so நம்மளோட mood, நம்மளோட emotional state, behavior, personality எல்லாத்தையுமே இந்த drugsனால மாற்றக்கூடிய ஒரு ability இருக்கு. Okay, so drugs அப்படின்னு சொல்லும் போது opioids, cannabinoids, கோகா, ஆல்கலாய்ட்ஸ் அப்படின்னு 3 கேட்டகரியா நம்ம இதை பிரிக்கலாம். opioids அப்படிங்கிற குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து பாப்பி பிளான்ட்ஸ், அதாவது Papaver somniferum அப்படிங்கிற இந்த ஒரு பிளான்ட்லேருந்து ஐசோலேட் பண்ணக்கூடிய குரூப் ஆஃப் ட்ரக்ஸ். cannabinoids அப்படிங்கிறது hemp, ஓகே, ஆர் cannabis sativa அப்படிங்கிற பிளான்ட்லேருந்து நம்ம ஐசோலேட் பண்ணலாம். கோகா ஆல்கலைட்ஸ் வந்து கோகா பிளான்ட் ஆர் எரித்ரோசைலம் கோகா அப்படிங்கிற particular plantலிருந்து we can isolate this drug. Okay, so I have just put an image for you, but don't worry, in the கம்பவுண்டை கேட்க மாட்டாங்க. ஓகே, உறுதியாகவே இந்த காம்பவுண்ட் என்ன, ஓபியாய்டா கேனாபினாய்டான்னு கேட்க மாட்டாங்க. ஓகே, பட் திஸ் இஸ் ஹவ் அ cannabis sativa plant will look like. And இந்த டேபிள் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. ஒன்ஸ் ஐ சென்ட் யூ த நோட்ஸ், ப்ளீஸ் ரெஃபர் டு திஸ். ஓகே, ஸோ இந்த டேபிளில் கிளியர் கட்டாக எந்த பிளான்ட்லேருந்து எடுத்திருக்கோம், என்ன அதோட காமனான காம்பவுண்ட்ஸ் அண்ட் அது என்ன எஃபெக்ட் நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத ஐ ஹவ் மேட் இட் ஆஸ் அ
tabular form for you. Okay, so opioids வந்து நான் சொன்ன மாதிரி papaver somniferumல இருந்து அதோட latexல இருந்து எடுக்கிறோம். காமனா இதை வந்து ஹெராயின் ஆர் ஸ்மாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து மார்ஃபினை அசட்டைலேட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கம்பவுண்ட். ஓகே, டை அசட்டைல் மார்ஃபின் அப்படின்னு. ஸோ இந்த மார்ஃபின் அல்லது ஹெராயினோட வேலை என்ன அப்படின்னா, இட் வில் பைண்ட் டு சிஎன்எஸ் அண்ட் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில ரிசெப்டர்ஸ். ஸோ இந்த ரிசெப்டர்ஸ்ல வந்து அது பைண்ட் ஆகி கொஞ்சம் டிப்ரெசிங்கான ஸ்லோ பாடி ஃபங்க்ஷன்ஸை கொடுக்கும். ஸோ யாராச்சும் ரொம்ப ஹைப்பராக இருந்தாங்க அப்படின்னா இந்த ட்ரக்ஸ் கொடுக்கும்போது தே ஃபீல் லிட்டில் காம். ஓகே, தட்ஸ் ஆல். So then after that, cannabinoids வந்து பாத்தீங்க அப்படின்னா commonly we call it as hashish, charas, ganja, இது எல்லாமே வந்து marijuana, இது எல்லாமே forms of cannabinoids. In the cannabinoids வந்து they will interact with receptors of the brain. Again, ஒரு feeling of euphoria, ஒரு feeling of ஒரு energy எல்லாம் கொடுக்கறதுக்காக வேண்டிதான் இந்த drug. Okay, and then when we talk about கோகா ஆர் கோகேன், கோகா ஆல்கலாய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எரித்ரோசைலம் கோகாலேருந்து ஐசோலேட் பண்ணுறோம். கோக் ஆர் கிராக் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வில் ஸ்டிமுலேட் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இன்க்ரீஸ் ஆன ஒரு எனர்ஜி, ஒரு யூஃபாரியா, அதாவது சந்தோஷமான வெல்பீயிங்கான ஒரு ஃபீலிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இஃபெக்டை இது ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இந்த இஃபெக்டுக்காக வேண்டி when you start abusing these drugs, kandipa it will lead to more and more side effects and more harm in your body. Alright, so nicotine அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா it is present in tobacco. Okay, so tobaccoல வந்து nicotine ஒரு ஆல்கலாய்ட் கம்பவுண்ட் வந்து இஸ் தேர். ஸோ நிக்கோட்டின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அட்ரினல் கிளாண்டை அட்ரினலின் செக்ரீட் பண்ண வைக்கும். அப்போ அட்ரினலின் ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்ம பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆகும், நமக்கு ஏதோ நிறைய எனர்ஜி கிடைச்ச மாதிரியா ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஓகே, ஒரு இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட், ஒரு ரேஸ் பிளட் ப்ரெஷர், இது எல்லாமே கிடைக்கும். பட் ஸ்மோக்கிங்னால ஒரு யூஸ் ஆஃப் டொபேக்கோனால என்ன ஆகும், நமக்கு கேன்சர்ஸ் ஆஃப் தி லங்ஸ், யூரினரி பிளாடர், த்ரோட், இது எல்லாமே ஆகலாம். எம்ஃபைசமா, குரோனரி ஹார்ட் டிசீஸ், கேஸ்ட்ரிக் அல்சர், ஆல் திஸ் இஸ் பாசிபிள். ஸோ டொபேக்கோவை சூ பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு ஓரல் கேன்சருக்கான ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஸ்மோக்கிங் வந்து நம்ம பிளட்ல கார்பன் மோனாக்சைடை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த கார்பன் மோனாக்சைடு இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆக்சுவலாக ஆக்சிஜனோட கம்பைன் ஆகிற ஹீம் வந்து கம்மியாகி இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து அதோட இடத்த எடுத்துக்கிறோம். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த பாடி. ஸோ ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னா ஏனுக்கான டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த ஒரு டாபிக். ஆல்ரைட், தென் talking about addiction and dependence. So ஒரு psychological attachment when you have, okay, இது இல்லாம நம்மளால வாழ முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு attachment தான் we call as addiction. Okay, so there is euphoria, ஒரு டெம்பரரி ஃபீலிங் ஆஃப் வெல்பீயிங் இருக்கும் இந்த மாதிரி ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதுனால. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணி பாடி வந்து இதுக்கு பயங்கர டிபெண்ட் ஆகிடும். இது இல்லைன்னா என்னால் வாழ முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு பாடி வில் கோ. ஸோ அப்போ நீங்கள் இந்த ட்ரக்ஸை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட் வில் ப்ரொடியூஸ் சர்டன் withdrawal symptoms. Okay, so what are these withdrawal symptoms? Anxiety, shakiness, nausea, sweating, இது எல்லாமே நடக்கும். எனக்கு திருப்பி இந்த ட்ரக் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு டிபெண்டன்ஸை வந்து this addiction will cause. ஓகே, எஸ், வாரணமாயிரம் சூர்யா அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இதுக்கான அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், யாராவது ஒருத்தர் வந்து அடிக்டடாக இருக்காங்க, யாராவது ஒருத்தர் பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுறாங்க ட்ரக்ஸை அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக ரெக்லெஸ்ஸான பிஹேவியர், வேண்டலிசம், வயலன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இஃப் யூ சி எக்ஸசிவ் யூசேஜ்னால கோமா, டெத் கூட நடக்கலாம் பிகாஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர்ஸ்னால. ஸோ யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸில் இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கான வார்னிங் சைன்ஸ் ஐ ஹவ் கிவன் பசங்களா. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது பர்சனல் ஹைஜீனில், ஸ்கூலில், காலேஜில். அவங்க ஐசோலேட்டடாக, டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, அக்ரெசிவான ரெபலியஸ் பிஹேவியர் எக்ஸிபிட் பண்ணுவாங்க, யார் கூடயும் சரியான ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் அண்ட் மூட்ஸ் இருக்கும், ஆப்பிடைட் இருக்கும், அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக எஸ் ரமேஷ், நாசியானா ஃபீலிங் ஆஃப் வாமிட்டிங் தான். Okay, so இந்த மாதிரியான aspects is possible. How is it consumed? Na, it can be consumed in different forms. Kana over a drug, over a formula you can consume it. Okay,
ரைட் நான் இந்த மாதிரி chronic யூஸ்னால நம்ம நர்வஸ் சிஸ்டம்லேருந்து லிவர் வரைக்கும் நிறைய டேமேஜஸ் வந்து இட் கேன் காஸ் ஓகே ஸோ இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் we can avoid peer pressure-னால ஒரு சில விஷயங்களை ட்ரை பண்ணுறதை நிறுத்தலாம் ஓகே we can take some counseling and help parents and friends கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் இந்த மாதிரி டேஞ்சர் சைன்ஸை பார்த்து யாராவது இதில் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் கொடுக்கலாம் ஓகே and we can get some professional help also alright ஸோ இத்துடன் நம்மளோட முதல் சாப்டர் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் முடிஞ்சது பசங்களா லெட்ஸ் சால்வ் சம் கொஸ்டின்ஸ் ஸோ லெட் மீ ஸ்டார்ட் த போல் ஆரம்பிக்கிட்டா elephantiasis யார்னால காஸ் ஆகுது go ahead throw your answers in the chat box okay right நிறைய ஆன்சர்ஸ் தெரிச்சிட்டு இருக்கு filarial worms flat worms tape worms none of the above elephantiasis யார் பசங்களா காஸ் பண்றா அவ்வளோதான் வெரி வெரி குட் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி filarial worms option A is the right answer I am so proud 100% கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க fastest answer goes to doc G okay very good doc keep it up now next question which of the following is a viral disease throw your answers out there எதெல்லாம் ஒரு viral disease diphtheria filariasis leprosy influenza viral disease எது which is a viral disease diphtheria filariasis leprosy influenza d influenza மேம் நாங்க வேற ஆன்சர்லாம் சொல்றதாவே இல்ல மேம் அப்படின்ட்டீங்க ஓகே ஸோ எஸ் இன்ஃப்ளூயன்சா வி ஆல் நோ கோவிட் இஸ் அன் இன்ஃப்ளூயன்சா அந்த கேட்டகரி ஆஃப் டிசீசஸ்ல வரும் ஸோ அதனால டெஃபினெட்லி இன்ஃப்ளூயன்சா இஸ் அ வைரல் டிசீஸ் ஓகே மெஜாரிட்டி அதான் சொல்லியிருக்கீங்க வெரி குட் Pratap Chandran gets the fastest answer. Very good, Pratap. Keep it up. 3 stars உங்களுக்கு. Then, immunosuppressants such as இதில் வந்து யார் ஒரு immunosuppressant prevent transplanted organs from being rejected. இது ஆக்சுவலாக உங்களுக்கு மைக்ரோப்ஸ் பார்க்கும்போதும் you'll know the answer very clearly. But nevertheless, influenza வந்து it will affect our lungs காணா அந்த group of diseases are called influenza. Okay? ரைட் ஸோ இங்கே வந்து பிபிபிபிபி சைக்ளோஸ்போரின் தான் மேம் எனக்கு டவுட்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஆன்சர் தெரிச்சிட்டு இருக்கு சாட் பாக்ஸில் ரைட் த போல் இஸ் ஓவர் ஸோ வெரி குட் சைக்ளோஸ்போரின் ஏ அப்படிங்கிற ஒரு கம்பவுண்ட் தான் வந்து இஸ் இன்வால்வ் 92% அதான் சொல்லியிருக்கீங்க காயத்ரி கெட்ஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஆன்சர் வெரி குட் காயத்ரி தென் ஒரு அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் பசங்களா அசர்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க லெட் மீ ஸ்டார்ட் த போல் alright so interferons help in the elimination of viral infections reason is interferons released by infected cells வந்து பக்கத்து unaffected cells ல போய் make them resistant to the viral infection so interferons னால viral infection நடக்காதா ஏன் பக்கத்து செல்லுக்கு சிக்னல் கொடுத்து காப்பாத்திடுவானா அதான் காரணமா ஏ okay I think almost time's up very good so if you see here absolutely option A is the right answer so kandipa in the interferons வந்து they will help because பக்கத்துல இருக்க செல்லுக்கு information கொடுத்து he will help okay so who gets the fastest answer it's me அப்படின்னு சொல்லி it's me தான் வந்து is the fastest answer very good it's me keep it up all right then ஒரு assertion reason திருப்பியும் what does it say here ஒரு antibody is represented by H2L2 because அது ஒவ்வொரு ஆன்டிபாடியுமே இஸ் மேட் அப் ஆஃப் 4 பெப்டைட் செயின்ஸ் H2L2 ஏன் ரெப்ரசென்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு ஆன்டிபாடியுமே இஸ் மேட் அப் ஆஃப் 4 பெப்டைட் செயின்ஸ்னாலயா அதனால தான் சொல்கிறோமா A B D A C B இந்த மிக்ஸ்டான ஆன்சராக இருக்கே ஓகே சரி ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோமா ஸோ இஃப் யூ சி பசங்களா கண்டிப்பாக அதுதான் கரெக்டான ஆன்சர் பிகாஸ் 4 பெப்டைட் செயின் இருக்குது 2 ஹெவி 2 லைட்
அதனால தான் H2L2 அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ ஆப்ஷன் வாடா மேல option A is the right answer. Majority அதான் சொல்லிருக்கீங்க. Very good. Pradap gets the fastest answer. Very good, Pradap. Keep up the good job. Then, which one of the following is not a matching pair of the pathogen and disease they cause? Pick the odd one out and state why. I am still going to run the poll. Okay, so first one, pick the odd one out. Virus on the common cold, Salmonella causes typhoid, Microsporum causes filariasis, Plasmodium causes malaria. Yaar idhula thappu? Who is the black sheep? And yen filariasis yaar cause பண்ணுவா? Can you all throw me the answer? Very good. எல்லாருமே C சொல்ற மாதிரி. Definitely C is the right answer. Okay, so if you see, Kandipa C is the right answer. But who exactly causes it? Pradap, again fastest answer. Very good. Okay, Microsporum kadayadu. It is definitely who? Yaru filarial worms. Yes, Wuchereria அப்படிங்கிற filarial worm. Okay, so Microsporum actually causes ringworm. So நீங்க எது வேணா எழுதலாம் பசங்களா. Okay, they asked you state why. இல்லையா? So state why அப்படின்னு கேட்கும்பொழுது filariasis is caused by Wuchereria அப்படிங்கிறதும் நீங்க எழுதலாம். ஓகே, so Wuchereria, Bancrofti and Malai ரெண்டு ஸ்பீஷீஸ்னால filariasis is caused. அதுவும் நீங்க எழுதலாம். or Microsporum will cause ringworm. அதுவும் நீங்க எழுதலாம். ரெண்டுமே are correct answers only, but you have to definitely mention ஏன் அது out one out. அவ்வளவுதான். Alright, then how would a person's immune system be affected in the absence of a thymus gland? Thymus gland இல்லாவிட்டால் இந்த personோட immune systemக்கு என்ன ஆகும்? Just throw me keywords. Just throw me keywords. What will happen? Everybody, what will happen? T cells won't get matured. T cells won't be produced. Okay, T cells will not be there. Absence of primary lymphoid organ. Okay, no production, no T cells. Seri, okay, answer pathidlam. So if you see, T cells produce ஆறது bone marrow la. Please remember that they are produced in the bone marrow, but they mature in the thymus. So thymus mature, thymus remove பண்ணிட்டோம் அப்படின்னா T lymphocytes fail to mature. Okay, அப்போ immune system will not develop. அப்போ develop பண்ணலனா person is susceptible to diseases. அவனோட immune system down ஆயிடும். அவ்வளவுதான். இந்த மூணு key வார்த்தைஸ் if it is there, then full marks. Okay, very good. Then significance of mother's milk to a newborn infant. ஏன் கொடுக்கணும்? Why does it give? So இங்க ரெண்டே ஆன்சர் தான் எனக்கு வேணும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்ன ஆன்டிபாடி நான் பாஸ் பண்றேன், செகண்ட் திங் அது என்ன டைப் ஆஃப் இம்யூனிட்டி, அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. வெரி குட், IgA, எக்ஸலண்ட். IgA இது என்ன டைப் ஆஃப் இம்யூனிட்டி? எனக்கு அவ்வளவுதான் வேணும். இது என்ன டைப் ஆஃப் இம்யூனிட்டி? passive. But Anna, you have to mention natural passive. Okay, va? Avladhan. So mother's milk is essential because and the first milk is it's called a colostrum. Adila IgA will be present, and this is a form of natural passive immunity. Okay, which is important for the baby. Alright, that's it. Very good. Now mention 4 withdrawal symptoms. Any 4 withdrawal symptoms. Enna solalam? Just give me random answers. Throw it out there. 4 withdrawal symptoms. See pasangala, very easy questions da in the entire section lende ungalku vara pogudhu. Okay va? Aggression, depression, nausea, anxiety, shakiness, avladha, injuries to health, avladha. So if you see shakiness, anxiety, sweating, nausea, இதனால தான் உங்க textbookல கொடுத்திருக்காங்க. So you can mention any of these symptoms over there. Okay, good, very good, very nice. Then what does memory associated with immune system mean?
இம்யூன் சிஸ்டம்ல மெமரின்னு சொல்றது என்னது? எக்ஸாம்க்கு படிச்சு ப்ரிப்பேர் ஆகி அவங்களுக்கு மெமரி இருக்கா? ஒரு அவங்களுக்கு அவங்களோட மெமரினா என்ன அர்த்தம்? மெமரி செல்ஸ். செகண்டரி ரெஸ்பான்சஸ் ஆனம்னெஸ்டிக். குட். ஓகே, பிரைமரி ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து when we encounter then we remember the attack of pathogens. Very good, very good, very very good. Recognition and eliminating them. Excellent. So how will you frame the answer அப்படின்னா, first encounter la the body makes certain memory cells, okay, or they are stimulated. So second time during the secondary response appo everybody is ready to attack, okay, so ready to attack the same pathogen. So adanal there is no disease that will occur when the pathogen will reappear. Okay, very good. So it produces a stronger secondary response, anamnestic response. Okay, இது எல்லாமே you can mention in your answer. Okay, but please பசங்களா marks பார்த்து answer பண்ணுங்க. 2 marksக்குன்னு சொல்லி full entire நீங்க immune system-ஐயும் describe-லாம் பண்ணவே தேவையில்லை. சரியா? Then active immunity-க்கும் passive immunity-க்கும் என்ன வித்தியாசம்? 3 marks. So எனக்கு வந்து ஒரு 3 point ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க பார்க்கலாம். அதாவது வாட் இஸ் ஆக்டிவ் இம்யூனிட்டி, வாட் இஸ் பாசிவ் இம்யூனிட்டி, முதல்ல நம்ம அதை சொல்லணும். தென் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் பீரியட் நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு. எஸ், ஆன்டிபாடி இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஓன் பாடி இன் ஆக்டிவ். வெரி குட். எக்ஸாம்பிள் இஸ் வேக்சின். வெரி குட். Active has a slow response for the first time. Good. There is a lag period. Very good. Okay. Yes, antibody is synthesized again the antigen. Passive is temporary. Excellent. Okay, immediate relief kudukum. Very very good. இது எல்லாமே கரெக்ட் தான். ஓகே, ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லும்பொழுது it is produced by the immune system actively. இது வந்து passively. Antibodies are produced. ஆனால் இங்கே வந்து antibodies are transferred. இங்கே வந்து it is durable, it is transient அப்படிங்கிறது வந்து see, you can write it as இது வந்து it will have a long term response. அதுதான் இதுக்கு மீனிங். transient சொன்னா it has a very short term effect on the body. Okay, then natural immunityங்கிறது வந்து is by clinical infection. அது இங்க வந்து it is through the transfer of antibodies through the placenta. That can be natural passive. நீங்க இங்க anti-tetanus இல்ல anti-venomous injection அது எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு கொடுக்கலாம். Okay, so what 3 points I would expect is இங்க வந்து body is producing, இங்க body is not producing, இங்க it has long term effect, இங்க it does not have long term effect. இங்க வந்து memory cells are produced, இங்க memory cells are not produced. With one example, that is done. Okay, that's all. Now, when ELISA test was conducted on an immunosuppressed person, he tested positive for a pathogen. Okay, so ELISA test பண்ணும்பொழுது அவனுக்கு ஆல்ரெடி என்ன இருந்தது, ஒரு இம்யூனோ சப்ரெஸ்ட் பர்சன்ல நம்ம எலைசாவை டெஸ்ட் பண்ணும்போது அவனுக்கு பாசிட்டிவ்னு வந்துருச்சு. ஸோ அப்போ அது என்ன டிசீஸ், அதோட காசிட்டிவ் என்டிட்டி யாரு, எந்த செல்ஸை இந்த பேத்தஜன் அட்டாக் பண்ணியிருக்கு. 3 மார்க்ஸ், 3 வார்த்தை. கேன் ஐ சி பசங்களா? ஓகே, பேஷண்ட் இஸ் டயக்னோஸ்ட் வித் எய்ட்ஸ். ஹூ இஸ் காசிங் இட்? HIV. வெரி குட். அவனால பாதிக்கப்பட்டவன் யாரு? Yes, very good. Macrophages பாதிக்கப்பட்டான். Yes, very good. T cells-உம் பாதிக்கப்பட்டான். ஓகே, ரெண்டு பேரையுமே நம்ம மென்ஷன் பண்ணோம் இந்த இடத்துல. ஸோ வெரி சிம்பிள். எய்ட்ஸ் அவனுக்கு, HIV இது பண்ணது. Now it affects white blood cells called CD4 blood cells, which is nothing but the macrophages and the T cells. Okay, or the T helper cells அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? that's it. அது ரெண்டு பேரையும் நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. Then how is a benign tumor different from a malignant tumor? ஒண்ணுமே இல்லை. benign tumorனா என்ன, ஓகே, malignant tumorனா என்ன, அவ்வளவுதான் எனக்கு வேணும். ஓகே, benign tumor does not spread. Very good. Kalai Selvi, it will spread. Okay, malignant will spread.
பட் நம்ம அதை ஸ்ப்ரெட்னு எழுதலாமா? நம்மலாம் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? அது ஸ்ப்ரெட்னு எழுதக்கூடாது. இட் எக்ஸிபிட்ஸ் மெட்டாஸ்டசிஸ் அப்படின்னு எழுதணும். ஓகே, குட். Always scientific terminologies are important. So always remember, இது வந்து no metastasis, this will metastasize. இது வந்து ஸ்லோவா வளரும், இது ஃபாஸ்டா வளரும். ஓகே, நான் இந்த benign tumor வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலயே தான் இருக்கும். It will not invade any tissue, but malignant tumor will invade the tissue. ஓகே, benign tumor ஒரு தடவை சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி வராது. ஆனா malignant tumor திரும்பி வரதுக்கு சான்ஸ் இருக்கு even after surgery. ஓகே, so இங்க you don't have to give example because நம்மளோட NCERT-ல there is no example given here. So I'm going to just scrape this off. You don't have to worry about it. Okay, so benign tumor and malignant tumor-க்கு நீங்க இது எழுதினா மட்டுமே போறோம். Yes, Sadhana, why not? Okay, yes, neuromas, all this you can give. Absolutely, very good, Ruban Akash. So what you can say is additionally malignant tumor vandu they don't show, sorry, there is absence of contact inhibition. Okay, whereas inge vandu they show contact inhibition சொல்ல முடியாது. இல்ல, மெட்டாஸ்டசிஸ் தான் நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் டியூமர்னாலே அவங்களுக்கு கான்டாக்ட் இன்ஹிபிஷன் இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ somebody had given the answer இல்லையா? வராது கண்ணா. பிகாஸ் கான்டாக்ட் இன்ஹிபிஷன் வந்து டியூமர்லேயே கிடையாது. கான்டாக்ட் இன்ஹிபிஷன் இல்லாதனால தானே டியூமரே வந்துச்சு. ஸோ அதனால அந்த பாயிண்ட் வராது. ஓகே, கான்டாக்ட் இன்ஹிபிஷன்னா பக்கத்தில் இருக்கிறவன் வந்து சரி போகிறோம் அப்படின்னு சொன்னான்னா இவனும் வந்து டிவைட் பண்ணுறதை நிறுத்திடுவான். அதுதான் கான்டாக்ட் இன்ஹிபிஷன். Okay, all right, fantastic. Then 3-mark question. Answer the following questions on the outline structure of a drug shown below. Okay, fine. So இப்போ இது வந்து ஒரு drug based question, I understand. But ஆனா வந்து mostly நீங்க வந்து அந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே ஒரு glance பார்த்துக்கிட்டீங்கன்னா போறோம். Don't sit and memorize what is the structure. Okay, because they will not ask you to draw the structure. கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. Okay, ஏதோ வந்து they can ask you in the my question, but this is also rare. This is not a PYQ, it's only a probable question. So அதனால it's a very rare question to ask. Okay, சரி, cannabinoids. Name the group of drugs, mode of consumption, and which organ it is affected. So clearly cannabinoids இதை நம்ம வந்து oral ஆகவோ அல்லது inhalation ஆகவோ எடுக்கலாம். And where does it affect? It will affect the heart and the cardiovascular system. Okay, yes, most of you all have answered the right answer. Very, very good. Now going on to 5-mark questions. What causes adolescents to start using drugs? எதனால adolescents வந்து drug abuse-க்கு போறாங்க, and how can the use of drugs be avoided? Very simple. So can you all just throw me the keywords quickly? எதனால வந்து adolescents-க்கு வந்து they start using drugs, and அதை நம்ம எப்படி வந்து prevent பண்ண முடியும்? Okay, peer pressure, curiosity. Okay, used as an antidepressant because of stress, curiosity, peer pressure. Okay, now this is a very generalized question. Okay, so அதனால வந்து curiosity கண்டிப்பா, adventure-க்காக வேண்டி, peer pressure-க்காக வேண்டி. Okay, so somebody ஓட mental and physical boundary-யை தாண்டி more work produce பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி, depression, frustration, stress. Okay, lack of support, family support இல்லை அப்படின்னா they can all fall into this trap. இதை நம்ம எப்படி வந்து measures use பண்ணலாம் drug abuse-க்கு? Very simple. Okay, avoid pressuring children. Education and counseling is important. Professional help or family help வந்து எடுத்துக்கணும். And we should always look out for any kind of danger signs. Okay, so இது வந்து ஒரு 5 மார்க் கேள்வி. ஆனாலும் நீங்க ஒவ்வொரு சப் கொஸ்டினுக்கும் 5 பாயிண்ட்ஸ் கொடுக்கறது இஸ் ஈஸி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ல வந்து 5 மார்க், நான் இங்கே 2 பாயிண்ட் அங்கே 3 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கன்சர்ன்லாம் பண்ணாதீங்க. தாராளமாக ஒரு 5 பாயிண்ட் அடிச்சு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நான் எப்படி வந்து கேன்சரை டிடெக்ட் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணணும், I had given you ஒரு லிஸ்ட் ஃபார் டயக்னாசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். அது அப்படியே எழுதுனீங்கன்னா போகிறோம்.
ஓகே ஸோ வாட் வில் இட் பி ஃபர்ஸ்ட் எனக்கு டயக்னோசிஸ்க்கு சொல்லுங்க எப்படி நம்ம டிடெக்ட் பண்ணலாம் பயோப்சி சிடி பிசிஆர் கிடையாது பிஇடி எம்ஆர்ஐ வெரி குட் ஓகே இந்த மாதிரி ஸ்கேன்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் தென் ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி கீமோதெரப்பி வெரி குட் அது தவிர ரேடியோகிராஃபி எக்ஸலண்ட் அவ்வளோதான் ஸோ கிளியர்லி கேன்சர் எப்படி டிடெக்ட் பண்ண முடியும் நம்ம வந்து ஓகே ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஸ்டடீஸ் ஆர் பயோப்சி அப்புறம் வந்து சிடி எம்ஆர்ஐ ஓகே அது தவிர வந்து ஜஸ்ட் ரிமெம்பர் தட் ஒரு சில மாலிகுலர் பயாலஜிக்கல் டெக்னிக்ஸ் அல்லது பிளட் கேன்சருக்காக நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் பட் pretty much you can just remember biopsy CT PET okay MRI இது எல்லாமே ஆர் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ் ஓகே ஸோ யூ கேன் எலாபரேட் லிட்டில் பிட் இது ஒரு 5 மார்க் கேள்விங்கிறதுனால ட்ரீட்மெண்ட் டெஃபினெட்லி சர்ஜரி இம்யூனோதெரப்பி ரேடியோதெரப்பி கீமோதெரப்பி ஓகே அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் நம்ம வந்து பயோலாஜிக்கல் ஏஜென்ட்ஸ் லைக் இன்டர்ஃபெரான்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு 5 மார்க் கேள்விங்கிறதுனால ஒரு 4 ஆன்சர் மட்டும் போடாமல் அவ்வளோதான் கீவேர்ட்ஸ் ஓகே பட் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா 5 மார்க்குக்கு ஆப்டாக இருக்கும் ஓகே பசங்களா ஸோ that's it we're done with human health and diseases okay before we move on to the next chapter கண்டிப்பா வந்து நம்ம கோயம்புத்தூரோட ஆஃப்லைன் கேம்பஸை பத்தி பேசியே ஆகணும் இல்லையா ஸோ வி ஆர் ஓப்பனிங் மார்ச் 24th பசங்களா கோயம்புத்தூர்ல அண்ட் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் வென்ச்சர் இன்டு தமிழ்நாடு ஆஃப்லைன் கேம்பஸுக்கு ஸோ கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கு அடுத்தடுத்து வந்து இன்னும் நிறைய இடங்களில் வந்து we are going to start our Xylem campus okay so இங்கே வந்து we are going to start with a crash course for NEET okay so NEET examக்கு ப்ரிப்பேர் பண்ணுற பசங்க எல்லாருமே can take up this crash course so உங்களுக்கு கண்டிப்பா இப்போ போர்ட் எக்ஸாம்ஸ் முடிச்சிட்டு you will have hardly ஒரு you know ஒரு 40 days that is left for your preparation இல்லையா பட் அந்த டைமை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா you can definitely take up the crash course okay so கம்மியான டைம்ல we will help you to get maximum access maximum resource maximum practice அதுதான் வந்து we are doing for NEET okay now when we look at ஏன் Xylem அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பால கேரளால வந்து நிறைய ஸ்டேட் டாப்பர்ஸ் கண்ட்ரி டாப்பர்ஸ் we have produced okay அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான பேர் இப்போ கூட MBBS பர்சியூ பண்ணிட்டு இருக்காங்க who have graduated from Xylem okay and நம்மளோட world class teachers okay you know how all of us teach எங்களோட interact பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் ஸோ நல்ல வெல் குவாலிஃபைட் டீச்சர்ஸ் எல்லாருமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம் okay now crash course பொறுத்த வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸ்ல we are going to have an offline crash course okay so yes நீட்டுக்கும் ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு பட் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து மார்ச் 24th அன்னைக்கு ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் இருக்கும் ஃபாலோட் பை கிளாஸஸ் ஓகே ஸோ 30லேருந்து 35 நாளுக்குள்ள நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் 4 சாப்டர்ஸ்ங்கிற முறையில் we are going to finish all the modules okay எல்லா மாடியூலுக்கும் ஒரு எக்ஸாம் வைக்க போகிறோம் மாக் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும் கிராஷ் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ அதனால வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே லாஸ்ட் 40 நாளில் என்ன படிக்கணும் எங்கே படிக்கணும்னு ஒன்றுமே புரியல மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான கிளியர் கட் மைண்ட் மேப்ஸ் ஓகே நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஷார்ட்டான கான்டென்ட் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணும்பொழுதோ இல்லை கடைசி நாட்களில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுதோ வி definitely need a short and precise content which you will get and அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டடான ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு கிடைக்கும் alright now நம்ம ஆன்லைன் கோர்சஸ் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் இஸ் கோயிங் டு ஓப்பன் தல பேட்ச்ல நீட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம் தளபதி பேட்ச்ல நீட் 12th ஸ்டாண்டர்ட் அதாவது 12th ஸ்டாண்டர்ட் போகிற பசங்க வந்து என்ரோல் பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம வெற்றி அப்படிங்கிற நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து சப்போஸ் நான் 1 year பிரேக் எடுத்து படிக்கணும் மேம் அப்படின்னு நினைக்கிற பசங்க வந்து நம்ம வெற்றி பேட்ச்ல வந்து சேர்ந்துக்கலாம் ஓகே எஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தே வில் ரீச் அவுட் டு யூ பசங்களா டோன்ட் வரி கூடிய சீக்கிரமே தே வில் ரீச் அவுட் டு யூ ஓகே ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு அந்த லிங்கை யூஸ் பண்ணி ப்ளீஸ் டூ ரெஜிஸ்டர் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் உங்களுக்கு தேவையான கோர்ஸுக்கு கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சரியா ஆல்ரைட் அண்ட் ஆல்சோ நம்ம ஆஃப்லைன்
கோர்ஸுக்கு அடுத்த வருஷத்துக்கான மாரா பேட்ச் இஸ் ஆல்சோ தேர். ஸோ ஆன்லைன் ரிப்பீட்டர்ஸ் மட்டும் இல்லாம ஆஃப்லைன்கான ரிப்பீட்டர்ஸ் பேட்சும் இருக்கு, விச் இஸ் த மாரா பேட்ச். ஓகே, ஸோ தளபதி மாரா வெற்றி எதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் டெஃபினட்டா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் ரைட். ஸோ லெட்ஸ் ஹாவ் அ குவிக் ஒரு 5 minutes break and then we'll continue into microbes in human welfare. ஓகேவா? ஸோ அதனால வந்து class will resume at மணி என்ன 8:55 ஆக போகுது ஆல்மோஸ்ட். ஸோ ஓகே, 10 minutes வேணும்மா, 5 நிமிஷம் பத்தாதா? சரி ஓகே சம்யுக்தா, 10 நிமிஷம் கொடுத்துடலாம். ஸோ 7:05 we will start back again. ஓகே, 7:05 we will start again. ஸோ குவிக்கா போயிட்டு ஒரு குவிக் பிரேக் எடுத்துட்டு ஃபென்டாஸ்டிக் எனர்ஜியோட திரும்பி வாங்க. மைக்ரோப்ஸ் சாப்டர் ஒரு ஜுஜுபி சாப்டர். ஓகே, நம்ம டப்பு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? Okay then, see you all pasangla, see you all at 7:05. Okay, bye bye for now.
ஓகே 7-5 ஆச்சு. ஆரம்பிக்கலாமா? மதன், பாலாஜி, குரு நிஷா எல்லாரும் வந்தாச்சா? ஓகே, ரமேஷ் வந்து மேம் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் நீட்டுக்கு அவைலான்னு கேட்டிருக்காரு. ஆமாப்பா, நீட்டுக்கு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஆல்ரெடி இஸ் கோயிங் ஆன். ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணனாலும் அதுக்கான ஃபார்ம் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே, all right, Ahmed, Samyuta, Deeksha, Triambika, Gayatri, everybody is back. So super pasangla, let's start with நம்ம microbes in human welfare. So இவ்வளோ நேரம் வந்து மைக்ரோப்ஸ்னால நமக்கு என்ன டிசீஸ் வரலாம், அதனால நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு, இது எல்லாமே நம்ம வந்து we have studied இல்லையா? ஸோ இந்த ஒரு மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மைக்ரோப்ஸ் ஓகே that are present everywhere, நம்மளோட சாயில்ல, தண்ணியில், நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏர்ல, எல்லா இடத்துலையும். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்னா கூட இந்த இடத்துல என்னைய சுற்றி நிறைய மைக்ரோப்ஸ் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த மைக்ரோப்ஸ் எல்லாருமே வந்து பீட் வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவன், ஃபங்கை எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. ஓகே, அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் தீஸ் மைக்ரோஆர்கானிக் animals are there, microscopic animals. okay, but நிறைய பேர் வந்து பேத்தஜனா மட்டும் இல்லாம நம்ம ஹியூமன் வெல்ஃபேருக்கு கூட they are making a lot of உபயோகமான ப்ராடக்ட்ஸ் ஃபார் அஸ். ஓகே, ஸோ அது எல்லாமே நம்ம வந்து லெபார்டரி ஸ்கேல்லையோ இல்லை இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்லையோ நம்ம அவங்களை யூட்டிலைஸ் பண்ணி நமக்கு சாதகமான ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ஐசோலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இஃப் யூ சி yeast cells, virus cells, bacterial cells, fungal cells எல்லாம் வந்து வேற types and shapes and sizesல வந்து you can find so many of these microbes around us. ஓகேவா? ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ரவுண்டாக இருப்பாங்க, சில பேர் நீட்டமாக இருப்பாங்க, சில வைரஸுக்கு இந்த மாதிரி பாலிஹீட்ரலான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதனால வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த மைக்ரோப்ஸ் வந்து we can get. ஓகே, அண்ட் அவங்கள நம்ம வந்து லெபார்டரிலையும் ரொம்ப ஈஸியாக வந்து நியூட்ரியன் பிளேட்ஸ் மேலே we can grow them. அப்படி இல்லைன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் வந்து we can produce mass products using this microbes. ஓகே, ஸோ நம்ம மொத்தமாக வந்து ஒரு 6 கேட்டகரியில் இது எல்லாத்தையுமே படிக்க போகிறோம். ஓகே, என்ன 6 கேட்டகரி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட், சூவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், பயோகேஸில், பயோஃபர்டிலைசரில் அண்ட் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்டா. ஸோ இந்த 6 கேட்டகரிஸில் நம்ம இந்த குட் மைக்ரோப்ஸ் நமக்கு எப்படியெல்லாம் உதவுது அப்படின்னு யோசிப்போம். இல்லை பாக்டீரியா அண்ட் வைரஸோட டயக்ராம்லாம் கேட்க மாட்டாங்க ரித்விக், டோன்ட் வரி. ஓகே, மெயினாக இந்த சாப்டர்லேருந்து என்ன கேள்வி வரும் அப்படின்னா, என்ன மைக்ரோப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதோட ப்ராடக்ட் என்ன, அந்த ப்ராடக்ட்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், இது தெரிஞ்சதுன்னா தாராளமாக போகிறோம். ஓகே, all right, so first thing household products. இங்கேயே நான் பிக்சர் போட்டிருக்கிற மாதிரி டெய்லி காலையில இருந்து இட்லி தோசை சாப்பிடும் போது இட்லி சூப்பர் அப்படின்னு சொல்றோமே தவிர we do not know exactly where this மாவு is coming from இல்லையா? ஸோ என்னதான் நீங்க வீட்டில் மாவு அரைச்சாலும் அதை வந்து ராத்திரி நம்ம வந்து மூடி வைப்போம். கரெக்டாக நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அது பொங்கி வரும். how? because இந்த microbes are sitting inside and fermenting the batter. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய காமனான விஷயங்களில் we use this microbes. So first thing is lactobacillus, தயிர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, யூ ஆல் வுட் ஹேவ் சீன் வீட்டில் வந்து பால் வந்து லேசாக சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக வந்து தயிர் வந்து ஒரு லியூக் வார்ம் மில்கில் வந்து we will add. ஓகே, ஆட் பண்ண இந்த மில்க் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கர்டாக it would have fermented. So in the conversion of milk to curd க்கு நமக்கு தேவையான மைக்ரோ ஆர்கானிசம் lactobacillus. ஓகே, ஸோ பாலில் இருக்கக்கூடிய மில்க் ப்ரோட்டீன்ஸை பார்ஷியலாக டைஜஸ்ட் பண்ணி ஒரு சில ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால இந்த ஆசிட் வந்து லாக்டிக் ஆசிட்ங்கிறதுனால we even call them as lactic acid bacteria. ஓகே, ஸோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கர்ட் இந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாவோட ஃப்ரெஷ் மில்கில் போட்டால் அடுத்த நாள் மார்னிங் இட் பிகம்ஸ் கர்ட். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தயிரில் இருக்கக்கூடிய விட்டமின் B12 கூட ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்கும் இந்த தயிர். ஓகே, ஸோ நார்மலாகவே நீங்கள் வந்து தயிர் சேர்த்துக்கிறது வந்து இஸ் வெரி குட் ஃபார் யோர் கட் ஹெல்த். பிகாஸ் உங்களோட ஸ்டமக்கில் உங்களோட இன்டெஸ்டைன்ஸில் வந்து நிறைய பேத்தோஜென்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நல்ல டைஜஷனை ப்ரமோட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி வந்து இந்த லாக்டோபாசிலஸ்க்கு இருக்கு. எஸ், அந்த ஸ்டார்டிங் கல்ச்சருக்கு பேர் தான் இனாக்யூலம். வெரி குட். ஓகே, ஸோ தயிருக்கு டெஃபினட்டாக
we need to use lactobacillus. சரியா? Then after that, fermentation of idli dosai. இது இல்லாமல் நம்மளால வர முடியுமா? முடியாது. ஸோ இந்த இட்லி தோசைக்கு வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா, பொங்கி வர பஃப்ட் அப் அப்பியரன்ஸ் வந்து இஸ் பிகாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தட் இஸ் ரிலீஸ்ட் பை திஸ் பாக்டீரியா. ஓகே, அதை தவிர அப்பார்ட் ஃப்ரம் இட்லி தோசை நம்மளோட அகெயின் காமனான ஸ்டேப்பிள் விச் இஸ் பிரெட். இந்த பிரெட்டோட ப்ரொடக்ஷனுக்கும் வந்து பிரெட்டோட மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பேக்கிங் யூ வில் நோ தட் பிரெட் வந்து ஹேஸ் டு ரைஸ். ஓகே, அந்த ரைசிங் ப்ராசஸ் அண்ட் ஆல்சோ நீங்கள் பிரெட் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரெட்குள்ளே வந்து ஒட்டையாக இருக்கும். லைக் இட்ஸ் வெரி ஃப்ளஃபி இல்லையா? அந்த ஃப்ளஃபி ரீசன் ஏன் அப்படின்னா, இந்த உள்ளே உட்காந்துருக்கிற ஈஸ்ட் சாக்கரோமைசஸ் செரவேசியே, இதுதான் ரெண்டாவது மைக்ரோபோட பேரு. கிளியர் எவ்ரிபடி? Saccharomyces cerevisiae or baker's yeast தான் வந்து will help in producing bread. Okay, and அது தவிர even palm sap கூட வந்து we can ferment and have it as toddy, கல்லு. Okay, is that clear? ஸோ அதனால வந்து நம்ம பாக்டீரியல் ஃபர்மெண்டேஷன் பற்றி பேசும்போது இல்லை ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸை பற்றி பேசும்போது ரெண்டு முக்கியமான ஆர்கானிசம்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். தயிருக்கு லாக்டோபாசிலஸ் அண்ட் பிரெட்டுக்கு வந்து we have Saccharomyces cerevisiae. பட் அதுக்கப்புறமா வந்து டாடி, தோசை, இட்லி இதெல்லாம் வந்து யூ கேன் கிவ் அஸ் அடிஷ்னல் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் தென் அனதர் வெரி காமன் வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட் சீஸ். ஓகே, இந்த சீஸில் டெஃபினட்டாக நிறைய டைப்ஸ் ஆஃப் சீஸ் இருக்குது. ஓகே, பட் மெயினாக வந்து இந்த டாம் அண்ட் ஜெரியில் இருக்கே ஓட்டப்போட்ட சீஸ், இந்த ஓட்டப்போட்ட சீஸ் வந்து இஸ் கால்ட் ஆஸ் ஸ்விஸ் சீஸ். அண்ட் ஸ்விஸ் சீஸோட scientific name, Swiss cheese oda scientific name is Propionibacterium shermani. Okay, so in the Propionibacterium shermani வந்து what it will do is in the பால்ல as it is fermenting it will release carbon dioxide. ஆனால் அந்த carbon dioxide உள்ளே ட்ராப் ஆயிருக்கும். அதனால நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது அந்த CO2 bubble வந்து blast ஆகி it will appear as holes. Okay, clear? So adnala this is Swiss cheese. And then we have Roquefort cheese. Roquefort cheese வந்து Penicillium roqueforti அப்படிங்கிற ஒரு blue color fungi வந்து will be growing on this cheese. அதுதான் வந்து அதுக்கான ஒரு characteristic taste கொடுக்குது. This is also called as the blue cheese. கேள்விப்பட்டிருக்கீங்களா? So blue cheese is nothing but Roquefort cheese. அதுக்கான process, அதுக்கான processing bacteria வந்து Penicillium roqueforti. And then camembert cheese அப்படின்னு ஒரு டைப் இருக்கு, Penicillium camemberti. Simple. ஓகே, ஸோ இதெல்லாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் சீஸ் இருக்கு. ஸோ இந்த சீஸ்ல வந்து ஸ்விஸ் சீஸ், ராக்கஃபோர்ட் சீஸ், கேமெம்பர்ட் சீஸ், இது மூணு தான் யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகே, ஸோ ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் வித்து போய்க்கு தயிர், பிரெட்டு, சீஸில் இந்த மூணு டைப்பு. ஓகே, கிளியரா? இஸ் இட் கிளியர்? Madan, Nidhi, everyone? Okay, fantastic. Oh, Roquefort cheese வந்து பயங்கரமா ஸ்மெல் வருமா? ஓகே, ஐ டோன்ட் நோ. ஓ, ஷின்ஷன்ல வரும், அதை பார்த்துட்டு ரமேஷ் சொல்றாரு. பா, இன்னொரு அறிவு. ஓகே, வெரி குட். ஸோ தட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்ல தயிர், பிரெட்டு, மூணு வகை சீஸ், அதுக்கான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா டன். ஓகேவா? தென் மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லும்பொழுது ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்கேலில், ஓகே, லெட்ஸ் சே நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியே செட்டப் பண்ணுறோம். இப்போ வீட்டில் தயிர் பண்ணுறோன்னா ஒரே ஒரு கப்பில் வந்து தயிர் போட்டுட்டு நம்ம பண்ணிடுவோம் இல்லையா? அதே மாதிரி இஃப் வி ஆர் மேக்கிங் பிரெட் அட் ஹோம், ஒரு லோஃப் பிரெட் பண்ணுவோம். பட் ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பெவரேஜோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் வந்து மாஸ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா வீட்டில் இருக்கிற அண்டா குண்டாலாம் நமக்கு பத்தாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா பெரிய இதுக்கான லார்ஜ் வெசல்ஸை யூஸ் பண்ணுவோம், விச் வி கால் ஆஸ் fermenters. Okay, so in the fermenters la வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டர் இருக்கும், followed by acid base control, nutrient inlet இருக்கும், நிறைய pH, oxygen, heat கான sensors இருக்கும். so என்ன டெம்பரேச்சர்ல என்ன கண்டிஷன்ல நம்ம இந்த மைக்ரோப்ஸை வளர்க்கணுமோ நம்ம ஈஸியா இதுல வந்து வளர்த்து பேடல்ஸ் மூலியமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் செட்டப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல்ல we can definitely produce these industrial products. Okay,
So it is called a fermenter. Fermenterக்கு நம்ம யூஸ் பண்றதுனால fermentation processக்கு யூஸ் பண்றதுனால it's called a fermenter. இதே bioreactors வந்து பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜில நம்ம பார்த்திருப்போம் that அந்த மாதிரி மைக்ரோப்ஸ் கல்டிவேட் பண்ணி ஒரு சில இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு we use a bioreactor. Okay, particularly fermenter வந்து is a type of a bioreactor தான், ஆனா particularly for fermentation. So இதோட blades எல்லாம் பாத்தீங்கன்னா it is relatively smaller, whereas biotechnology you have seen it is slightly bigger than this. Okay, so these vessels are called as fermenters and இத நம்ம industrial scale processing க்கு யூஸ் பண்ணுவோம். So முதல் கேட்டகரியா beverage. Okay, so நிறைய beverages வந்து alcoholic beverages வந்து are commercially used இல்லையா. so அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா first thing we have is baker's yeast னு ஒருத்தனை படிச்சோம்ல, அவனே தான் இங்க வந்து brewer's yeast. so baker's yeast யாரு? Saccharomyces cerevisiae, who is also the brewer's yeast. Okay, so what is his role அப்படின்னா any form of fruit juice அல்லது malted cereal, okay, ஏதாவது பார்லி மால்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு ஈஸ்ட்டை வந்து நீங்கள் அதில் தூவி விட்டீங்க அப்படின்னா அந்த கார்போஹைட்ரேட்டை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு மால்ட்லேயோ ஃப்ரூட் ஜூஸ்லேயோ கார்போஹைட்ரேட் இருக்கும் இல்லையா, அந்த கார்போஹைட்ரேட்டை யூஸ் பண்ணி வாட் இஸ் திஸ் ஈஸ்ட் கோயிங் டு டூ? அது வந்து எத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். ஓகே, ஸோ அந்த எத்தனால் தான் வந்து அந்த ஆல்கஹாலிக் கண்டென்ட்டாக அந்த பெவரேஜை ஆல்கஹாலிக் பெவரேஜாக மாற்றுது. ஓகே, இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெவரேஜ்க்குமே ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் இருக்கும், 10%, 13%, 15% அந்த மாதிரி. ஸோ அந்த ஆல்கஹால் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? இட் இஸ் திஸ் ப்ரூவர்ஸ் ஈஸ்ட். கிளியர் எவ்ரிபடி? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிலேஷனே இல்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணுறது வைன் அண்ட் பியர், டிஸ்டிலேஷனோட அதுக்கப்புறமா ப்ராசஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஆல் யோர் அதர் விஸ்கி, ரம், பிராண்டி எல்லாமே வந்து வில் கம் அண்டர் அ distilled alcoholic beverage. Okay, so alcoholic beverages la who is the microbe used? Saccharomyces cerevisiae. Now beverage ku aduthu next category of industrial products vandu is antibiotics. Now you all know Alexander Fleming graver vandu avarude lab la ஸ்டெஃபைலோகாக்கஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பிளேட் கண்டாமினேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது சைடில் வச்சிருந்தாரு. கொஞ்ச நாள் கழிஞ்சு பார்த்தா அந்த மோல்டில் எங்கெல்லாம் ஸ்டெஃபைலோகாக்கஸ் வளர்ந்துருந்துச்சோ அந்த மோல்டு வந்த உடனே அதை சுற்றி மட்டும் ஸ்டெஃபைலோகாக்கஸ் வளரவே இல்லை. அப்போ என்ன யோசிச்சாரு? அடடா, இதில் இருக்கிற ஏதோ ஒன்று is preventing growth of Staphylococcus அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். ஆனால் அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா we had two other scientists who characterized it and said இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஆன்டிபயோட்டிக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் கண்டுபிடிச்சது வந்து இஸ் ஆக்சுவலி பெனிசிலின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக். அண்ட் பெனிசிலின் யார்கிட்டேருந்து வருது? பெனிசிலியம் நொட்டேட்டம். கிளியரா பசங்களா? ஸோ இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து மிச்ச டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸோட க்ரோத்தை கம்மி பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ உதவுது. சரியா? இஸ் இட் கிளியர்? ஆல் ரைட். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து முதல்ல பெனிசிலின் இவர் வந்து இவருடைய லேப்ல அவர் வந்து கண்டுபிடிச்சிருந்தாலும் பெனிசிலியம் நொட்டேட்டம் வச்சு கண்டுபிடிச்சிருந்தாலும் ஃபர்தர் ஆன் அங்கேருந்து நிறைய டிசீசஸ், வூப்பிங் காஃப், டிப்தீரியா, லெப்ரசி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசீசஸ்க்கு இன்னைக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், விச் இஸ் ஹெல்பிங் அஸ் சேவ் த வேர்ல்ட். ஓகே, எஸ், கண்டிப்பாக World War II வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகே, fantastic. Now இந்த ஒரு ஆர்கானிசம் என்ன? பெனிசிலின் ப்ரொடியூஸ் பண்ண ஆர்கானிசம் பெனிசிலியம் நொட்டேட்டம். ஓகே, that's what you have to remember. Okay, then மூணாவது கேட்டகரி வந்து நம்மளோட என்சைம்ஸ். ஓகே, ஸோ என்சைம்ஸ் ஆர் ஆர்கானிக் ஆசிட்ஸ், இண்டஸ்ட்ரியலி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸில் ஆசிட்ஸ். ஸோ ஆசிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நான் சொல்லித்தரேன் பசங்களா. ஃபர்ஸ்ட் திங், நம்ம வந்து தயிரை பற்றி படிக்கும் போதே நான் சொன்னேன் இட் வில் டைஜஸ்ட் த ப்ரோட்டீன் அண்ட் ரிலீஸ் சம் ஆசிட்ஸ். ஸோ ஆசிட்ஸ் வந்து என்ன ஆசிட்? லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது லாக்டோபாசிலஸ். டன்னா? ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். லாக்டிக் ஆசிடுக்கு லாக்டோபாசிலஸ். தென் ஆஃப்டர் தட் அசிட்டிக் ஆசிடுக்கு 2 தடவை அசிட்டோபாக்டர் அசிட்டி, அசிட்டோபாக்டர் அசிட்டின்னு சொல்லும் போது அசிட்டிக் ஆசிட். ஈஸி. தென் பியூட்டைரிக் ஆசிடுக்கு வந்து
Clostridium அது genus பேரு, Butyricum நால butyric acid. Easy-ஆ? So lactic acid க்கு lactobacillus, acetic acid க்கு Acetobacter aceti, butyric acid க்கு Clostridium butyricum. Okay, then இது மட்டும் வந்து நீங்க தனியா தான் ஞாபகம் வச்சாக்கணும். Citric acid க்கு Aspergillus niger அப்படின்ற ஒரு fungi. Okay, so இந்த organisms use பண்ணி we can produce these organic acids. Okay, absolutely, it's very easy. சரியா? ரித்விக், எந்த ஆன்டிபயோட்டிக்ஸும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஞாபகம்லாம் வச்சுக்க வேண்டாம். பெனிசிலின் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை பெனிசிலியம் நோட்டேட்டம் மட்டும் இஸ் இனஃப். ஓகே, இல்ல இந்த ஆசிட்ஸோட யூஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. சரியா? So all these microbes produce organic acids. All right, then இதுதான் வந்து structure. Just for your information, I put out some images. Okay, so ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அசிட்டிக் ஆசிடுக்கு அசிட்டோபாக்டர் ஆசிட்டி, லாக்டிக் ஆசிடுக்கு லாக்டோபாசிலஸ், பியூட்டைரிக் ஆசிடுக்கு கிளாஸ்ட்ரீடியம் பியூட்டைரிகம், கடைசியா சிட்ரிக் ஆசிடுக்கு ஆஸ்பெர்ஜில்லஸ் நைஜர். ஆல்ரைட், நவ் மூவிங் ஆன் டு த fourth category, which is enzymes. So enzymes வந்து என்னெல்லாம் enzyme பாத்தீங்கன்னா, first remember that we only have to see. Okay, இது வந்து butyric acid கிடையாது. Okay, this is actually streptokinase அப்படிங்கிற enzyme. Okay, so streptokinase அப்படிங்கிற இந்த ஒரு enzymeக்கு மட்டும்தான் you have a microbe ஓட name. Okay, so streptokinase வந்து streptococcus. Streptokinase enzyme வந்து யார்கிட்ட இருந்து வருது? Streptococcus. Yes, Gayatri, Aspergillus வந்து ஒரு fungi. Okay, right. ரமேஷ், cyclosporin வந்து enzyme-ஆ? வந்து விழும் இப்போ. ஓகே, ஸோ அதனால streptokinase அப்படிங்கிற இந்த ஒரு என்சைம்க்கு தான் we have a microbe which is streptococcus. And remember, இந்த streptokinase எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா we use as a clot buster. யாராவது வந்து they had a heart attack, they had a myocardial infarction அப்படின்னு சொன்னா அந்த ஒரு இன்ஃபாக்ஷனை டிசால்வ் பண்ணோம், அந்த கிளாட்டை வந்து டிசால்வ் பண்ணா அந்த ஹார்ட் அட்டாக் வந்து we can reverse itங்கிறதுனால we will utilize this streptokinase. Okay, that is the most important enzyme with a microbe. மிச்சதெல்லாம் ஈஸி. ஓகே, நான் லைபேஸ் அப்படிங்கிறது வந்து lipase will dissolve lipids. Lipids are oils. So detergent industries-ல any oil stain-லாம் remove பண்றதுக்கு நம்ம lipase யூஸ் பண்ணுவோம். protease and pectinase இது ரெண்டுமே நம்ம clarifying fruit juice-க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, so protease and pectinase. protease வந்து இதை தவிர ரிமூவிங் ஸ்டெயின் இன் டிட்டர்ஜென்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். பிரெட்டை சாஃப்டன் பண்ணுறதுக்கு, மீட்டை சாஃப்டன் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இஃப் யூ சி ப்ரோட்டியேஸ், பெக்டினேஸ், லைபேஸ் வெறும் அதோட யூசஸ் தான். சிம்பிள், எந்த விதமான மைக்ரோப்ஸுமே கிடையாது. ஓகே, பட் இஃப் யூ சி ஸ்ட்ரெப்டோகைனேஸ் அதுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படிங்கிற மைக்ரோப் இருக்கு. சரியா? ஓகே, சரியா? ஃபைன், fantastic. So அதனால வந்து streptokinase is the only enzyme that uses a microbe which is streptococcus. Now ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டீங்க சைக்ளோஸ்போரின் எங்க காணும் அப்படின்ட்டு, இதோ வந்துருச்சு. ஸோ இஃப் யூ சி இதுதான் வந்து 5வது கேட்டகரி அண்டர் யோர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான கம்பவுண்ட்ஸ் இருக்கு. சைக்ளோஸ்போரின், ஸ்போரின் இருக்கிறதுனால ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் is a fungus. Okay, so இந்த சைக்ளோஸ்போரின் ஆர் நம்மளோட ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம்லேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த பயோஆக்டிவ் மாலிக்யூல் இஸ் ஆக்டிங் ஆஸ் அன் இம்யூனோ சப்ரெசன்ட். ஓகே, ஸோ யாராச்சும் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட இம்யூன் சிஸ்டமை டவுன் பண்ணி வைக்கிறதுக்காக we can use this immunosuppressant. Okay va? And then we have statins. Statins again இது நீங்க தனியா தான் ஞாபகம் வச்சுக்கிட்டாகணும். Monascus purpuris அப்படிங்கிற ஒரு ஈஸ்ட். ஓகே,
So Monascus purpuris இங்கிற yeast வந்து is going to produce these statins. அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? blood cholesterol low பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். எப்படி அது blood cholesterol low பண்ணுது அப்படின்னா, இந்த கொலஸ்ட்ராலை சிந்தசைஸ் பண்ணக்கூடிய என்சைமை இட் இஸ் இன்ஹிபிட்டிங். ஸோ அந்த என்சைமையை இன்ஹிபிட் பண்ணியாச்சுன்னா கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸே ஆகாது. அப்போ கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸே ஆகலை அப்படின்னா பிளட் கொலஸ்ட்ரால் ஆட்டோமேட்டிக்லி கம்மியாயிடும். ஓகேவா? Is it clear? So let me revise entire industrial process for you. Okay, industrial products வந்து firstly beverage. Beverage-க்கு yeast, brewers yeast, which is the same thing, Saccharomyces cerevisiae. Then ரெண்டாவது வந்து what did we have? Antibiotics. அது penicillin is coming from Penicillium notatum. அது ஒண்ணுதான். Then after that we came to acids. Acidsல clean-ஆ சொன்னேன். lactic acid க்கு lactobacillus, acetic acid க்கு acetobacter aceti, butyric acid க்கு clostridium butyricum and citric acid க்கு aspergillus niger. ஓகேவா? இதுதான் 4 enzymes that we had, 4 acids that we had. Then enzymes வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு என்சைம்க்கு தான் மைக்ரோப் இருக்கு. streptokinase வந்து யார் ப்ரொடியூஸ் பண்றா? streptococcus அப்படிங்கிற மைக்ரோப். அவ்வளவுதான். Then last category is bioactive molecule, cyclosporin A, statin. ரெண்டு இருக்கு. So cyclosporin அப்படின்னு சொல்லும்போது trichoderma polysporum. Okay, statin அப்படின்னு சொல்லும்போது it's coming from an yeast called Monascus purpureus. Clear everybody? Any questions so far? So we are done with ரெண்டு categories. First fundamentally we have நம்மளுடைய household products, then industrial products. Okay va? Now idhukku apparama we will go on to the third category for today, which is sewage treatment. Okay, so sewage treatment வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், because அவ்வளோ டன் கணக்குல sewage is being produced, so we definitely need to அதெல்லாம் ட்ரீட் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நம்ம எந்த ஒரு வாட்டர் பாடியிலையும் நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா எக்கச்சக்கமான ஆர்கானிக் மேட்டரும் மைக்ரோப்ஸும் இந்த சூவேஜ்ல இருக்கும். அப்படியே நம்ம தண்ணி ரிலீஸ் பண்ணோம்னா டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு காஸ் அ ஹார்ம். ஸோ நம்ம இதை எப்படி ட்ரீட் பண்ண போறோம்னா, ஒரு சூவேஜ் வாட்டர் பிளான்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா பிரைமரி ட்ரீட்மெண்ட். அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஃப்ளோட்டிங் டெப்ரிஸ், ஓகே, எனி கிரிட் அண்ட் பெபிள்ஸ், இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ளோட்டிங் பெபிள்ஸ், ஃப்ளோட்டிங் குச்சி, இலை, இதெல்லாத்தையும் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம்? த்ரூ ஃபில்ட்ரேஷன். அண்ட் இந்த கல், மண், அதெல்லாம் என்ன பண்ணலாம்? செடிமெண்டேஷன் மூலியமா கொஞ்ச நேரம் விட்டோம் அப்படின்னா இந்த இந்த அழுக்கு எல்லாம் கீழே வந்து செட்டில் ஆகி மேலே வந்து என்னோட தண்ணி வந்து கிளீனாக எனக்கு கிடச்சிரும். கரெக்டா? நவ் கீழே செட்டில் ஆன இந்த அழுக்கு இருக்குல்ல, அதை தான் நம்ம பிரைமரி ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் மேல நமக்கு கிடைச்ச அந்த தண்ணி தான் வந்து இஸ் த பிரைமரி எஃப்ளூயன்ட். ஓகே, நான் சூவேஜ் வந்து எங்கேருந்து வருது? நம்ம கிச்சன்லேருந்து வருது, பாத்ரூம்லேருந்து வருது, டாய்லெட்லேருந்து வருது. ஸோ அதில் என்னதான் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணாலும் செடிமெண்ட் பண்ணாலும் அந்த தண்ணி வந்து இஸ் அழுக்கு தண்ணி. கரெக்ட்? ஏன்னா எக்கச்சக்கமான ஆர்கானிக் மேட்டர் இந்த தண்ணியில இருக்கும். ஓகே, ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் செகண்டரி ட்ரீட்மெண்ட் மூலியமாக நம்ம இந்த ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையும் கம்மி பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையும் கம்மி பண்ணுறதுக்குன்னே எனக்கு ஒரு சில மைக்ரோப்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்கானிக் மேட்டரை சாப்பிட்டு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சில ஏரோபிக் மைக்ரோப்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த பிரைமரி எஃப்ளூவெண்ட்ல இருந்து தண்ணியை எடுத்து நான் வந்து ஒரு ஒரு பெரிய டேங்க்ல போட்டு, ஏரேஷன் டேங்க்ல போட்டு ஐ வில் அஜிடேட். ஓகே, அதை அஜிடேட் பண்ணும்பொழுது கொஞ்சமா நான் மைக்ரோப்ஸை உள்ள ஆட் பண்ணும்போது எப்படி பாலில் தயிர் ஆட் பண்றோம் அந்த மாதிரி நம்ம இங்க வந்து அந்த யூஸ்ஃபுல்லான ஏரோபிக் பாக்டீரியாவை நம்ம ஆட் பண்ணும்பொழுது இந்த பாக்டீரியா எல்லாம் ஜாலியாக வளர ஆரம்பிக்கும். ஆஹா எவ்வளோ சாப்பாடு அப்படின்னு சொல்லி இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங். அது க்ரோ பண்ணும்பொழுது இட் வில் க்ரோ இன் டு ஃப்ளாக்ஸ். ஓகே, ஸோ பாக்டீரியா அசோசியேட்டட் வித் fungal filaments to form mesh-like structures. Okay, so fungal filamentum இந்த மைக்ரோப்ஸும் சேர்ந்து ஒரு mesh மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து is form. ஓகே, ஸோ இந்த ஒரு
ஃப்ளாக் ஆர் இந்த மைக்ரோப்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ஏன் தண்ணியில் இருக்கிற இந்த ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையும் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகும், இந்த ஆர்கானிக் மேட்டர் எல்லாம் ஏன் தண்ணியில் கம்மி ஆகிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ பொதுவாக நான் ஆரம்பிக்கும் பொழுது ஆர்கானிக் மேட்டர் ஜாஸ்தியாக இருந்தது. அப்போ அது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு ஆக்சிஜன் நிறைய தேவைப்படும். கரெக்டா? ஸோ தேட் இஸ் த பயோலாஜிக்கல் ஆர் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகே, எவ்வளோ ஆக்சிஜன் நான் கொடுத்தா என்னோட ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையும் நான் உடைக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இஸ் பயோலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகே, ஸோ இந்த பயோலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து வில் கம் டவுன் பிகாஸ் நான் செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல இந்த பாக்டீரியா எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஆல்ரெடி அந்த மேட்டர்லாம் சாப்பிட்றேன்ல. ஸோ சாப்பிட சாப்பிட வாட் வில் ஹேப்பன், என்னோட இந்த பயோலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வில் கம்மிஃபை. அப்போ அது கம்மி ஆயிடுச்சுன்னா பொல்யூஷன் ஆஃப் மை வாட்டர் இஸ் லெஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சாப்பாடெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் சரி அஜிடேட் பண்ணிட்டு இருந்தேன்னா அதை ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டேன் அப்படின்னா அந்த மைக்ரோப்ஸ் அந்த ஃப்ளாக்ஸ் அது எல்லாம் கீழே வந்து செட்டில் ஆகிடும். ஓகே, அது செட்டில் ஆனதுக்கு அப்புறமா இப்போ எனக்கு மேலே இருக்கிற தண்ணி என்னோட செகண்டரி ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமா கிடைக்கிற செகண்டரி எஃப்ளூவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மேட்டரும் கம்மி, எனக்கு வேற எந்த அழுக்கும் கிடையாது, கொஞ்சம் பொல்யூஷன் கம்மியான தண்ணி. ஸோ இந்த தண்ணியை நான் எந்த ஒரு ஆற்றுலையோ இல்லை கடல்லையோ என்னால் கரைக்க முடியும். இட் இஸ் சேஃப். ஓகே பசங்களா, இஸ் இட் கிளியர்? ஸோ சூவேஜை வந்து ஃபில்ட்ரேஷன் செடிமெண்டேஷன் மூலயமா பண்ணிட்டு அங்கே எனக்கு படிகிற அழுக்கு வந்து இஸ் பிரைமரி ஸ்லட்ஜ். இதை நான் வந்து அப்புறமா கம்போஸ்டிங்கோ இல்லை லேண்ட்ஃபில்லையோ நான் போய் கொட்டிடலாம், இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா எனக்கு கிடைக்கிற எஃப்ளூவெண்ட்டை நான் ஏரேஷன் டேங்க்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து என்ன பண்ணுறேன், ஐ ஆம் கான்ஸ்டன்ட்லி அஜிடேட்டிங் இட், ஃப்ளாக்ஸ் ஆர் ஃபார்ம்ட். அப்போ என்ன ஆகும், பிஓடி டிக்ரீஸ் ஆகும். அதை செட்டிலிங் டேங்க் எடுத்துகிட்டு போகும்போது என்னோட ஃப்ளாக்ஸ் எல்லாம் கீழே வந்து ஸ்லட்ஜாக செட்டில் ஆகிடும் அண்ட் என்னுடைய எஃப்ளூவெண்ட் எல்லாமே தண்ணியாக மேலே க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த தண்ணி வந்து நான் ஃபர்தராக வேணும்னா டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் அது திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் அது ஏதாவது ரிவர்லேயோ ஸ்ட்ரீம்லேயோ டைரெக்டாக ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகே, நவ் எனக்கு மைக்ரோப்ஸ் தேவைப்பட்டது. நான் எப்படி தயிருக்கு ஆட் பண்ணுறேனோ அதே மாதிரி கொஞ்சமாக நான் வந்து இந்த டேங்க்கில் ஆட் பண்ணேன், அவங்க வளர்ந்தாங்க. ஓகே, நான் எனக்கு இப்போ கிடைக்கிற எல்லா மைக்ரோபியும் நான் கீழே செட்டில் பண்ண விட்டுட்டேன்ல. நான் இந்த ஸ்லட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொஞ்சோண்டு எடுத்து நான் மிச்சம் நெக்ஸ்ட் டேங்க்கில் போடலாம். ஆனால் மிச்சத்தை என்ன பண்ணுவேன், கரெக்ட்? ஸோ மிச்சத்தை என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி ஐ வில் டேக் இட் டு அன் anaerobic sludge digester. Is it clear? So anaerobic sludge digester la what am I doing? I am taking the aerobic microbe, avangala ஒரு anaerobic microbe க்கு தீனியா கொடுக்க போறேன். ஸோ அப்படி கொடுக்கும் பொழுது என்னோட anaerobic microbes aerobic பாக்டீரியாவை சாப்பிட்ரும். As a result எனக்கு அதை வந்து it will help me produce biogas or manure or whatever. Understood? So this is the secondary treatment. Is this clear pasangla? Is it clear to everybody? Clear everybody? Any questions so far? So primary treatment and secondary treatment முடிக்கும் பொழுது என்னோட sewage தண்ணி வந்து இப்போ completely clean ஆன ஒரு தண்ணியா மாறிடுச்சு. Okay? Great. Samyukta, Ramesh, Shahana Shri, good. Alright, so this is how it will look. Okay, so first நான் grit chamberல எல்லாத்தையும் sediment பண்ணி இந்த இடத்துல sedimentation tank ஆரம்பிச்சு அப்புறமா க்ளீனான தண்ணியை வந்து எஃப்ளூவெண்ட்டா ஐ ஆம் டேக்கிங் இட் டு த செகண்டரி ட்ரீட்மெண்ட். அங்கே வந்து ஏரேஷன் டேங்க்ல வந்து என்ன பண்ணுறேன், ஐ ஆம் going to eat all the organic matter. நான் இந்த பிஓடி எல்லாம் ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா செட்டிலிங் டேங்க்கு போய் என்னோட இந்த ஃப்ளாக்ஸ் எல்லாத்தையும் செட்டில் டவுன் பண்ண விட்டுட்டு கிளியர் தண்ணியை நான் ஏதாவது ரிவர்லேயோ இல்லை ஸ்ட்ரீம்லேயோ கடல்லையோ நான் போய் ரிலீஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? அண்ட் இந்த ஸ்லட்ஜை வந்து anaerobic sludge digester-க்கு கூட்டிட்டு வந்து அங்க வந்து I will break down all these useful microbe here. அப்போ இதில் இருந்து எனக்கு வந்து என்ன கிடைக்கும், பயோகேஸ் கிடைக்கும். பயோகேஸ் மட்டும் இல்லாமல் I can use it as manure also. ஸோ வெவ்வேறு ஃபங்க்ஷன்ஸ்க்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
இல்ல கண்ணா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் an inoculum. ஸோ இனாக்குலமா நம்ம நெக்ஸ்ட் இதில் போய் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டார்டிங் கல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறது தான் இஸ் an inoculum. அவ்வளோதான். ஓகே மஹிஷா? All right. Okay. So this is another flow chart that I have for you. So suppose they ask you secondary treatment or sewage or treatment explain பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராசஸை கண்டிப்பா வார்த்தையில் எழுதுங்க. பட் எக்ஸாமினரோட இன்னும் உங்களோட ஆன்சரை வந்து ஏத்துக்கிறதுக்காக வேண்டியும் உங்க ஆன்சரை சப்போர்ட் பண்றதுக்காக வேண்டியும் டெஃபினட்டா யூஸ் அ ஃப்ளோ சார்ட். ஓகே, தட் இஸ் வை ஐ ஹேவ் ரிட்டன் திஸ். ஓகே, இது வந்து முக்கியம். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர். ஓகே, நான் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி எவ்வளோ ஆக்சிஜன் வந்து பாக்டீரியா வந்து எல்லா ஆர்கானிக் மேட்டரையும் சாப்பிட்றதுக்காக வேண்டி யூட்டிலைஸ் பண்ணுமோ, 1 லிட்டர் தண்ணியில் எவ்வளோ ஆக்சிஜன் இருந்தால் என்னோட ஆர்கானிக் மேட்டர் எல்லாம் இந்த மைக்ரோப் வந்து சாப்பிடுமோ அதுதான் வந்து இஸ் மை பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகே, ஸோ எவ்வளோ ஆர்கானிக் மேட்டர் ஜாஸ்தியாக இருக்கோ, எவ்வளோ பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோ அதிகமான பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இருக்கும். ஓகே, ஸோ கிரேட்டர் த பிஓடி மோர் பொல்யூட்டிங் இட் இஸ். ஸோ பிஓடி வந்து 1 to 2 mg இருந்தால் வெரி குட், 3 to 5 இருந்தால் மாட்ரேட், 6 to 9 இருந்தால் புவர், 100க்கு மேலே இருந்தால் ரொம்ப புவர், ஃபுல் ஆர்கானிக் மேட்டர், ஃபுல் பொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மெஷரை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் 4வது கேட்டகரி ஆஃப் எங்க மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ் பயோகேஸ். ஓகே பசங்களா? ஸோ பயோகேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லி CH4 அதாவது மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் கலந்த ஒரு கலவையான கேஸ் தான் வந்து இஸ் பயோகேஸ். ஓகே, பட் இந்த பயோகேஸ் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னா மித்தேனோஜென்ஸ். ஓகே, மித்தேனோஜென்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் மைக்ரோப் குரூப் ஆஃப் மைக்ரோப்ஸ் வந்து தே ஆர் ப்ரொடியூசிங் திஸ் பயோகேஸ். சரியா? நான் இந்த மீத்தேனோஜென்ஸ் வந்து ஆனரோபிக்காக வளர முடியும், எந்த செல்யூலோசிக் மெட்டீரியலையும் அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வாட் இஸ் திஸ் மிக்சர்? மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரோஜன் எல்லாம் கலந்தது. ஓகே, நான் மித்தேனோஜென்ஸில் ஒரு மைக்ரோபோட பேர் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா மித்தேனோ பாக்டீரியம். ஸோ இது எங்கே இருக்கும்? ஆனரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர் சொன்னேன்னா அந்த இடத்துல இருக்கும். அல்லது ஏதாவது மாடு ஆர் ஆடு அந்த மாதிரி கேட்டிலோடைய ரூமென்ல யூ கேன் ஃபைண்ட் திஸ் பர்டிகுலர் மைக்ரோப். ஓகே, ஸோ அதனால தான் வந்து மாடு வந்து சாணி போட்டதுக்கு அப்புறமா அதை வந்து தட்டி வரட்டியாக்கி அதை வந்து சமைக்கிறதுக்கெல்லாம் எரிச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவர் வெந்நீர் சூடு பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து விறகு அடப்பு அந்த மாதிரி வந்து வரட்டியையும் வந்து கொளுத்தி we will use it as fuel because இந்த பயோகேஸ் வந்து இஸ் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல். சரியா? ஸோ கேட்டில் டங், நான் தான் சொன்னேன் கேட்டில் டங் ஆர் கோபர்ல இருந்து இந்த பாக்டீரியா இங்கேயும் இருக்கிறதுனால அங்கேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பயோகேஸை வந்து என்னன்னு சொல்லுவோம்? we say gobar gas. Yes, gut of chewing animals. Okay, so எல்லா leaves அதெல்லாம் சாப்பிட்ற அனிமல்ஸோட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டில் யூ வில் ஹாவ் தீஸ் மித்தானோபாக்டீரியம் ஆர் த மித்தானோஜென்ஸ். ஓகே, ஸோ எப்படி இருக்கும் இந்த டேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பயோ வேஸ்ட், என்ன செல்யூலோசிக் வேஸ்ட், இல்லை என்னாவது வெஜிடபிள் பீல், இலை குப்பை, எந்த ஒரு பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டாக இருந்தாலும் அதை நீங்கள் இந்த டேங்க்குள்ளே போட்டு டேங்க்கில் வந்து நல்ல சாணியை கரைச்சி ஒரு ஸ்லரி ஆஃப் டங் நீங்கள் வந்து இதுக்குள்ளே ஊற்றி விட்டுட்டு மூடிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு இட் வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் த பயோகேஸ். ஓகே, அண்ட் பயோகேஸ் அவுட்லெட்டுக்கு ஒரு பைப் இருக்கும். அந்த பைப் வழியாக நம்ம இந்த பயோகேஸை கலெக்ட் பண்ணி நம்ம வந்து சமைக்கிறதுக்கோ அல்லது லைட்டுக்கு எனி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ ஒரு ஃபியூவலாக நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இஸ் இட் கிளியர் பசங்களா? ஸோ குக்கிங், லைட்டிங் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த ஒரு பயோகேஸை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் IARI அண்ட் காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் KVIC இவங்க 2 பேருமே பயோகேஸ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியாவுக்கு பிளான்ட் செட்டப் பண்ணி அதை ரொம்ப ப்ரொமோட் பண்ணி மேலே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இஸ் இட் கிளியர்? Okay, yes, very good. All right, okay, so now going on to the next.
Okay, before going on to the next, this is the full flow chart. So any livestock waste, crops, waste water, food waste, எல்லாத்தையும் போட்டு டைஜஸ்ட் பண்ணீங்கன்னா பயோகேஸ் வரும். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பயோமீத்தேன் ஃபியூவலா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பயோகேஸ் போக மிச்சம் இருக்கும்ல, என்ன ரிமைன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃபர்டிலைசராகவோ இல்லை லைஃப் ஸ்டாக் பெட்டிங்காவோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு பாகமுமே நமக்கு வந்து வேஸ்டாக போச்சு அப்படின்னு இருக்கவே இருக்காது. சரியா பசங்களா? ஸோ ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சூவேஜ் ட்ரீட்மெண்ட், பயோகேஸ், 4 கேட்டகரிஸ் முடிச்சிட்டோம். நான் 5வது கேட்டகரியா இஃப் யூ சி Biocontrol agents. Okay, Biocontrol agents அப்படின்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு வயல் வச்சிருக்கேன், அதில் ஏதாவது ஒரு க்ராப் போட்டிருக்கேன். ஆனால் அந்த க்ராப்புக்கு எனக்கு ஏதோ ஒரு பூச்சி வருது அப்படின்னு சொன்னால் அந்த பூச்சி எனக்கு தேவையில்லாத ஒரு பூச்சி. ஓகே, ஸோ எனக்கு வந்து என் க்ராப்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு பூச்சி, ஸோ எனக்கு தேவையில்லாத ஒரு பூச்சி. ஆனால் அதே இடத்துல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மைக்ரோப்ஸ் நிறையா இருக்குது, எனக்கு மண்புழு இருக்குது, எனக்கு யூஸ்ஃபுல்லான குட்டி குட்டி பூச்சி எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே மொத்தமாக ஒன்றா கூண்டோட காலி ஆகிடும் இஃப் ஐ யூஸ் எனி கெமிக்கல், பெஸ்டிசைட், இன்செக்டிசைட் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இட் வில் எஃபெக்ட் மை crop. Okay, so chemical pesticides, insecticides வந்து are harmful to all the organisms. Okay, they are very harmful to all the organisms. They cause pollution. இதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் ஒரு சில பயாலஜிக்கல் மெத்தட்ஸ் அண்ட் ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸை இந்த பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுதான் யூஸிங் மைக்ரோப்ஸ் ஆஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். ஓகே, உதாரணத்துக்கு வந்து லேடி பேர்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அது வந்து ஆஃபிட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்ரும். நான் கொசு பரவற இடத்துல வந்து டிராகன் ஃப்ளைஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்? டிராகன் ஃப்ளை வந்து வில் கெட் ரிட் ஆஃப் த மஸ்கிட்டோஸ், மஸ்கிட்டோ லாவா, அதனால. ஓகே, நான் அதே மாதிரி வந்து நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸ் அப்படிங்கிற குரூப் ஆஃப் வைரஸஸ் வந்து பேக்யூலோ வைரஸஸ் ஜீனஸஸ்லேருந்து இருக்கிற இந்த ஒரு நியூக்ளியோ பாலிஹெட்ரோ வைரஸ் வந்து ஒரு சில ஆர்த்ரோபாட் அண்ட் இன்செக்ட்ஸ்க்கு மட்டும் போய் அஃபெக்ட் பண்ணி அதுக்கு மட்டும் வந்து ஜுரம் வந்து செத்து போயிடும். ஓகே, ஸோ அதனால வந்து இஃப் யூ சி நம்மளோட எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பயோகண்ட்ரோல் ஆஃப் பெஸ்ட்ஸில் வந்து இதெல்லாம் மைக்ரோப்ஸ் கிடையாது. லேடி பேர்ட், டிராகன் ஃப்ளை இதெல்லாம் வந்து மைக்ரோப்ஸ் கிடையாது. பட் இந்த பாலி நியூக்ளியோ ஹெட்ரோ வைரஸ் வந்து இஸ் அ மைக்ரோப். ஓகே, ஸோ இந்த மைக்ரோப் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ்? எஸ், வெரி குட் ரமேஷ், இட்ஸ் அ நேரோ ஸ்பெக்ட்ரம், இட்ஸ் அ நேரோ ஸ்பெக்ட்ரம் வைரஸ். ஓகே, அட்டாக்கிங் வைரஸ். ஸோ இந்த வைரஸ் வந்து ஒரு சில ஆர்த்ரோபாட்ஸுக்கு மட்டும் போய் அஃபெக்ட் பண்ணும்போது அந்த பூச்சியெல்லாம் மட்டும் ஐ கேன் get rid of. ஓகே, நான் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு மைக்ரோப் எது அப்படின்னா இஸ் பிடி. பிடி கத்திரிக்காய், பிடி காட்டன், பிடி தக்காளி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? திஸ் இஸ் நத்திங் பட் பேசிலஸ் thuringiensis. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஒரு சில கிராப்ஸில் வந்து இந்த ஒரு பூச்சி வந்துச்சு அப்படின்னா இது எப்படா ஒழிக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை வரும் இல்லையா? ஸோ இந்த பிடிங்கிறது நேச்சுரலாகவே இஸ் ப்ரொடியூசிங் அ பர்டிகுலர் டாக்ஸின். ஓகே, என்ன டாக்ஸின்? இந்த டாக்ஸின் வந்து இந்த கேட்டர்பில்லர் பூச்சி வந்து அந்த டாக்ஸின் அந்த ஸ்போர்ஸை சாப்பிடும்பொழுது அதோட கட்டில் போய் இந்த டாக்ஸின் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஓகே, யாரோட டாக்ஸின்? பேசிலஸ் thuringiensis டாக்ஸின் கேட்டர்பில்லரோட வயிற்றுக்குள்ளே போய் ஆக்டிவேட் ஆகிடும். ஏன் ஆக்டிவேட் ஆகும்? ஏன்னா அதோட இன்டெஸ்டைன், அதோட கட் வந்து ஹேஸ் அ ஆல்கலைன் pH. ஓகே, ஸோ இந்த ஆல்கலைன் pHல இட் வில் கெட் ஆக்டிவேட்டட். அண்ட் ஆக்டிவேட் ஆனது மட்டும் இல்லாமல் அது அதோட கட்ல எல்லாம் போய் ஓட்ட போட்டு சாப்பிட முடியாமல் பண்ணி போட்டு தள்ளிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணலாம்? இந்த பேசிலஸ் thuringiensis ஸ்போர்ஸை வாங்கி அதை வந்து தண்ணியில் கலந்து புஸ்கு புஸ்குன்னு அடிச்சு விட்டேன் அப்படின்னா அந்த லார்வா எந்த இன்செக்ட் லார்வா இருக்கோ அது வந்து இந்த ஸ்போர்ஸை சாப்பிடும்போது காலி. ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் இந்த கட் ஆஃப் த லார்வால தான் இந்த டாக்ஸின் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதை வந்து நிறைய பர்டிகுலர் க்ராப்ஸில் வந்து ஈவன் இன்ஃபேக்ட் பயோடெக்னாலஜி மூலயமா அது தானே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஜீன்ஸை ஆட் பண்ணி கூட
scientists have worked. But ஆனால் கண்டிப்பாக வந்து as a spraying இது as a biocontrol agentum இந்த BT வந்து is very very useful. Okay, so biotechnology படிக்கும் போது I'll teach you how exactly scientists வந்து இதை வந்து they have incorporated into the plants. So BT cotton, BT கத்திரிக்காய், BT தக்காளி, BT potato இது எல்லாமே are examples of your Bacillus thuringiensis. Okay, as you all can see இந்த கத்திரிக்காயில புழு ஃபுல்லா சாப்பிட்டு ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு போயிருக்கு. ஓகே, ஆனா இந்த கத்திரிக்காய் எவனாச்சும் வாங்கி சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ விவசாயிக்கு அது லாஸ். ஸோ இன்ஸ்டெட் பிடி ஸ்ப்ரே பண்ண கத்திரிக்காய் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, எந்த புழுவுமே சாப்பிடல, பிகாஸ் புழு எல்லாரையும் நாம போட்டு தள்ளிட்டோம். ஓகே, ஆல் ரைட், ஸோ தட்ஸ் இட். இந்த பேசிலஸ் thuringiensis வந்து இந்த வகையில் நமக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த பேசிலஸ் thuringiensis தாண்டி we also have ட்ரைகோடர்மா ஸ்பீஷீஸ். இந்த ஃபங்கை வந்து என்ன பண்ணும், ரூட் ஈகோசிஸ்டம்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பிளான்ட் வந்து வேற எந்த பேத்தோஜனும் அதோட ரூட்டை அஃபெக்ட் பண்ணாம பத்திரமா அங்கேயே இருந்து பார்த்துக்கும். ஓகே, அண்ட் நான் சொன்ன மாதிரி நியூக்ளியோ பாலிஹைட்ரோ வைரஸஸ் வந்து ஒரு சில ஆர்த்ரோபோட்ஸ் ஸ்பீஷீஸ் ஸ்பெசிஃபிக்கான நேரோ ஸ்பெக்ட்ரமான இன்செக்டிசைடு இது. ஸோ அந்தந்த பூச்சியை கொல்றதுக்கான வைரஸை மட்டும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்தந்த பூச்சியை மட்டும் நான் இராடிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால வந்து இந்த மாதிரி டிசைரபிள் when beneficial இன்செக்ட்ஸை வந்து நம்ம கன்சர்வ் பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணும்பொழுது we call it as integrated pest management program. Okay, or ecologically friendly ஆன சென்சிட்டிவான ஒரு pest control program. ஓகே, புழு பாவம் தான் திரியம்பிக்கா, பட் என்ன பண்றது, நம்மளோட கத்திரிக்காய் எல்லாம் அது சாப்பிட்டுருச்சுன்னா அப்போ யாரு கத்திரிக்காய் சாப்பிட முடியும்? ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா நீ வராதே அப்படின்னு சொல்லிடுறோம். பட் அதுக்கப்புறமா வேற ஏரியாவுக்கு தாண்டி போயிடும். ஸோ நம்ம கவலைப்பட வேணாம். ஓகே, ஆல் ரைட். ஸோ last category of this chapter, okay, if you see, it is microbes as a fertilizer. Okay, as a biofertilizer. So எப்படி நம்ம வந்து இன்செக்டிசைடும் பெஸ்டிசைடும் போட்டு நம்ம வந்து திருப்பி லேண்டை வந்து we are polluting, we are trying to spoil the ecosystem இதெல்லாம் நம்ம பண்றோமோ, அதே மாதிரி நம்ம வந்து பிளான்ட்டுக்கும் உரத்தை போடுறேன் அப்படின்னு சொல்லி உரம் போட்டு நைட்ரோஜன் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஃபாஸ்பரஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாயிலையும் கெடுக்கிறோம், அதோட பிளான்ட்டையும் கெடுக்கிறோம். ஸோ இன்ஸ்டெட் மைக்ரோப்ஸையே நம்ம பயோ ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஒரு சில பாக்டீரியா, ஃபங்கை, சைனோ பாக்டீரியா இது எல்லாமே சாயிலோட நியூட்ரியன்ட் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரைசோபியம் அப்படிங்கிற ஆர்கானிசம், ஆல்ரைட், ரைசோபியம்ங்கிற ஆர்கானிசம் என்ன பண்றது, இட் இஸ் கோயிங் டு செட்டில் இன் த ரூட் நாடியூல்ஸ் ஆஃப் ஒரு சில லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ். ஓகே, அண்ட் அங்கே நின்றுட்டு இட் வில் ஃபிக்ஸ் த அட்மாஸ்பரிக் நைட்ரோஜன். ஸோ அட்மாஸ்பரிக் நைட்ரோஜன் எல்லாத்தையும் எடுத்து இந்த பிளான்ட் அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மில் இந்த பிளான்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு இந்த ரைசோபியம் வில் ஹெல்ப். நான் ரைசோபியம் வந்து ரூட் நாடியூல்லையே டேரா போட்டுரும், ஆனால் டேரா போடாமல் வந்து போகிற மாதிரி ஃப்ரீ லிவிங்கான இந்த மாதிரி நைட்ரோஜன் ஃபிக்சர்ஸ் ஆர் ஆல்சோ தேர். யாரெல்லாம் ஃப்ரீ லிவிங், ஆசோஸ்பிரில்லம், அசோட்டோபாக்டர், இவங்க ரெண்டு பேரும் தே ஆர் ஃப்ரீ லிவிங். ஸோ காலையில் வந்து நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி. ஓகே, பட் ரைசோபியம் எங்கேயும் போகாது, அங்கே ரூட் நாடியூல்லே டேரா போட்டு இட் வில் ஹெல்ப் இன் ஃபிக்ஸிங் த அட்மாஸ்பரிக் நைட்ரோஜன். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ பயோஃபர்டிலைசர்ஸில் நைட்ரோஜன் ஃபிக்ஸேஷனுக்கு we have rhizobium, azotobacter and we have azospirillum. கிளியரா பசங்களா? ஓகே, நான் சிம்பயான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன, நான் தோசை கொண்டு வரேன், நீ சட்னி கொண்டு வா, ரெண்டு பேரும் சேர்ந்து தோசை சட்னி சாப்பிடலாம், அதுதான் சிம்பயான்ஸ். ஓகே, ஸோ சிம்பயான்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இப்போ ரைசோபியம் மாதிரியான ஒரு சிம்பயான்ட் வந்து சரி நான் வந்து உனக்கு அட்மாஸ்பரிக் நைட்ரோஜன் ஃபிக்ஸ் பண்ணி தரேன், ஆனால் என்னால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது, ஸோ நீ எனக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி சாப்பாடு கொடு. தட் இஸ் பேசிக்லி அ சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இது வந்து அதுக்கு அட்மாஸ்பரிக் நைட்ரோஜன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். வேற இந்த லெக்யூமினஸ் பிளான்ட் வந்து அது பதிலுக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ அதனால லெக்யூமினஸ் பிளான்ட்ஸை வந்து க்ரோயிங் லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ் ஆல்டர்னேட்டிவ்லி ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீசிங் த நைட்ரோஜன் கண்டென்ட் ஆஃப் த சாயில் ஆல்சோ. ஓகே, ஸோ சாயிலோட ஓவரால் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ரைசோபியம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக
இருக்கு. ஓகே, நான் அது மட்டும் இல்லாம மைக்கோரைசா அப்படிங்கிறது சேம் தோசை சட்னி கான்செப்ட், பட் எப்போ இருக்க ஒரு ஃபங்கையும் ஓகே ஒரு ஃபங்கையும் ஒரு பிளான்ட்டும் வந்து அசோசியேட் ஆகுதோ we call it a mycorrhiza. Okay, so fungal association and mycorrhizae will help in again nitrogen fixation, other overall quality of the soil எல்லாமே ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி குளோமஸ் அப்படின்னு ஒரு ஜீனஸ்ல இருக்கக்கூடிய ஃபங்கை வந்து ஃபாஸ்பரஸை பிளான்ட்டுக்காக வேண்டி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, அது ஃபாஸ்பரஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு சில டிசீஸ்லேருந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு, ட்ராட், சாலினிட்டி மாதிரி ஸ்ட்ரெஸ்லேருந்து அதை கொஞ்சம் ரிலீவ் பண்ணுறதுக்கு மாதிரி ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் வந்து இந்த குளோமஸ் வந்து பிளான்ட்டுக்கு கொடுக்குது. ஸோ ஓவராலாக ஒரு இன்க்ரீஸ்ட் பிளான்ட் க்ரோத் ரேட் இஸ் சீன் இன் த கேஸ் ஆஃப் அவர் ஃபங்கை குளோமஸ். குளோமஸ்ங்கிற ஸ்பீஷீஸ்லேருந்து இருக்கிற Glomus genusல இருக்கிற species of fungi வந்து help in fixing phosphorus and give all these benefits. Okay, so when I say biofertilizer, firstly nitrogen fixation I have rhizobium, which is a symbiont, and I have azotobacter, azospirillum, who are free living. Okay, and then mycorrhiza la வந்து பாத்தீங்கன்னா especially glomus அப்படிங்கிற genus ஓட fungi வந்து helps in fixing phosphorus, and அது மட்டும் இல்லாம disease resistance, drought resistance, ஏதாவது stressக்கான tolerance, and also plant growth increase பண்றதுக்கு it is helping a lot. சரியா? Is it clear பசங்களா? Right? Now, biofertilizer we have another category of microbes which is called as the cyanobacteria. So, cyanobacteria வந்து they are autotrophic. அவங்க வேற யார் கூடயும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்களோட சாப்பாட்டுக்கு, பட் nevertheless they can fix atmospheric nitrogen. So, if you see Anabena, Nostoc, Oscillatoria மாதிரியான cyanobacteria வந்து paddy fieldsல biofertilizers பார்க்கலாம், and soil fertility ஆட் பண்றதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காங்க. Okay, is it clear everybody? Any questions so far? Any questions so far? Anybody? அவ்வளவுதான், நம்ம microbes chapter is over. Okay, question solve பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி let me summarize the whole thing for you பசங்களா. household productல தயிர், தோசை இட்லி, okay, bread, cheese. So தோசை இட்லிக்கு நமக்கு microbes தேவையில்லை, lactobacillus for தயிர், and then we have who is that? Saccharomyces cerevisiae for bread, Swiss cheese, Roquefort cheese, Camembert cheese. மூணு cheese I gave you organisms. அவ்வளவுதான் household products. Okay. Then industrial products la beverage, I told you yeast use பண்றோம், Saccharomyces cerevisiae. அதுக்கப்புறம் வந்து we are using antibiotics. அதுக்கப்புறம் all the acids. Okay. 4 acids சொன்னேன், lactic acid, butyric acid, then acetic acid and citric acid. Okay, all the 4 acids. Then enzymes la streptokinase க்கு மட்டும் தான் streptococcus அப்படிங்கற இது இருக்கு. அது தவிர lipase, protease, pectinase இது எல்லாமே comes under enzymes. அப்புறம் bioactive molecules ரெண்டு இருக்கு, which is statins and cyclosporins. Okay, so in cyclosporin A and statin ரெண்டு compound நம்ம கிட்ட இருக்கு, which is a bioactive molecule. அவ்வளவுதான் for the industrially important products. Then when we come to sewage treatment, secondary treatmentல ஒரு சில aerobic microbes வந்து நம்ம யூஸ் பண்ணி we are decreasing the organic content. Okay, and the flow chart நான் கொடுத்துட்டேன், please revise that. Okay, then if you see நம்மளோட anaerobic sludge digesterலயும் வந்து we are using microbes. இந்த aerobic microbes சாப்பிடுறதுக்கு as a result நமக்கு என்ன கிடைக்குது? Biogas கிடைக்குது. அதான் மூணாவது section of the chapter. நாலாவது sectionல actually biogas பத்தி பேசணும். Methanogens, methanobacterium அப்படிங்கிறது தான் is involved in producing biogas. சரியா? And then we saw biocontrol agents. Biocontrol agentsல Bacillus thuringiensis is very important. Okay, அது தவிர வந்து Trichoderma species and நம்மளோட nucleopolyhedroviruses வந்து is involved in our biocontrol agents. லாஸ்டா நம்ம பார்த்தது biofertilizer. அதுல nitrogen fixationக்கு we have rhizobium, and then we have azospirillum and azotobacter who are free living. அது போக cyanobacteriaல வந்து we have Anabena, Nostoc and Oscillatoria. Okay, and then நம்மளோட glomus species of fungi வந்து என்ன fix பண்ண போறாங்க? Atmospheric phosphorus fixationக்கு it is very useful, and
also for disease resistance, tolerance எல்லாமே produce பண்ணி growthக்கு they are very very helpful. அவ்வளவுதான். Okay, so question solve பண்ண ஆரம்பிக்கலாமா? Let's start. Yes, yesterday's notes, இன்னைக்கு notes ரெண்டுத்துமே சேர்த்து I'll be sending across. பசங்களா, don't worry. Now, high biological oxygen demand in a water body means BOD is high. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? அர்த்தம் என்ன? B. மேம், நான் வேற ஆன்சர்லாம் சொல்றதாவே இல்லை. கண்டிப்பா பி தான் எல்லாருமே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா இருக்கீங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் ஐ வில் ஸ்டாப் த போல் மிட்வே பிகாஸ் அவ்வளோ பயங்கரமா ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. வெரி குட். தண்ணி பொல்யூட்டட்னு அர்த்தம். ஓகே, மெஜாரிட்டியா தான் சொல்லியிருக்கீங்க. த்ரியம்பிகா கெட்ஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஆன்சர். குட் த்ரியம்பிகா, கீப் இட் அப். தென் கட் ஆஃப் வேரியஸ் ரூமினன்ஸ் என்ன இருக்கும் உங்கள்கிட்ட? இதெல்லாம் ஒரு கேள்வியா மேம் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. பட் acidophiles, halophiles, methanogens, all of the above. What will it be? C. மேம், கன்ஃபியூஷன் எங்களுக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இருந்தால் நீங்கள் போய் படிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாருமே. ஓகே, ரைட். ஸோ ஐ திங்க் இதுக்குமே நம்ம பாதி வழியில் போல ஸ்டாப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பட் nevertheless poll is over. So if you see, of course, methanogens, option C is the right answer. 100% correct answer. Very good, pasangla. So proud of you. Mithun gets the fastest answer. Very good, Mithun. Then, which of the following microbes are used for commercial production of citric acid? This is very simple. Citric acid க்கு யாருப்பா? இந்த கிளாஸ்க்கு அப்புறமா யாருக்காச்சும் மைக்ரோப்ஸில் டவுட் இருந்ததுன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. எல்லாரும் பாத்தியா மேம், உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, எங்களுக்கெல்லாம் டவுட் இல்லை அப்படின்ட்டு டி 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 எல்லாருமே டி தான் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. வெரி குட் everybody, excellent. So if you see 100% Aspergillus niger, அதுதான் வந்து is a fungi that produces citric acid. இல்லையா? So option D is the answer. Very good. Majority answered right. Ritvik gets the right answer. Very good, Ritvik. Fastest answer. Alright. Then Saccharomyces cerevisiae மெயினா எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்? Saccharomyces cerevisiae, baking, bleaching, biofuel, none of the above. எதுக்குமே லைக் இல்லை. What is it? Okay. Adarsh, Mithun, Ritvik, Gayatri, Gokul, Kritika, full ஏதான் ஆன்சர். யாருமே வேற எந்த ஆன்சருமே பண்ணலன்னு நினைக்கிறேன். வெரி குட். ஐ மீன் that's the very straightforward answer இல்லையா? It is used in baking. Baker's yeast தான் நம்மளோட Saccharomyces. Majority answered right. Adarsh gets the first answer. Very good, Adarsh. Then ethanol எதை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலாம்? Ethanol is an alcohol. So alcoholic beverage ku who? Hari, Ritvik, Cupcake, Samyukta, Sridhar, it's me, everyone. Okay. We see, again, this is such a simple answer. Because A, Saccharomyces cerevisiae is the brewer's yeast and the baker's yeast. Adarsh gets it again. Very good, Adarsh. You got the fastest answer. Then, say, ரெண்டு மார்க் கொஸ்டின். ஏன் Swiss cheeseல பெரிய பெரிய ஓட்டை இருக்கு? What is for Swiss cheese? So, இங்க நீங்க வந்து என்ன எழுதணும்? First thing வந்து யாரு மைக்ரோப் Swiss cheeseல அப்படின்னு எழுதணும். ரெண்டாவது இந்த ஓட்டைக்கு பின்னாடி காரணம் என்ன கேஸ் அப்படின்னு எழுதணும். CO2 சரி, யார் ரிலீஸ் பண்றா? I need the microbes name. ஷர்மனி. என்ன ஷர்மனி? செல்லமா கூப்பிடுற? செல்லமாலாம் சொல்லக்கூடாது. You have to tell it with the genus name. ப்ரோபியானி ஷர்மனி. அடுத்தது ப்ரோபியானி ஷர்மனி. நீங்க ரொம்ப ப்ரோபியானி பாக்டீரியம் ஷர்மனி. செல்லமாலாம் நீங்க இதை எப்படியுமே கூப்பிட முடியாது, சரியா? ஸோ ப்ரோபியானி பாக்டீரியம் ஷர்மனி இஸ் ப்ரொடியூசிங் பெரிய பெரிய ஓட்டைஸ் பிகாஸ் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அவ்வளோதான். இது ரெண்டு கீவேர்ட்ஸ் இருந்ததுன்னா 2 marks in your pocket.
சரியா? ஸோ ப்ராப்பியானி பாக்டீரியம் ஷெர்மனி. ப்ளீஸ் பசங்களா, ப்ராப்பியானி ஷெர்மனி இப்படிலாம் வந்து செல்லமாக கூப்பிட்டு வச்சிடாதீங்க. இட் ஹேஸ் டு பி ப்ராப்பியானி பாக்டீரியம் ஷெர்மனி. சரியா? ஆல் ரைட், தென் give an example of a microbe used in statin production. எப்படி அது lowering the blood cholesterol? Simple 2 keywords. Who is producing? அப்பெல்லாம் இல்லை கப் கேக், எனி ஆன்சர் நீங்கள் சொல்லலாம். சரியா? ஓகே, ஸ்டாட்டின் வந்து ட்ரைகோடர்மா இல்லையே. வெரி குட் கிருத்திகா. மொனாஸ்கஸ் பர்பியூரிக்கஸ்லே, பர்பியூரியஸ். ஓகே, ப்ளீஸ் ப்ராக்டிஸ் யுவர் ஸ்பெல்லிங்ஸ். ஓகே, நீங்கள் எழுத போகிறது வந்து சப்ஜெக்டிவான பேப்பர். ஸ்பெல்லிங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மொனாஸ்கஸ் பர்பியூரியஸ். Shahana Shri, always purpurious, kutti P, not capital P. சரியா? How do they help in lowering blood cholesterol? How do they help in lowering blood cholesterol? They interfere with எந்த enzyme? Yes, it will inhibit the enzyme that synthesizes cholesterol. அவ்வளவுதான். Okay, so yeast named Monascus purpureus involved in lowering blood cholesterol because competitive inhibition of enzyme synthesizing அவ்வளவுதான். Okay, cholesterol. Competitive inhibition of enzyme that produces cholesterol. 2 marks in your pocket. Very good. Secondary wastewater treatment is referred to as biological approach. ஏன் வந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட்டை நம்ம பயாலஜிக்கல் அப்ரோச்னு சொல்றோம்? ஏன் வந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட்டை பயாலஜிக்கல் அப்ரோச் சொல்றோம்? பிகாஸ் we are using what? Because we are using microbes. அவ்வளவுதான். Okay, but please be specific. We are using both aerobic and anaerobic. So aerobic வந்து is for actually producing the flocks, is for actual அதை degrade பண்றதுக்காக we are using. அது போக அதை digest பண்றதுக்கு தனியா anaerobic வேற யூஸ் பண்றோம். சரியா? So how will we frame this answer? Microbes வந்து involved in breakdown of organic matter. So primary effluent tankல போட்டு when we add the matter, when we add the microbes, it will break down the organic matter. And அதுக்கப்புறமா வந்து anaerobic fungi and bacteria use பண்ணி sludge digesterலையும் we are going to use the microbes. Okay, because microbes are involved in breakdown of organic matter and in the sludge digester. 2 points இருந்தது அப்படின்னா 2 marks. Okay, name the bacteria which is used as a class buster. Bacteria, எந்த பாக்டீரியா கிட்டேருந்து நமக்கு clot buster கிடைக்குது? Mention the mode of its action. ஸோ இங்கே பாக்டீரியாவுக்கு ஒரு பேர், அதிலிருந்து கிடைக்கிற கிளாட் பஸ்டருக்கு ஒரு பேர், அண்ட் தென் என்ன ஆக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேர். ஓகே, வெரி குட். ஸ்ட்ரெப்டோகைனேஸ் யார் ப்ரொடியூஸ் பண்றா? ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். எக்ஸலென்ட். அண்ட் வாட் இஸ் த மோட் ஆஃப் ஆக்ஷன்? வாட் இஸ் த மோட் ஆஃப் ஆக்ஷன்? அவ்வளோதான். அந்த 3 வார்த்தை இருந்ததுன்னா 3 மார்க். சிம்பிள். Always focus on your keywords. சரியா? Very good. Absolutely. So first thing, streptococcus அப்படிங்கிறது streptokinase produce பண்ணும், which is used as a clot buster. So when somebody has a myocardial infarction, அப்போ வந்து what it can do, it can break down the clots. It will dissolve the clots when someone has undergone a myocardial infarction. Therefore அந்த heart attack நம்ம prevent பண்ணி we can save the patient. அவ்வளவுதான். 3 points, 3 marks. Right. What is the role of bacteria? Bacillus thuringiensis regulating caterpillar. Insect pest இருக்கிற Bacillus thuringiensis. What do you do? What are the keywords? How will you answer this question? Keywords என்ன ஆன்சர் இருக்கு? Biocontrol agent. Okay. Yes, they act as biocontrol agents. How? It will damage its gut. Very good. By producing a toxin. அவ்வளவுதான். Release of toxin. முடிஞ்சு போச்சு. So
it will produce a toxin. Ninga endotoxin எழுதாட்டியும் பரவாயில்லை. If you write toxin also you will get marks. It will produce a toxin which when ingested வந்து gut of the larvae it will destruct the lining, okay, and it will kill it, and therefore it is used as a biocontrol agent. இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதினீங்க அப்படின்னா full marks. Alright, okay, then Anjumar Kelvi, what is the consequence of discharging large volumes of sewage that is untreated into the river? சரியா ட்ரீட் பண்ணாம ரிவர்ல விட்டா நமக்கு அதனால என்ன பிரச்சனை? First question, significance of anaerobic sludge digestion என்னது? So roughly இதுக்கு 2 மார்க் இதுக்கு 3 மார்க்குங்கிற மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்கலாம். I don't know the breakage here. Okay, yes, first thing வந்து water pollution, diseases, very good, various diseases பரவும், very good, affects aquatic life, very good. Okay, so this is a very general answer, இல்லையா? Good, it's unfit for drinking. இது எல்லாமே will come under the first part of the question. Okay, good. அப்போ ரெண்டாவது பார்ட்டுக்கு what is the significance of anaerobic sludge digester? Yes, waterborne diseases, very good. So sludge digester க்கு next part, why do we use anaerobic sludge digester? Yes, it will break down the aerobic bacteria. அதனால நமக்கு என்ன கிடைக்கும் அதையும் சொல்லணும்ல. Biogas, very good, very good, very good. So how will you answer this? 5 மார்க் கேள்வி எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, first thing வந்து untreated நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா வாட்டர் பொல்யூஷன் ஆகும், நிறைய பேத்தோஜன்ஸ் இருக்கும், அப்போ நிறைய டிசீஸ் வரும். ஓகே, நான் வாட்டர் கன்சியூம் பண்ணால் வாட்டர் போர்ன் டிசீசஸ் நமக்கு வரும், அக்வாட்டிக் லைஃப் டேமேஜ் ஆகும். ஸோ ஆல் திஸ் யூ கேன் ரைட் இன் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். சரியா? ஸோ இங்கே 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் ப்ரிசியூமிங் இட்ஸ் ஃபார் 2 மார்க்ஸ். சரியா? நான் ரிமைனிங் 3 மார்க்ஸ் வந்து இஸ் ஃபார் தி anaerobic sludge digester. ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் anaerobic sludge digester வந்து ஒரு சில anaerobic பாக்டீரியா இருக்கு which will break down aerobic bacteria and fungi. நான் primary secondary treatmentல யூஸ் பண்ண sludge வந்து contains bacteria and fungi which it will digest. இந்த digestion போது என்ன பண்ணும்? இந்த மாதிரி methane, H2S, CO2லாம் ரிலீஸ் பண்ணும், which is nothing but biogas. அதை நான் வந்து குக்கிங்க்கு, லைட்டிங்க்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக எழுதலாமே ஸ்ரீதர். ஸோ சி வாட் இஸ் த ப்ராப்ளம்னா, நான் இப்போ வந்து யூடியூப்ல கிளாஸ் எடுக்கிறேன், நீங்கள் கதையாக இங்கே எழுத முடியாது. அண்ட் ஐ வாண்ட் டு டீச் யூ கரெக்டான கீவேர்டு என்ன அப்படின்னு. அதனால் நான் 1 வேர்டாக உங்களை கீவேர்டு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 3 மார்க் கேள்விக்கு நீங்கள் வந்து இட் வில் டைஜஸ்ட். ஓகே, இட் வில் டைஜஸ்ட் ஏரோபிக் மைக்ரோப்ஸ், அப்புறம் ரிலீசஸ் methane, biogas used as fuel. இது 3 தான் கீவேர்ட். ஆனால் இந்த 3 ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுதுனீங்கன்னா 3 மார்க் தரமாட்டாங்க. ஏன்னா இந்த கீவேர்டு இருந்தாலும் நம்ம ஸ்டார் போட்டு எழுதலாம். ஓகே, 3 பாயிண்ட் 3 ஸ்டார் போட்டு எழுதலாம். பட் இந்த மாதிரி யூடியூப்ல ஆன்சர் பண்ணுற மாதிரி அங்கே போய் 3 வார்த்தையில் எழுதக்கூடாது. Okay, so what should you do? You have to frame this as a proper sentence. அதுக்காக தான் இங்கே வந்து நான் கதையா எழுதி வச்சிருக்கேன். So I don't want you to write hopeless paragraphs, but clear cutா you should know what you have to write, what you need not write. Okay, so அதனால simple keywords என்னங்கிறது தான் I'm giving you practice, but please frame it into good sentences when you are writing. Alright, then microbes வந்து how can they be used as fertilizers? அதாவது கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸை எப்படி வந்து குறைக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 2 கேள்வி இருக்கு இங்கே. ஃபர்டிலைசருக்கு இருக்கு, பெஸ்டிசைடுக்கு இருக்கு. 2த்துக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். பிரதாப், கீவேர்ட்ஸ் இஸ் இனஃப். ஆனால் கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதக்கூடாது. கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டையர் பேப்பர் நீங்கள் ஒரு 45 மினிட்ஸில் எழுதி முடிச்சிருவீங்க. அப்புறம் மிச்ச நேரத்துக்கு என்ன பண்ணுறது? Okay, all right. So இங்க வந்து good, but biocontrol agents எதுக்கு? For pesticides. Okay, அதே நமக்கு வந்து if you see fertilizer, நமக்கு biofertilizers பத்தியும் பேசணும். So in both aspects we have to
answer this question. நீங்க வந்து how are they used to decrease fertilizer மட்டும் பார்த்துட்டு if you answer only fertilizer you will get only 2 or 3 marks. பாக்கி எல்லாமே is for biopesticide. Okay? So what's the answer? Yes, okay. Mycorrhiza, rhizobium, good. Okay, how exactly you'll write this answer அப்படினா first of all effective wayல நம்ம வந்து contain பண்ணலாம் இந்த மாதிரியான chemical fertilizers. Chemical fertilizers-க்கு எக்கச்சக்கமான toxins இருக்கு, எக்கச்சக்கமான toxic chemicals இருக்கு. So large quantities-ல கொடுத்தா கண்டிப்பா அது வந்து எல்லார் லைஃபையும் வந்து affect பண்ணும். So first thing is Bacillus thuringiensis நம்ம pesticide ஆகவும் rhizobium நம்ம வந்து ஒரு biofertilizer ஆகவும் யூஸ் பண்ணலாம். Okay, so rhizobium வந்து helps in N2 fixation, whereas என்னோட BT வந்து it helps to target the pest. இல்லையா? I mean I don't have place here, அதனால நீங்க எழுதிக்கோங்க. It helps to target the pest. Okay, since they ask எப்படி chemical fertilizers கம்மி பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுனால chemical fertilizers பத்தி ஒரு சின்ன ஒரு 1 மார்க்கு நம்ம பாயிண்டர்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமா you can write about Bacillus thuringiensis, about rhizobium. So நீங்க clear-ஆ if you want you can give 2 or 3 more examples also கொடுத்து நீங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா full 5 marks. சரியா பசங்களா? Answer writing is very problematic. Don't worry, நான் presentation tips இன்னைக்கு காலையில தான் டிஸ்கஸ் பண்ணேன். நாளைக்கு காலையில again I will be meeting you all காலையில 11 மணிக்கு. Answering strategy, நீங்க எவ்வளவு நேரம் ஒரு ஆன்சருக்கு கொடுக்கலாம், எப்படி நீங்க வந்து எஃபெக்டிவா டைம் மேனேஜ் பண்ணலாம், எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத I will be talking to you tomorrow morning. சரியா? அந்த செஷன் மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க பசங்களா. டெஃபினெட்லா it will be useful to all of you. All right, ஒரு competency question. Villagers in a space near Chembur வந்து என்ன பண்றாங்கன்னா பவர் சப்ளைக்காக வேண்டி கவுடாங்க வச்சு அவங்க பவர் சப்ளை இது பண்ண போறாங்க. Okay, so they have started a biogas plant for the purpose. Study the flow chart for biogas production given below and answer the following questions. Okay, so நம்ம என்ன பண்றோம், ஹெமிசெல்லுலோஸ், செல்லுலோஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் soluble components எடுத்து fermentative microbes ஓட என்னமோ பி, ஓகே, அதிலிருந்து ஏ யூஸ் பண்ணி பயோகேஸ் நம்ம தயாரிக்கிறோம். சரியா? ஓகே, ஏ இஸ் a methanogen. what is B? அப்போ பி என்ன? அப்போ பி என்ன? பியும் மெத்தானோஜனா? A is methanogen, சரி. It is helping to produce biogas. Fermentative microbes யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எனக்கு யார் கிடைக்கிறா? B. கவுடாங்கா. Okay. So, biogas, first of all, you leave A and B. First answer this question. Biogas is composed majorly of, let me run the poll. Biogas is majorly composed of, என்னது? ஏஏசிசி. ஓகே, ஏக்கும் சிக்கும் தான் டவுட்டு. மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனா இல்லை மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் சல்ஃபைடா அப்படின்னு. பாதி ஏ பாதி சி பார்க்குறேன், நிறைய சி தான் வருதானா? ஓகே, ஸோ லெட்ஸ் செக் பசங்களா. ஆக்சுவலாக இந்த மாதிரி பயோகேஸில் தேர் இஸ் நோ ஆக்சிஜன். ஓகே, H2S கேன் பி a component. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பரவாயில்ல, majority have answered. Ritvik got the fastest answer. Very good, Ritvik. Then, in the given flow chart, A ங்கிறது என்னது? A. What is this A? This you all told. Okay, let me run the poll. என்னது A? B, methanogenic bacteria. Lock பண்ணிடலாமா? Let us lock it. சரி, okay, I'm going to lock the answer. So if you see, கண்டிப்பா ஏங்கிறது is methanogenic bacteria. So option B is the correct answer. பரவாயில்ல, everybody has answered. Shahana Shri gets the fastest answer. Very good, Shahana. Good job. Then B ங்கிறது என்ன? இப்போ சொல்லுங்க, ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு சொல்லுங்க. What is B? So fermentative microbes in the soluble compounds எல்லாம் digest பண்ணி what will it produce?
carbohydrates, protein polymers, organic acids, fat globules. இந்த flow chartல B என்னவா இருக்கும்? ஓகே, சி சொல்லியிருக்கீங்க. ஸ்ரீதர், பிரதாப், திரியம்பிகா, ஐரீன், ஷஹானா, கிருத்திகா எல்லாருமே சி தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே, ப்ரிடாமினன்ட்லி எவ்ரிபடி சீயிங் சி. ஆர்கானிக் ஆசிட்ஸ் தான் மேம், எங்களுக்கு டவுட் இல்லை அப்படின்ட்டு. சரி, ஓகே. So let's check. கண்டிப்பா organic acids because they have said fermentative microbes. அப்போ fermentative microbes வந்து 100% will give rise to like acids. It will release acids through fermentation. Yeah. So who got the fastest answer? Gayatri got the fastest answer. Very good, Gayatri. Keep up the good work. Okay. Then here C அப்படிங்கிறது என்னது? இந்த இடத்துல இருக்கு. Okay, hemicellulose C மூலியமா it is giving soluble compounds. Okay, aerobic breakdown of complex organic compounds. அதாவது இந்த compounds எல்லாமே not just hemicellulose. Okay, hemicellulose, cellulose, fats, proteins இதெல்லாம் என்ன process மூலியமாக it is getting converted to soluble products? Aerobic breakdown, anaerobic digestion, fermentation of organic compounds, fermentation of the monomers. B. Anaerobic digestion. Anaerobic digestion la da இந்த organic acids produce ஆகுதா? Triyambika, Madan, Shana, Shri. Okay, right. So I think the poll is over. Right. So nama anaerobic digestion is the correct answer because nama எந்த விதத்திலும் this thing we are not supplying oxygen இல்லையா? So anaerobic digestion is correct. Gayatri gets a fastest answer again. Good job, Gayatri. Very good. Now A அப்படிங்கிறது add பண்ணாவிட்டால் அப்போ என்ன ஆகும்? ஏங்கிறது நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம்? மித்தானோபாக்டீரியம் கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ப்ளீஸ் ரிமெம்பர் டு நோ யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, நீங்கள் அங்கே வேறு ஏதோ ஆன்சர் பண்ணிட்டு இங்கே வேறு ஏதோ ஆன்சர் பண்ணிங்கன்னா தப்பாயிரும். ஓகே, ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். ஸோ ஏ வந்து இஸ் நாட் ஆடட்னா வாட் வில் ஹேப்பன்? என்ன ஆகும் அப்போ? methane will not be formed, CO2 will not be formed, organic compounds will not be converted, O2 will not be formed. A, methane will not be formed. எல்லாருமே ஏ தான் சொல்றீங்களா? ஓகே, போலுக்கு இன்னும் டைம் இருக்கு. எவ்ரிவன் எல்லார்கிட்ட இருந்தும் எனக்கு ஆன்சர் வேணும். ஓகே, கிருத்திகா, திரியம்பிகா, மதன், ஜானா, ஹரிணி. ஓகே, yes. So if you see pasangla, methanogens, methanobacterium சொல்லும்போது what do? methane produce பண்றது தானே methanogen ஓட வேலை. So methanogen இல்லை அப்படின்னா methane இருக்காது. அவ்வளவுதான், as simple as that. So very good, majority have answered that and Irene gets the fastest answer. Very good, Irene. So proud of you. Good job pasangla. இதோட நம்மளோட microbes in human welfare chapter is over. Okay, and let me remind you, நம்ம offline campus கோயம்புத்தூர்ல March 24th அன்னைக்கு ஆரம்பிக்குது பசங்களா. and நம்ம கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு கண்டிப்பா இன்னும் நிறைய ஊருக்கு நிறைய சிட்டிஸ்க்கு வர போறோம். and இந்த crash course நீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட amount of நாட்கள்ல உங்களுக்கு சரியான சிலபஸ் கைடன்ஸ் கொடுத்து நீங்க சிலபஸ் முடிச்சு எல்லா பிராக்டிஸும் கொடுத்து உங்களை தயார்படுத்துறதுக்காக வேண்டிதான் இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு. ஓகே, அண்ட் ஆஃப் கோர்ஸ் நம்ம Xylem நம்பினோர் கைவிடப்படார். ஸோ கண்டிப்பா நம்ம Xylemல நிறைய டாப்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். வி ஹாவ் அவர் கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து வெல் குவாலிஃபைடான மாஸ் டீச்சர்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இந்த டீச்சர்ஸ் எல்லாருமே நிறைய கொஸ்டின்ஸ் உங்களோட டிஸ்கஸ் பண்ணி நிறைய உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து நிறைய உங்களை வந்து கைட் பண்ணி தே கோயிங் டு ஹெல்ப் யூ கெட் பெட்டர். ஓகே, ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராம் ஒரு 30-35 நாளுக்குள்ள கம்ப்ளீட்டாக உங்கள் சிலபஸ் எல்லாத்தையும் முடிச்சு உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்து மாக் டெஸ்ட் கொடுத்து எல்லாமே கம்ப்ளீட்டாக பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஓகே, ஸோ நம்மளோட ஆஃப்லைன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா March 24th உங்களுக்கு ஓரியன்டேஷன் செஷன் இருக்கும் பசங்களா, ஃபாலோட் பை த கிளாஸஸ். நான் நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் மேப்ஸ் இருக்கும், ரொம்ப ஈஸியா நீங்க கான்செப்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஷார்ட் ப்ரிசைஸ் கண்டென்ட் இருக்கும், நீங்க லாஸ்ட் மினிட் ரிவைஸ் பண்றதுக்கு அண்ட் அப்டேட்டடான மெட்டீரியல் இருக்கும். நம்ம ஆன்லைன் பேட்ச் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் 3 பேட்சஸ் இருக்கு பசங்களா. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வேண்டி நம்ம தலை பேட்ச்,
12th standard students காக வேண்டி தலபதி batch and நம்ம repeaters காக வேண்டி நம்ம vetri batch. Okay, and நம்ம repeaters காக வேண்டி we also have our offline batch which is the Mara batch. Okay, so மறக்காம please do click the link description boxல இருக்கு. So அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து definitely you can enroll for this courses. Okay, அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்க சப்மிட் பண்ணிடுங்க. கண்டிப்பா நேத்தி செஷன் இன்னி செஷன் ரெண்டுத்தோட பிடிஎஃப்பும் வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல வந்துரும். ஸோ நம்ம டெலிகிராம் லிங்க் யூஸ் பண்ணி அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. நாளைக்கு வந்து அம்ரித் சார் will be coming to teach you ecology. ஸோ மறக்காம அவர் கிளாஸ்க்கும் மறக்காம 5 மணிக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நாளைக்கு காலையில 11 மணிக்கு ஐ வில் பி கமிங் லைவ். உங்களுக்கு ஆன்சரிங் ஸ்ட்ராட்டஜி என்னென்ன நீங்க பண்ணலாம், எப்படி எப்படி உங்க ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு ஐ வில் பி கமிங் டு talk to you on that. All right, okay, so thank you so much pasangla, thank you everybody. So nama class இன்னைக்கு வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இன்டராக்டிவா இருந்தது. And I hope all the pointers were useful for you. Okay, நான் PDF வந்து I'll be sending it on the link. So தயவு செஞ்சு இந்த PDF ரெஃபர் பண்ணிக்கோங்க. எல்லா நோட்ஸுமே கிறிஸ்பா பாயிண்ட் வைஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல டெஃபினட்டா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷனை போடுங்க. அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஸோ நாளைக்கு அம்ரித் சார் will see you in class பசங்களா, and I will be meeting you morning 11 மணிக்கு. ஸோ நாளைக்கு காலையில பார்க்கலாம். See you all பசங்களா. Bye bye. Thank you. Bye bye.